Hello பசங்களா, very good morning. I will answer. Have a very good day. So electrostatics successfully முடிச்சாச்சு. அது ஒரு 3-4 வீடியோவா போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் டிஸ்கஷனும் முடிச்சாச்சு. பட் அந்த 3-4 வீடியோஸ் போடுறது கொஞ்சம் செட் ஆகல. ஸோ ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு சாப்டர், யூ நோ இட் ரைட், பேசிக்கலி ஒன் ஷாட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா சாப்டர்ஸையும் வில் ட்ரை டு மேக் ஒன் ஷாட். ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ்குள்ள அந்த சாப்டர்ல இருக்கிற மொத்த கண்டென்ட்டும் ரைட் ஃப்ரம் த பேசிக் டில் த எண்ட் கம்ப்ளீட்டா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணலான்னு கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஏற்கனவே போட்டதுனால கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போடுறோம். ரைட். ஸோ இது தவிர கொஷின் செஷன் தனியாக இருக்கும். ஸோ இப்போ கொஷின்ஸ் அவ்வளோவா இருக்காது, இன்னும் சொல்ல போனால் இருக்கவே இருக்காது. ஒன்லி த கண்டென்ட். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேக் யோர் டைம், 1 or 2 days எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஷின் செஷன் தனியாக ஒரு மெயின்ஸ் லெவல் கொஷின் செஷன் இல்லை வேணும்னா அட்வான்ஸ் லெவல் தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So we'll start current electricity now. Let's get started. So current electricity. First, electric current na enna? Simple definition enna adukku varunga. Flow of charges. Avladhaan. Charge ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்ததுன்னா that is electric current. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல மொத்தமாவே சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்ற கான்செப்ட் வச்சுதான் எல்லாத்தையும் படிச்சிருப்போம், டிரைவ் பண்ணிருப்போம் எல்லாமே. Entire electrostatics is based on this concept. Charges are at rest. They are not moving at all. ஆனா current electricity ல it's the other end. கம்ப்ளீட்டா சார்ஜஸ் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப அதனால வர்ற பினாமினா எல்லாம் என்ன, அதுதான் இங்க டீடைல் பார்க்க போறோம். இப்போ கரண்டோட பேசிக் டெஃபினிஷன், இந்த சாப்டரோட டைட்டில் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ எலக்ட்ரிக் கரண்டோட பேசிக் டெஃபினிஷன் என்ன பாருங்க, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஏன்னா சிம்பிளா சொல்ல போனா அப்படி சொல்லிடலாம். டீடைலா சொல்ல போனா நான் ஒரு பாயிண்ட் இல்ல ஒரு பிளேன் இல்ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கோஆர்டினேட் வச்சிருக்கேன். லெட்ஸ் ஒரு பிளேன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பிளேன்ல ஒரு செகண்டுக்கு எத்தனை சார்ஜ் கிராஸ் ஆகி போகுது அப்படிங்கிறது தான் நான் கரண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ கரண்ட்ங்கிறது சார்ஜ் தான், வேற எதுவும் இல்லை. ஆனா பெர் யூனிட் டைம் ஒரு செகண்டுக்கு எனக்கு எத்தனை சார்ஜ் போகுதோ அதை நான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லிப்பேன். ரைட். எனக்கு given amount of time ஒரு பாயிண்ட்டை எத்தனை சார்ஜஸ் கிராஸ் பண்ணுது, that is electric current. So electric current ஓட definition பாருங்க, flow of charge per unit time. Right? Per unit time flow of charge. இப்போ சார்ஜஸ் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா போகணும்னு அவசியமே இல்லைல்ல. ஒரு சில நேரத்துல எனக்கு யூனிஃபார்மா போகும், ஒரு சில நேரத்துல ரேண்டமா கூட போகலாம். இப்போ லெட்ஸ் சே அது யூனிஃபார்மா போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சப்ப, நம்ம மோஷன் சாப்டர்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரிதான். அது யூனிஃபார்மா போயிட்டு இருக்குன்னா நம்ம அதுக்கு டோட்டல் ஆவரேஜ் கரண்ட் எடுத்துக்கலாம். ஒருவேளை யூனிஃபார்மா போகலனா கூட எனக்கு மொத்தமா இவ்வளோ நேரத்துல எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு, ஆவரேஜ் கரண்ட், டோட்டல் நெட் சார்ஜஸ் எவ்வளவு ஃப்ளோ ஆயிருக்கு டிவைட் பை தி டோட்டல் டைம். இப்போ அதுவே அன்ஸ்டடி கரண்ட் இருக்கு. கரண்ட் அன்ஸ்டடினா என்ன அர்த்தம், ஒரு நேரம் அதிகமா இருக்கு ஒரு நேரம் கம்மியா இருக்கு. ஸோ அப்படின்னா லைக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ், ஸோ I is equal to dq by dt. இன்ஸ்டன்டேனியஸ்னா அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த செகண்ட்லன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா அந்த மொமெண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளவு இருக்கு, அந்த செகண்ட்லன்னு சொன்னா கூட செகண்ட் இஸ் a very big time interval. ரைட். அந்த மொமெண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளவு இருக்கு, that is instantaneous current dq. இப்போ எந்தெந்த ஃபார்முலாவை எங்க யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு டோட்டலா இவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதுப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 கூலும் சார்ஜஸ் 2 seconds, 5/2 2.5 amperes டன். இப்போ அதுவே ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு Q will be given as a function of time. Q is equal to 5t square plus 6t plus 7 whatever. அப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு வேரியபிள் பேஸ்ட் டைம் வேரியபிள் பேஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்தா dq by dt அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி, அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரலாம் இல்ல டைம் பேஸ் பண்ண வேல்யூ வரலாம். ரைட். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சுன்னா ஃபைன் குட், இல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமும் டைம் இருந்தது அதுல அப்படின்னா எந்த மொமெண்ட்லன்ற ஒரு வார்த்தை கொஸ்டின்ல இருக்கும். அதை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைம் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த கரண்ட் வேல்யூ. ரைட். ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஃபார்முலாஸை யூஸ் பண்ற விதம். அண்ட் ஆப்வியஸ்லி கரண்ட் ஸ்கேலாரா வெக்டாரான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்.
Trust me, current is a scalar. அதுக்கு டைரக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம எந்த சென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா, அந்த வயருக்குள்ளர தான் அந்த கரண்டோட ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வயரை விட்டு கரண்டால வெளியே வர முடியாது. அந்த வயருக்குள்ளர இட் கேன் கோ இன் ஒன் டைரக்ஷன், ஃபார்வர்ட் இல்ல பேக்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ்ல வரலாம். இது ரெண்டு டைரக்ஷன் தான் பாசிபிள். ஆனா இத டைரக்ஷன் நம்ம வெக்டார்ல சொல்ற அந்த சென்ஸ்ல சொல்ல முடியாது. டைரக்ஷன், ட்ரூ டைரக்ஷன் தான் என்ன எனக்கு? It should be able to go in any direction. எப்படி வேணா, லெஃப்ட் ரைட் அப் டவுன் எப்படி வேணா போற மாதிரி இருக்கும். அந்த சென்ஸ்ல கரண்ட்டுக்கு அந்த ஸ்கோப் கிடையாது. ஒரு வயருக்குள்ளர நேரா போலாம் இல்ல ரிவர்ஸ்ல வரலாம், அவ்வளவுதான் அதால முடியும். சோ இத நம்ம வெக்டார் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அவ்வளவுதான். சோ கரண்ட் இஸ் டெக்னிக்கலி a scalar. ரைட். SI யூனிட் என்ன? ஃபார்முலால இருந்து பாருங்க, கூலும் per second வரணுமா? This is கூலும், கீழ per second வரணும். So coulomb per second. இது ஒரு தடவையும் coulomb per second சொல்ல முடியாது இல்லையா? So we go for ampere. இதெல்லாம் இருக்கு பாருங்க. current ஓட SI unit is ampere. நம்ம வீட்ல கூட நீங்க ஸ்விட்ச் போர்டு வாங்கும் போதோ இல்ல வீட்ல குட்டி குட்டி சுவிட்சஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து 5 amp சுவிட்ச்னு சொல்லுவோம். அதோட ரைட் பாட்டம்ல 5ன்னு போட்டு பக்கத்துல கேபிட்டல் அப்பர் கேஸ் A போட்டிருப்போம். ஸோ 5 amperes. அதால மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணக்கூடியது 5 ampere அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம பெரிய டிவைசஸ், லெட்ஸ் சே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, இல்ல மிக்ஸி இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், அதுக்கெல்லாம் வந்து நம்ம 16 amperes யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல ஏசி இல்ல கீசருக்குலாம் வந்து 32 amps யூஸ் பண்ணுவோம். த மேக்ஸிமம் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த வயர், அதுதான் அந்த ஆம்பியரேஜ் அப்படிங்கிறது டினோட் பண்றது. ஸோ கரண்டோட ஃபார்ம் Q by T இல்ல டெல்டா Q by டெல்டா T இல்ல dQ by dt. அதோட யூனிட் கூலம் per second based on formula, பட் அதுக்கு நம்ம ஒரு புது பேர் கொடுக்கிறோம், ஆம்பியர். And பசங்களா, electric current is one of the fundamental physical quantities. நம்ம 11th 7 physical quantities படிச்சிருப்பீங்க. Length, mass, time, temperature, electrical current, amount of substance, luminous intensity. So அதுல electrical current அப்படிங்கிறது fundamental physical quantity. Property ன்னு பார்த்தா charge தான் fundamental property. ஒரு பார்ட்டிகிளுக்கு mass and charge, these are the two fundamental properties. But physicsல நம்ம electric current தான் fundamental quantity ன்னு எடுத்து charge in terms of current and time define பண்ணுவோம். Okay, so electrical current is one of the 7 fundamental physical quantities. Ampere அப்படிங்கிறது one of the 7 fundamental physical units. இங்க coulomb per second ampere அப்படின்னு கிடையாது. டெக்னிக்கலா this is wrong. ஒரு coulomb per second நான் ampere அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. Ampere is like 1 coulomb of charge 1 secondல போச்சுன்னா that is 1 ampere current. But ampere தான் fundamental. இதுல இருந்து டிரைவ் பண்ணது ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஆம்பியர்ங்கிறது ஃபண்டமெண்டல், பட் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு கூலும் per second. ரைட்? 1 கூலும் ஒரு செகண்ட்ல போச்சுன்னா 1 கூலும் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஃப்ளோ ஆச்சுன்னா எனக்கு அதை 1 ஆம்பியர் அப்படின்னு நான் சொல்லலாம். ரைட்? இப்போ ஓம்ஸ் லா, எலக்ட்ரிக் கரண்ட்னாலே அடுத்து நம்ம மைண்டுக்கு வர்ற வார்த்தை என்னன்னா வோல்டேஜ். ரைட்? நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வர வார்த்தை வோல்டேஜ். ஸோ கரண்ட், வோல்டேஜ். நம்ம டே டு டே லைஃப்ல ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவா எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம ரியல் வேர்ல்டுல யோசிச்சு பாருங்க, கரண்ட் வோல்டேஜ் கம்மியா இருக்கு அதெல்லாம் சொல்லுவோம். அந்த வார்த்தையை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த 3 குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, இதுதான் எலக்ட்ரிசிட்டியில ஒரு ட்ரினிட்டி மாதிரி. மீதி எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த 3 குவான்டிட்டிஸ் தான், வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் வோல்டேஜ்? நம்ம போன சாப்டர்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம் இல்லையா? அதுதான் அதோட இன்னொரு வெளிப்பாடு தான் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன? வெறும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு சார்ஜ் தூக்கிட்டு வந்து நான் போது எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பேன் அந்த சார்ஜ், இதுதான் பொட்டன்ஷியல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேர்த்து படிச்சிருப்போம்ல, அதோட நெக்ஸ்ட் லாஜிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டெப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வித்தின் an electric field. இப்ப நான் சொல்றது எல்லாமே under an electric field. சோ 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த 2 பாயிண்ட்ஸ் நடுவுல நான் சார்ஜ நகர்த்துறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும் டிவைடட் பை தட் சார்ஜ், இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கும் இருக்கிற வோல்டேஜ் என்ன சம்பந்தம்? எலக்ட்ரிசிட்டியில நீங்க எப்படி பார்த்தாலும் மினிமம் 2 பின் இருக்குமா? நம்ம ஒரு சாக்கெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சாக்கெட்ல 2 பின் இருக்கலாம், இல்ல 5 பின் இருக்கலாம், 3 பின் இருக்கலாம். யூசுவலா
2 pins. மேல இருக்கிறது earth plug. அதை நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடுங்க. அந்த மேல இருக்கிறது வந்து that's a safety pin, earth plugging, earthக்காக அதை plug பண்றதுக்கு வச்சுக்கோ, அதை விட்டுடலாம். மீதி இருக்கிறது ரெண்டு. ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே நம்ம ஒரு பேர் 2 பின் யூஸ் பண்ணி தான் நம்ம கரண்டை யூஸ் பண்ண முடியும். அந்த 2 டெர்மினல்ஸ் இருக்குல்ல, அந்த 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவுல நான் என் டிவைஸை தூக்கி கனெக்ட் பண்றேன். லெட்ஸ் சே இட் இஸ் a ரெசிஸ்டர். ஒரு ரெசிஸ்டர் தூக்கி கனெக்ட். அப்ப ஒரு டெர்மினல்ல இருந்து கரண்ட் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகி இன்னொரு டெர்மினலுக்கு போகும். அதனாலதான் எப்பவுமே நமக்கு ஒரு 2 பாதை இருக்கும். ஒரு இன்வர்ட், ஒரு சார்ஜ் வர்றதுக்கான பாதை, அதுக்கப்புறம் சார்ஜ் வெளியே போறதுக்கான பாதை. அந்த 2 பின்னுக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் 220 வோல்ட்ஸ். நம்ம அத பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது பெருசா இருக்கிறதுனால ஷார்ட்டா வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். கரண்ட்டுக்கு பதில் ஆம்பியரேஜ் அப்படின்னு சொல்லலாம். வோல்டேஜ், the potential difference between the 2 pins, 2 socketsல இருக்கிற 2 டெர்மினல்ஸ், அதுதான் 220 வோல்ட்ஸ். இப்போ ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? இட்ஸ் a very simple law. ஒரு given resistor இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு given resistor like any electrical appliance. அது 2 ends-க்கு நடுவுல நான் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வைக்கிறேனோ அந்த அளவுக்கு கரண்ட் போகும். சிம்பிள். So the current passing through a given conductor, resistor, any electrical device, and passing through a given device, it's directly proportional to the potential difference across the ends of the device. இதுதான் proper Ohm's law. ஒரு டிவைஸோட 2 எண்ட்ஸ்ல நான் ஒரு certain potential difference மெயின்டைன் பண்றேன். அப்போ அந்த potential difference-க்கு தகுந்த மாதிரி கரண்ட் உள்ள போகும். பசங்களா, இதுல எக்கச்சக்க வேரியேஷன் இருக்கு. பேசிக் ஸ்டஃப் என்னன்னா, இங்க நான் அந்த டிவைஸை சேஞ்ச் பண்ணல. லெட்ஸ் சே இந்த பென் எடுத்துக்கலாம், இது ஒரு மெட்டாலிக் பென், ரைட்? சோ இந்த பென்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு சர்டன் 100 வோல்ட்ஸ் மெயின்டைன் பண்ணனா எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதுவே 200 வோல்ட்ஸ் மெயின்டைன் பண்ணனா டபுள் த கரண்ட் ஃப்ளோ. 1000 வோல்ட்ஸ் மெயின்டைன் பண்ணனா 10 டைம்ஸ் த கரண்ட் ஃப்ளோ, ரைட்? சோ இந்த டிவைஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ, நான் இந்த ரெசிஸ்டன்ஸை கான்ஸ்டன்டா வச்சிருக்கிறப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இதை சேஞ்ச் பண்ணனா எனக்கு வேற கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே இதுல 100 வோல்ட்டுக்கு எனக்கு லெட்ஸ் சே 10 ஆம்பியர் கரண்ட் வருதுன்னு வச்சுப்போம். நான் வேற ஒரு ரெசிஸ்டரை கொண்டு வந்தேன்னா அதே 100 வோல்ட்டுக்கு கரண்ட் கூடயோ குறைச்சலோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஓம்ஸ் லாவோட நான் எப்பவுமே சொல்றது அதுதான். ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அதையும் சேர்த்து படிச்சீங்கன்னா பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓம்ஸ் லால ஃபார் அ given conductor, the potential difference across the ends, short formula voltage, it's directly proportional to the electric current flowing through it. அவ்வளவுதான். ஸோ இந்த டயக்ராம் பாருங்களேன், இதை பாருங்க, ஓரளவுக்கு ஐடியா வரும். ஸோ ஒரு நார்மல் இவன் தான் வோல்டேஜ், பச்சை கலர் சொக்கா போட்டுக்கிறான்ல அவன் தான் வோல்டேஜ். சோ இவனோட வேலை என்ன? இந்த ஆரஞ்சு கலர் சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த கண்டக்டர்ல இவனோட வோல்டேஜோட வேலை என்ன? அந்த சார்ஜை தள்ளி விடுறது தான் வோல்டேஜோட வேலை, ரைட்? தூக்கி போடுறது. இப்போ ஓம்ஸ் லாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ ஈஸியா கரண்ட் போகுது பாருங்க. சோ இவனால கரண்ட் சார்ஜஸை ஈஸியா தள்ளி விட முடியும், ரைட்? சோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ சார்ஜ் போறது கொஞ்சம் கஷ்டம், சார்ஜ் போறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப டைட் ஆயிடுச்சா, சார்ஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போகணும். சோ ஒரு வோல்டேஜை நான் பிக்ஸடா வச்சுட்டு நான் ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸை போட்டு விட்டேன்னா கரண்ட் ரொம்ப கம்மியா தான் போகும். அதுவே நான் ரெசிஸ்டன்ஸே இல்ல, ஒரு ஃபுல் கண்டக்டரை போட்டு விட்டுக்கிறேன். சோ இந்த ஒரிஜினல் சிச்சுவேஷன், இது ஃபுல்லா எக்ஸ்பாண்டட் சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? இந்த சிச்சுவேஷன்ல ரெசிஸ்டன்ஸே இல்லைன்னு அர்த்தம். சோ சார்ஜஸ் வேகமா போயிட்டே இருக்கும். சோ ஐ ஹேவ் a very big current. இப்போ மாடரேட் ரெசிஸ்டன்ஸ், அப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆகுறது கொஞ்சம் அடி வாங்கும், கரண்ட் குறையும். இப்போ அதுவே ஃபுல்லா இறுக்கி பிடிச்சாச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சார்ஜ் போகவே போகாது. இவன் ஒருவேளை இதை ஃபுல்லா இறுக்கி பிடிச்சிட்டான், அங்க கேப்பே இல்லாம ஃபுல்லா இறுக்கி பிடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுப்போம். அந்த சிச்சுவேஷனுக்கு போனா எனக்கு கரண்டே ஃப்ளோ. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு, அதுதான் வயரை கட் பண்ணி விடுறது. சோ நான் ஒரு வயர் இருக்கு, அந்த வயரை கட் பண்ணி விட்டேன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இட்ஸ் லைக் டெக்னிக்கலி இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ஏர் இஸ் a very bad conductor of electricity. அப்ப அந்த வயரோட வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ், அதனால கரண்ட் போறது கிடையாது. பட் நம்ம பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண ஏர் வழியா கூட கரண்ட்டை பாஸ் பண்ண முடியும். தட் இஸ் லைட்னிங். லைட்னிங்னா என்ன? சிம்பிள்.
கிளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் செம்ம அதிகமா இருக்கும். மில்லியன் வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணும், கிளவுடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏருங்கிறத நீ என்னடா நான் கண்டக்டர் அப்படின்னு அவனை அயனைஸ் பண்ணி அது வழியா சார்ஜ் ஃப்ளோ பண்ணும். நம்ம ரெண்டு வயரை கொண்டு வந்து அப்படி லைட்டா பக்கத்துல கொண்டு வரும்போது ஸ்பார்க் வரும் பாருங்க. தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ ஏர் அயனைஸ் பண்ணி அதுல கரண்ட். சோ த பாயிண்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ சேம் வோல்டேஜுக்கு ஃபார் த சேம் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ எனக்கு கரண்ட் கம்மி. பட் நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸடா வச்சுட்டா வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஓகே, வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஓம்ஸ் லாவோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் V is proportional to I, கரெக்டா? சோ வோல்டேஜ் கரண்ட், நான் வோல்டேஜை லீனியரா இன்க்ரீஸ் பண்ண எனக்கு கரண்ட்டும் லீனியரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இங்க கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ரைட்? பாசிட்டிவ் டெர்மினல். ஓகே, அதுக்கு அடுத்த பஞ்சாயத்துக்கு வருவாங்க. சோ கரண்ட் ஃப்ளோவோட ஆக்சுவல் டைரக்ஷன் என்ன? சோ ஓம்ஸ் லாவோட பேசிக் ஸ்டேட்மெண்ட் என்ன? V is proportional to I. இதுதான் ஓம்ஸ் லாவோட பேசிக் ஸ்டேட்மெண்ட். The potential difference is directly proportional to current. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் இந்த R கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? V by I is equal to R. அதாவது ஒரு given ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிவைஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிவைஸ்ல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ will always be constant and that is equivalent to resistance. இப்ப ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் என்ன வரும் பாருங்க. வோல்டேஜ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு வோல்ட், கீழ கரண்ட்டுக்கு இப்பதான் பார்த்தோம் ஆம்பியர், ரைட்? வோல்ட்ஸ் பெர் ஆம்பியர். வரும், மிஸ் ஆயிடுச்சு. பட் we have another technical term, ohm. மொத்த பிசிக்ஸ்ல இதுதான் என்னோட ஃபேவரட் SI யூனிட். ஏன்னு நான் பிறகு சொல்றேன். இட்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் ஓம்னு வரும். ஸோ வோல்ட் பெர் ஆம்பியர் ஓம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, 1 ஓம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சிருக்கேன். இட்ஸ் இந்த பென்னோட ரெண்டு டெர்மினல்ஸ்ல 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சிருக்கேன். 1 வோல்ட்னா எவ்வளோ? நம்ம ரிமோட் பேட்டரி இருக்கும்ல, அது அப்ராக்சிமேட்டா 1.5 வோல்ட்ஸ். ஸோ அதை விட கம்மியா ஒரு 1 வோல்ட் நான் மெயின்டைன் பண்றேன். அப்ப இதுல எனக்கு ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவனோட ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் அப்படின்னு அர்த்தம். 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னா when a potential difference of 1 volt singular 1 volt is applied across the resistor, a current of 1 ampere should flow through it. அப்போ we can say that the resistance is 1 ohm. அவ்வளவுதான், ரைட்? இதோட சிம்பிள் என்னன்னா Greek alphabet upper case omega. நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இது லோவர் கேஸ் ஒமேகா, இது அப்பர் கேஸ் ஒமேகா. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு we use this symbol ஒமேகா. இப்போ இந்த கிராஃப் பாருங்களேன். எனக்கு கீழே ஐ ஹாவ் எலக்ட்ரிக் கரண்ட், இங்க எனக்கு வோல்டேஜ் இருக்கு. ஸோ இந்த உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க என்ன கேட்டுக்கிறாங்க? ரெண்டு கிராஃப்ஸ் இருக்கு. இது ஒரு மெட்டீரியல், இது இன்னொரு மெட்டீரியல் எடுத்துப்போம். இப்போ இது ரெண்டுத்துல எந்த மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற கேள்வி வரும். So which one has higher resistance அப்படின்னு. இப்போ இந்த கிராஃப் பாருங்களேன். y ஆக்சிஸ்ல இருக்கிறது வோல்டேஜ், கரெக்டா? சோ இப்போ இதோட ஸ்லோப் நான் மெஷர் பண்றேன், ரைட்? let this be θ1 and let this be θ2. சோ இதோட நான் ஸ்லோப்பை மெஷர் பண்றேன்னு வெச்சுப்போம். ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? ஸ்லோப் இங்க நார்மலா dy by dx, மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா dy by dx சொல்லுவோம். ஆர் இன்னொரு ஃபார்முலா என்ன? tan θ. சோ நம்ம ரெண்டும் சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு கிராஃப்ஸ்ல யாருக்கு ஸ்லோப் அதிகமா இருக்கு? சோ ஆப்வியஸா இவனுக்கு ஸ்லோப் அதிகமா இருக்கு. அப்போ y ஆக்சிஸ்ல இருக்கிறது வோல்டேஜ், x ஆக்சிஸ்ல இருக்கிற கரண்ட். அது ரொம்ப முக்கியம். கிராஃப்ல கரண்ட் அண்ட் வோல்டேஜை மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியாது. வோல்டேஜ் y ஆக்சிஸ்ல இருக்கு, கரண்ட் x ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ ஸ்லோப் dy by dx என்ன பாருங்க? ஸ்லோப் இஸ் y by I அப்படின்னு வரும், which is resistance. அப்போ இங்க y by I, சாரி v by I யாருக்கு பெருசா இருக்கு? இவனுக்கு v by I பெருசா இருக்கா? மோர் தீட்டா, அப்ப மோர் ஸ்லோப். சோ இந்த கிராஃப்ல ஸ்லோப்னா என்ன? v by I, கரெக்ட்? சோ இந்த இடத்துல டெல்டா v by டெல்டா I சொல்லலாமா? see it, this is, சோ இது டெல்டா v, கரெக்ட்? this is டெல்டா v, இத நான் டெல்டா I சொல்லிக்கலாம்.
ஸோ இவனோட டெல்டா வி ரொம்ப அதிகமா இருக்கு, டெல்டா ஐ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இவனுக்கு டெல்டா வி பை டெல்டா ஐ, அதை விட இங்க ஸ்லோப் கம்மியா இருக்கு. ஸோ இவனோட ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன் செகண்ட் பசங்களா. ஸோ விஐ கிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் தட் வோல்டேஜ் இஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஸோ வோல்டேஜ் இஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும்போது, கரண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும்போது ஸ்லோப் யாருக்கு அதிகமா இருக்கோ அதுதான் மோட் ரெசிஸ்டன்ஸ். டன். இல்ல இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு, இவ்வளோ டெக்னிக்காலிட்டி எல்லாம் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா சிம்பிள். எல்லா கிராஃபையும் சால்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. எந்த ஒரு கிராஃபா இருந்தாலும் இந்த மாதிரி கிரேட்டர் லெஸ் அது எப்படி கேட்கறதுன்னா சிம்பிள். ஐதர் ஹரிசாண்டலா ஒரு கோடு இல்ல வெர்டிகலா ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்க, வெர்டிகலா ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிராஃபுக்கும் இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் கரண்ட் வேல்யூ சேம் தானே. எனக்கு இங்க ஒரே ஒரு வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும். ஆனா இந்த கரண்ட்டை கொண்டு வர்றதுக்கு இவனுக்கு நான் இவ்வளோண்டு வோல்டேஜ் கொடுத்தா போதும், அதே இவனுக்கு நான் இவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும். புரிஞ்சுதா? கரண்ட் ரெண்டுத்துக்குமே சேம் தான், ரெண்டுத்தோட எக்ஸ் ஆக்சிஸ் சேம். ஒரு வெர்டிகல் லைன் போட்டேன், ரெண்டுத்தோட எக்ஸ் ஆக்சிஸ் சேம். அப்ப இத்தனோண்டு கரண்ட்டை கொண்டு வர்றதுக்கு பச்சை கலர் பைப்புக்கு நான் இவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், அதே இவனுக்கு ரொம்ப அதிகமான வோல்டேஜ் கொடுக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் அதிகமான வோல்டேஜ் கொடுத்தாதான் எனக்கு அதே கரண்ட் வருது, இவனுக்கு கம்மியான வோல்டேஜ் கொடுத்தாலும் எனக்கு அதே கரண்ட் வந்துருச்சு. அப்போ இவனுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அவன் பயங்கரமா அப்போஸ் பண்றான். சோ நான் எக்கச்சக்க வோல்டேஜ் கொடுத்தாதான் என்னால கரண்ட் கொண்டு வர முடியும். சோ ஹி ஹாஸ் a lot of resistance. சோ இந்த லாஜிக் படி நீங்க சால்வ் பண்ணிட்டு போலாம். அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணி கூட நீங்க சால்வ் பண்ணலாம். சேம் ஸ்டோரி. வோல்டேஜ் இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் வோல்டேஜுக்கு இவனுக்கு கரண்ட் கம்மியா இருக்கு, இவனுக்கு எக்கச்சக்கம் கரண்ட் போகுது. அப்போ கொஞ்சோண்டு வோல்டேஜுக்கு இவன் நிறைய கரண்ட் கொடுக்குறான், சோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. இவன் கிட்ட கொஞ்சம் வோல்டேஜுக்கு கொஞ்சம் கரண்ட் வருது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ரைட்? சோ தி VI கிராஃப். இப்போ அடுத்தது வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் டு கரண்ட் பார்த்தோம். அது இல்லாம அந்த மெட்டீரியல்ல அந்த மெட்டீரியல்குள்ளர ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? எக்ஸ்டர்னலா வோல்டேஜ் இல்லாம அதுல ஒரு கரண்ட் இல்லாம அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? சிம்பிள். என்ன கேள்வி எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி என் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் ஃபேக்டர்ஸ், லென்த், ஏரியா. ஒரு வயர் எடுத்துப்போம், நார்மல் ஒரு வயர் லாங்கா இருந்ததுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். அதுவே அந்த வயர் ஷார்ட்டா இருந்ததுன்னா அவனோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். லென்த் அதிகமா இருந்ததுன்னா ரொம்ப பயங்கர ரெசிஸ்டன்ஸ், கம்மி இருந்ததுன்னா கம்மி ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, ஏரியா பெருசா திக்கா இருந்ததுன்னா, if the wire is thicker, less resistance. தின்னான மெல்லிசான வயரா இருந்தா கம்மியான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுல நம்ம 2-3 சாம்பிள் டிவைஸ் எடுத்துக்கலாம். மொபைல் போன் சார்ஜர் எடுத்துப்போமே, அதோட கேபிள் எவ்வளவு கிடைக்கும்? 5 மீட்டர் யூஎஸ்பி கேபிள் இல்ல USB-C கேபிள் கிடைக்கும் சார்ஜ் போடுறதுக்கு. ஆனா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதோட வயர் எல்லாம் பாத்தீங்கன்னா திக்கா ஷார்ட்டா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நிறைய கரண்ட் எடுக்கக்கூடிய டிவைசஸ். அப்போ நிறைய கரண்ட் எடுக்குதுன்னா கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் சேஃப், ஏன்னா ஹீட் ஆகாம இருக்கும். அதனாலதான் நமக்கு நிறைய கரண்ட்டை பாஸ் பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும். சோ கம்மியா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம உருவாக்குறது? ஷார்ட்டான வயரு, திக்கான வயர் போட்டா ரெசிஸ்டன்ஸ் கம்மி. அதுவே லாங்கான வயரு மெல்லிசா போட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஆனா மொபைல் போனுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான கரண்ட் தான் நம்ம யூஸ் பண்றதுனால இட்ஸ் ஓகே, கிடையாது. பட் ஹெவி கரண்ட் யூஸ் பண்ற டிவைஸுக்கு நம்ம அந்த அளவுக்கு வயரை லாங்கா எடுத்துட்டு போறது சேஃப் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அப்படின்னு வச்சுப்போம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலால கொண்டு வரலாம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. As always, proportionality remove பண்றதுக்கு we introduce a constant. அந்த constant என்னன்னா rho. So இந்த proportionality எடுத்துட்டு equal to rho L by A. Rho அப்படின்னா டென்சிட்டின்னு படிச்சிருப்பீங்க, பட் அது மெக்கானிக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல. இங்க rho represents resistivity அப்படின்னு சொல்லுவோம்.
இல்ல ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிபிக் அப்படின்ற மீனிங் என்ன பாருங்க, இட் இஸ் ஸ்பெசிபிக் டு தட் பர்டிகுலர் மெட்டீரியல். அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் ரோ. ஒரு மெட்டீரியலுக்கு of course it depends on temperature also, அதுக்கு நான் பின்னாடி வரேன். எனக்கு ஒரு given மெட்டீரியல் இருக்கு, let's say copper. so காப்பருக்குன்னு ஒரு வேல்யூ, அதுதான் ரெசிஸ்டிவிட்டி இல்ல ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். இப்ப எப்படி சொல்லலாம், காப்பருக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும் இல்லையா, இரும்புக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். இருக்கிற மாதிரி ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது மெட்டீரியல் ஸ்பெசிபிக். இப்போ நான் காப்பர் வயர் இல்ல இரும்பு வயர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன், சேம் லென்த் சேம் ஏரியா எடுத்துக்கிறேன், ஆனாலும் கரண்ட் ஈஸியா போகும். இரும்புல காப்பர்ல போற அளவுக்கு ஈஸியா போக முடியாது. காரணம் என்ன, இரும்போட ரெசிஸ்டிவிட்டி கொஞ்சம் அதிகம் காப்பரை கம்பேர் பண்ணும்போது. காப்பர் இஸ் a very good conductor, அவனோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மி, ரைட்? அதனால தான் எலக்ட்ரிக்கல் வயரிங்ஸ்க்கு நம்ம காப்பர் வயர் யூஸ் பண்றோம். So rho அப்படிங்கிறது it depends on the nature of the material. Resistivity இதுக்கு இன்னொரு பேரு specific resistance அப்படின்னு சொல்லுவோம். இது just resistance. Rho specific resistance அப்படின்னு சொல்லுவோம், right? It is a material specific property. L and A purely geometrical. So இப்போ ஆருக்கு இதுல இருந்து கூட நம்ம யூனிட் சொல்லலாம். என்ன? ஓகே, ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜெனரல் ஓம் தான், ஆருக்கோட யூனிட் வந்து ஓம் நமக்கு. இதுல இருந்து கூட அதை டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம். பட் ராதர் நம்ம ஓம் அந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதோட யூனிட்டை இங்கிட்ட இருந்து ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன வரும் பாருங்க, R into A by L equals rho வருமா? RA by L is equal to rho. இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம், ஓம் மீட்டர் ஸ்கொயர் per மீட்டர். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஓம் மீட்டர் மீதி இருக்கும், ரைட்? So resistivity அதோட SI unit is ohm meter. So resistance க்கு ohm, resistivity ஓட SI unit is ohm meter. Okay? And இது ரெண்டுமே டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். இப்போ சாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாப்போமா? So இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். So இந்த ரெக்டாங்குலர் பிளாக்குக்கு நான் இங்க இருந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அப்போ இவங்கிட்ட எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், தட் இஸ் த क्वेश्चन. இந்த லெஃப்ட் ஃபேஸ்ல இருந்து ரைட் ஃபேஸுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அப்போ இதுல எவ்வளவு கரண்ட் எனக்கு போகும். சோ ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். சோ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, R is equal to rho L by A. கரெக்டா? இங்க லென்த் இவன் தான் லென்த் C, this is length. ஏரியாக்கு நான் B cross A எடுத்துக்கணும், AB எடுத்துக்கணும். So lengthங்கிறது C, ABங்கிறது A. So rho C by AB. இதுவே நான் கீழ இருந்து மேல கரண்ட் பாஸ் பண்றேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லென்த் A வரும், ஏரியா BC அப்படின்னு வரும். So நான் சேம் மெட்டீரியல் தான், எந்த டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் பண்றேன்றத பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் மாறும். பட் யூசுவலா நம்ம வயர்னு எடுத்தோம்னா ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு அப்படிதான் பார்ப்போம். ஸோ ஓகே, வயர் இல்லாம வேற ஏதாவது பிளாக், சிலிண்டர், கோன் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்ஃபேஸ் வந்ததுன்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து எப்படி கரண்ட் போகுது அதை பேஸ் பண்ணி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சா? ரெசிஸ்டன்ஸ் டிபெண்டன்சி யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கான், டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், லென்த் அண்ட் ஏரியா. ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இதை டிபெண்ட் பண்ணி தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டாவது டெம்பரேச்சர், அது நான் ஃபார்முலா சொல்றேன். ஒரு மெட்டீரியல் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ், ஓகே ஜெனரலா சொல்ல முடியாது, கண்டக்டர் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதே செமி கண்டக்டர்ஸ் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும், பி டைப் அதுலலாம். அண்ட் ஃபைனலி மெட்டீரியல், இது ரோ ரெப்ரசென்ட் பண்றது. எந்த மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறும். அண்ட் ஃபைனலி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ, இது ரெண்டு விதமா கூட பார்க்கலாம். இப்போ மேல ஒரு பிளாக் காமிச்சோம்ல, அதுல எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். இன்னொன்னு செமி கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்வர்ட் பயசிங்ல எனக்கு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஐடியலி ஸ்பீக்கிங். ரிவர்ஸ் பயஸ்ல வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ டைரக்ஷனை பொறுத்தும் current can change. Interpretation based. But resistivity, electrical, this is basic. Conductivity, conductivity resistance பார்த்தோமா, அதுக்கு exact opposite conductance அப்படின்னு ஒன்று இருக்கு.
அதே ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோமா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் கண்டக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெசிஸ்டிவிட்டினா என்ன? The material specific property which offers resistance to electric current. அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி எப்படி ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னு. கண்டக்டிவிட்டி எக்ஸாக்ட் ஆப்போசிட். எவ்வளவு ஈஸியா கரண்ட் ஒரு மெட்டீரியலுக்குள்ளார நுழைய முடியும். That is conductivity. And ரெண்டுமே ஆப்போசிட். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க. ரெசிஸ்டிவிட்டி does not depend on material dimension. ஸோ ஒரு மெட்டீரியலோட லென்த், ஏரியா இதை டிபெண்ட் பண்ணி ரெசிஸ்டிவிட்டி இருக்காது. ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஞாபகம் இருக்கா? R is proportional to L by A போட்டோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டு நம்ம ரெசிஸ்டிவிட்டி போட்டோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஒரு மெட்டீரியலுக்கு சேஞ்ச் ஆகாது வித் ரெஸ்பெக்ட் டு டைமென்ஷன்ஸ். ஜியாமெட்ரியை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. நான் லென்த் சேஞ்ச், இப்போ லெட்ஸ் சே காப்பர் எடுத்துப்போமே, ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்ல காப்பர்ல நான் ஒரு பால் உருண்டையா பண்றேன், சிலிண்ட்ரிக்கலா பண்றேன், கியூப், வயர், பிளேட், டிஸ்க், எந்த ஷேப்ல செஞ்சாலும் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறுமே தவிர ரெசிஸ்டிவிட்டி ரோ வந்து ஃபிக்ஸடா தான் இருக்கும், ரோ சேஞ்ச் ஆகாது. சோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஆனால் எஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் மாறும். லோ டெம்பரேச்சர்ல அகெயின் அது ஒரு என்ன மாதிரியான மெட்டீரியலை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். பட் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் கம்மி, டெம்பரேச்சர் கம்மினா ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும், டெம்பரேச்சர் அதிகம்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். ஃபார் அ கண்டக்டர், நார்மல் கண்டக்டர்ஸ். இந்த ரோ, திஸ் இஸ் ரெசிஸ்டிவிட்டி, ஏற்கனவே பார்த்தாச்சுல. இந்த அளவுக்கு பாருங்க. ஃபார் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபார் மெட்டல்ஸுக்கு ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக்க ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். அதுவே செமிகண்டக்டர்ஸ்க்கு, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் எஸ்பெஷலி, இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஏன்னா நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி கேப் படிச்சிருப்போம் இல்லையா, வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இருக்கிற எனர்ஜி கேப், அந்த ஃபார்வர்டன் எனர்ஜி கேப், அந்த எலக்ட்ரானால அந்த நம்ம கொடுக்குற தெர்மல் எனர்ஜியை எடுத்துட்டு அந்த கேப்பை தாண்டி கண்டக்ஷன் பேண்டுக்குள்ள போக முடியும். போச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் கண்டக்டிங். நார்மல் டெம்பரேச்சர்ல கண்டக்ட் பண்ணாத ஒரு செமிகண்டக்டரை டெம்பரேச்சரை ஏற்றி வைக்கலாம். ஸோ செமிகண்டக்டர்ஸ் ஆப்போசிட் ஆஃப் கண்டக்டர்ஸ். அதனாலதான் அவங்க பேரே செமி கண்டக்டர்ஸ். ஒரு சில நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில நேரம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல கண்டக்டர்ஸ் இல்ல மெட்டல்ஸா செமிகண்டக்டர்ஸா எந்த வார்த்தை கேட்டிருக்காங்கன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் சொல்லணும். ஓகே, இந்த ஃபார்முலா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரெசிஸ்டன்ஸ்க்கான இன்னொரு ஃபார்முலா. வில் எக்ஸ்பிளைன் இட் ஷார்ட்லி. இப்போ கலர் கோடிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, வி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேட் அ வெரி குட் வைஃப் அப்படின்னு. ஸோ அந்த வாக்கியத்தை நீங்க கொஞ்சம், எங்க ஸ்கூல்ல இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து பேசிக் ஒரு கார்பன் ரெசிஸ்டர். இதுல 3 இல்ல 4 கலர் பேண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ரியல் லைஃப்ல ஒரு நார்மல் ரெசிஸ்டர் நீங்க லேப்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. இந்த ரெசிஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா 3 பட்டை இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 3 பட்டை போட்டிருப்பாங்க 3 கலர்ல. ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சில நேரத்துல பட்டை இருக்கும், ஒரு சில நேரத்துல சும்மாவும் இருக்கலாம். பட் மினிமம் 3 மேண்டேட்டரி, 4வது ஆப்ஷனல். ரைட்? இந்த 3 இந்த 4 பேண்ட்ஸை வச்சு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத நம்மளால மெஷர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது 3ம் தான் அதோட நியூமரிக்கல் வேல்யூவை சொல்றது. 4வது அதோட டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணும்போது எப்பவுமே ஒரு சின்னோண்டு ஒரு டாலரன்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது ஐடென்டிக்கலா எக்ஸாக்டா அந்த வேல்யூல கொண்டு வந்து நிறுத்த முடியாது, அதோட கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். அதே மாதிரிதான் இப்ப இதை வச்சு நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதுல இருந்து எந்த அளவுக்கு கூட எந்த அளவுக்கு குறைச்சலா இருக்கும் இது, தட் இஸ் டாலரன்ஸ். இதுல இருக்கிற எரர் பர்சன்டேஜ் சொல்றது தான் டாலரன்ஸ். இப்போ இங்க 3 கலர்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை எடுத்து நம்ம அப்படியே பக்கத்துல எழுதிக்கணும், அவ்வளவுதான். இந்த டிஜிட்டுக்கு, இந்த ஒரு கலருக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு கலருக்கும் இட்ஸ் கால்ட் கலர் கோடிங். ஸோ ஒரு கலருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். நம்ம அடுத்து இந்த டேபிள்ல பார்ப்போம். இதுதான் இந்த கலர் கோடிங்கான டேபிள். ஸோ ஒரு கலருக்கும் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் 2வது டிஜிட் பக்கத்துல எடுத்து எழுதிடும். 3வது டிஜிட்டோட நம்பர் இருக்கு இல்லையா, அதை 10ஓட பவர்ல தூக்கி போடணும். ரைட்? ஸோ 3வது டிஜிட்டோட 10ஓட பவர்ல தூக்கி போடணும். அப்படி போட்டா வர்ற நம்பர் என்னவோ
அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சும்மா ரஃபா 1 2 3 அப்படின்னு வச்சுப்போம். இது 1 2 3. அப்போ 1 2 into 10 power 3 அப்படின்னு எழுதணும். ஸோ 1 2 into 10 power 3 எழுதுனீங்கன்னா 1 to 12,000. இதுதான் இந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். 12,000 இதுதான் இதோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ லாஸ்டா நமக்கு டாலரன்ஸ் அப்படின்னு பிளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 12,000த்துல 5% எவ்வளவோ அந்த அளவுக்கு இது கூடவும் இருக்கலாம் கம்மியாவும் இருக்கலாம். லெட்ஸ் நம்ம 10% எடுப்போம், ரவுண்ட் ஃபிகர் ஈஸியா இருக்கும். 10% அப்படின்னா இதுல 10% எவ்வளவு வரும்? எனக்கு 120. ஸோ 12,000 பிளஸ் 120 மைனஸ் 120. ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டாலரன்ஸ், கடைசி நம்பர். ஓகே, இப்போ இதுல அந்த நம்பர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு தான் அந்த விவி ராயோட ஸ்டோரி. இப்போ அடுத்த ஸ்லைட்ல தெரியும் பாருங்க, கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 0ல ஆரம்பிக்கணும். அது தப்பாண்டாதீங்க. ஸ்டார்ட் வித் 0, ரைட்? இதே மாதிரி இங்கே மல்டிப்ளையர், அதை நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்ட்ஸ் வித் 0, கரெக்டா? ஜீரோல ஸ்டார்ட் ஆகுதா? இப்போ இங்க சிக பி பி ராய், ராய்ங்கிறது ஒருத்தனோட பேரு. பி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் had a very good wife அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பி பி இனிஷியல் பி பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ராய் ROY ராய் பேர். பி பி ஆஃப் கிரேட் பிரிட்டன் had வந்து ஸ்மால் லெட்டர்ல, கிரேட் பிரிட்டன் had a very good wife அப்படின்னு வரும். ஸோ இந்த BBROY அது எல்லாமே இந்த கலர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை டினோட் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக், பிரவுன், ரெட், ஆரஞ்சு, yellow. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அந்த கலர்ஸோட ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன், கிரீன், ப்ளூ, had a very good wife. Very violet, good, grey, W white. இதுலயும் ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. பி, ஸோ இங்க 3 பி வரும் உங்களுக்கு. பிளாக், பிரவுன், ப்ளூ. அது இல்லாம 2 ஜி, கிரே, கிரீன். ஸோ அந்த ஆர்டரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நான் எப்படி மைண்ட்ல வச்சிருப்பேன்னா, டார்கஸ்ட் ஷேட்ல இருந்து லைட்டஸ்டுக்கு வரும் அப்படின்னு வச்சுப்போம். பிளாக், பிரவுன், அதுக்கப்புறம் ப்ளூ. இங்க ப்ளூ டார்க்கா இருக்கு, பட் நார்மலா நம்ம ப்ளூங்கிறது கொஞ்சம் லைட்டர் ஷேட்ல இருக்கும் இல்லையா? ஸோ பிளாக், பிரவுன், ப்ளூ அந்த ஆர்டர்ல பிபின்னு ஞாபகம் இருக்கும். ஆனா எந்த பி ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போகும். ஸோ டார்கஸ்ட் ஷேட்ல இருந்து லைட்டஸ்ட் ஷேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் டார்கெஸ்ட். ரியல் வேர்ல்ட்ல பார்க்கும்போது அதுக்கு அடுத்து பிரவுன். ப்ளூங்கிறது கொஞ்சம் லைட் கலர்லயும் இருக்கும்ல. ஸோ பிளாக், பிரவுன், ப்ளூ அந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன், கிரே இது நான் ரேண்டமா ஞாபகம் வச்சுக்கிட்டது தான். இதுக்கு நம்ம எதுவும் க்ளூ சொல்ல முடியாது. கிரே கடைசியா வரும். இது வந்து ஒயிட் அண்ட் கிரே. முடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நரைச்சு போச்சுன்னா அந்த மாதிரி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் அண்ட் கிரே எப்பவுமே பக்கத்துல இருக்கும். முடி நரைச்சு போச்சுன்னா ஒயிட், கிரே கலர் எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிபி ராய், பி பி பிளாக், பிரவுன், ராய், ரெட், ஆரஞ்சு, yellow ஆஃப் கிரேட் பிரிட்டன், கிரீன், ப்ளூ, had a very good wife, violet, grey, white. Done. இந்த ஆர்டர் எழுதிட்டு 0ல இருந்து நம்பர் எழுதணும். பயப்பட இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த ஆர்டர் கரெக்டா எழுதிடுவீங்க. இங்க 1ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் புட்டுட்டு போயிடும். ஸோ ஆரம்பிக்கிறது எப்பவுமே 0ல இருந்து ஆரம்பிக்கணும். பிளாக்கு 0, எந்த டிஜிட்டா இருந்தாலும் பிளாக்கு 0, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பேண்ட் செகண்ட் பேண்ட் டிஃபரன்ஸ் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். கடைசியா மல்டிப்ளையர்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை தூக்கி 10 to the powerல எழுதணும், அவ்வளவுதான். சோ இங்க 10 to the power இந்த நம்பர் 10 power 0 1 தானே. சோ அதனால தான் இங்க 1 அப்படினு போட்டுருக்காங்க. 10 power 0 is 1. அதே மாதிரி இங்க 10 to the power 1 is 10. 10 power 2 is 100 and so on. சோ மல்டிப்ளையர்ங்கறத நீங்க தனியா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். 10 போட்டு அது தலையில இந்த நம்பரை போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஃபைனல் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப கடைசியா 3 இருக்கு இல்லையா, இது 3 எங்க வரும் அப்படின்னா, நான் டாலரன்ஸ் சொன்னோம்ல, இந்த இடத்துல வரும்.
அந்த 3 கலர்ஸுமே இங்க வரும் டாலரன்ஸ். கோல்ட், சில்வர், நோ கலர். சோ இங்க கோல்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவ், கரெக்டா? சோ அது ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ரெசிஸ்டரா இருக்கும். கோல்ட் கலர் இஸ் சோ எக்ஸ்பென்சிவ். அப்ப அவ்வளோ காசு போட்டு வாங்கும் போது 20% டாலரன்ஸ் எல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. கலரே இல்ல, 4வது பேண்டே இல்லாம இருந்தது பாருங்க, நோ கலர். ஃபர்ஸ்ட் 3 பேண்ட் மட்டும்தான் இருக்கு, 4வது பேண்ட் இல்லவே இல்லை. சோ இங்க அந்த 4வது பேண்டே இல்லைன்னா அது ரொம்ப ஒரு சீப்பான ரெசிஸ்டர்னு வச்சுப்போம். 20% எரர். 100 ஓம் ரெசிஸ்டர் நான் வாங்கினேன்னா 80ல இருந்து 120 வரைக்கும் போகும். 20% எரர். அதுவே லெட்ஸ் சே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறோம், சில்வர் 10% எரர். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கோல்டுக்கு போனோம்னா இன்னும் 5%. அவ்வளவுதான். சோ 3 பேண்டை வச்சு அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதிட்டு கடைசி பேண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து கோல்டு, சில்வர், நோ கலர். கோல்டுக்கு 5, the expensive one. சில்வருக்கு மீடியம் 10%, நோ கலர்னா 20%. அந்த எரர் மார்ஜின் எடுத்து நீங்க எழுதுனீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரைட்? சோ சான்ஸ் இருக்கு கொஸ்டின் வர்றதுக்கு. பட் திருப்பி நான் சொல்றேன், 0ல இருந்து ஆரம்பிங்கல, 1ல இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க, தப்பு. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம கலர் கோடிங் ஆஃப் அ ரெசிஸ்டர். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவோட லிமிடேஷன்ஸ் என்னன்னா, இப்ப இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னோம் இல்லையா, அது எல்லா சிச்சுவேஷன்லயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காது. ஒரு சில சிச்சுவேஷன்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒர்க் அவுட் ஆகும், பார்த்திருப்போம்ல, அங்க இட்ஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எனக்கு அந்த பேரியர் பொட்டன்ஷியலை பீட் பண்ற வரைக்கும் இட் வில் பி வெரி லெஸ். நம்ம அந்த ஓம்ஸ் லாவோட லாஜிக் படி V இஸ் இந்த இடத்துல V போட்டு நான் I போட்டேன்னா இட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது ஓம்ஸ் லா. ரைட்? இதுவே நான் ஒரு செமிகண்டக்டர் எடுத்தேன்னு வச்சுப்போமே, ஒரு PN ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்படி போயிட்டு இப்படி இன்க்ரீஸ் ஆகும், கிராஃப் இப்படி இருக்கும். கரெக்டா? இதுதான் நம்ம நீ வோல்டேஜ் இல்ல கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு செமிகண்டக்டர்ல ஓம்ஸ் லாவை நான் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு மெட்டீரியலோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா போனாலோ, அதோட வோல்டேஜ் ரொம்ப அதிகமா போனாலோ ஓம்ஸ் லா வில் பிகம் இன்வாலிட். இந்த மெட்டீரியல் ப்ரொபோர்ஷனலா பிஹேவ் பண்ணாது. சோ ஓம்ஸ் லாங்கிறது ஒரு யூனிவர்சல் லா கிடையாது. அதை ஒபே பண்ற மெட்டீரியல்ஸுக்குன்னு தனி பேரு இருக்கு. ஓமிக் மெட்டீரியல்ஸ், ஓமிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் ஓமிக் கண்டக்டர்ஸ் காப்பர், சில்வர், மெட்டல், எல்லா மெட்டல். நான் ஓமிக் கண்டக்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ், நம்ம PN ஜங்ஷன் டயோட், டிரான்சிஸ்டர், இதெல்லாமே வந்து நமக்கு நான் ஓமிக் கண்டக்டர்ஸ். சோ ஒரு ஓம்ஸ் லாவை ஒபே பண்ண மெட்டீரியல்ஸ் செப்பரேட் கேட்டகரி. சோ ஓம்ஸ் லா இஸ் நாட் யூனிவர்சல். ஆர்டினரியா நம்ம டே டு டே வோல்டேஜ், கரண்ட், நார்மல் மெட்டீரியல்ஸ் போடும்போது இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஆனா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு போனா, கொஞ்சம் நார்மல் கண்டக்டர்ஸ் இல்லாம கொஞ்சம் ஹைடெக் செமிகண்டக்டர்ஸ்க்கு போனால ஓம்ஸ் லா இஸ் நாட் வேலிட். ரைட்? சோ இதெல்லாம் ஓம்ஸ் லா லிமிடேஷன்ஸ். இப்போ அடுத்த குவாண்டிட்டி கரண்ட் டென்சிட்டி. சோ கரண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் a scalar quantity. ஃபர்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டினா இட்ஸ் a vector quantity. கரண்ட் டென்சிட்டி எப்படி நமக்கு வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னா, with respect to a direction. சோ கரண்ட் டென்சிட்டி நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டைரக்ஷன் வச்சு. இப்ப கரண்ட்டுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து டைரக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு, ஆனா அது வெக்டார் கிடையாது. தட்ஸ் a bit not அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. சரிப்பா, அப்ப கரண்ட்டுக்கு டைரக்ஷனை வச்சு ஒரு குவாண்டிட்டி சொல்லுங்க. இதுதான் கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் டென்சிட்டினா வால்யூம்க்கு போக கூடாது, தப்பு. இங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா, எனக்கு ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு. அந்த ஏரியா வழியா எவ்வளவு கரண்ட் பெர்பெண்டிகுலரா போகுதோ அதை தான் நம்ம கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது கரண்ட் போயிட்டு இருக்கு, அந்த போயிட்டு இருக்கிற பாதைக்கு குறுக்கால நான் ஒரு ஏரியாவை கொண்டு வந்து போடுறேன். கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அதுக்கு குறுக்கால பெர்பெண்டிகுலரா நான் கேட்டை கொண்டு வந்து போடுறேன்னு வச்சுப்போம். இப்ப அந்த கேட் வழியா எவ்வளவு சார்ஜஸ் புகுந்து போகுது, சோ அந்த கரண்ட் வேல்யூ டிவைடட் பை அந்த பெர்பெண்டிகுலர் ஏரியா, அதுதான் நம்ம கரண்ட் டென்சிட்டி அப்படின்றோம். சோ இங்க லெட்ஸ் லுக் அட் திஸ் சிச்சுவேஷன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல, எலக்ட்ரான்ஸ் இந்த டைரக்ஷன்ல, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நான் பெர்பெண்டிகுலர் ஒரு ஏரியா போட்டுருக்கேன், ரைட்? சோ அந்த ஏரியா வழியா எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கரண்ட் டென்சிட்டி. டெக்னிக்கலி I/A. இங்க ஏன் cos θ வருதுன்னா, எனக்கு ஏரியா கரண்ட் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு அலைன் ஆகாம இருக்கும். கரண்ட் போகுதா, இப்போ நான் ஏரியா இந்த மாதிரி குறுக்கால போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுப்போம்.
லெட்ஸ் சே நான் இந்த டைரக்ஷன்ல ஏரியா போட்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு எப்படி கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஆப்வியஸா நான் ஸ்லாண்டிங்கா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியும்ல, அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்க. அத பர்பெண்டிகுலர் பேரலல் ரெண்டா ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டான்னு ரிசால்வ் பண்ணி, இப்ப அந்த ரெசல்யூஷனுக்குள்ள நம்ம போக முடியாது, அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு. சோ எங்கிட்ட ஏரியாவை காஸ் தீட்டா இல்ல சைன் தீட்டா ரெண்டா ரிசால்வ் பண்ணி, காஸ் தீட்டா அப்படிங்கிறது எனக்கு கரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற காம்பனன்ட். ஏரியா will be perpendicular to the current. அப்ப அந்த perpendicular component தான் a cos theta அப்படின்னு சொல்றோம். cos theta வை இக்னோர் பண்ணிடுங்க, no need. just நீங்க நார்மலா ஞாபகம் வச்சுக்கலாம், j is equal to I by a, right? And it is a vector quantity. எப்படி vector quantity எனக்கு இங்க j ஓட டைரக்ஷன் a ஓட டைரக்ஷன், ஏரியாக்கு நம்ம ஒரு டைரக்ஷன் கன்சிடர் பண்ணுவோம். சோ அதை வச்சு நான் வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு நான் சொல்லலாம். எந்த டைரக்ஷன்ல நான் ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சர்ஃபேஸ், ஒரு பிளேனுக்கு நான் டைரக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா எடுக்கணும். இப்போ திஸ் இஸ் மை ஏரியா, ரைட்? சோ அந்த ஏரியாக்கு டைரக்ஷன் வந்து நான் பர்பெண்டிகுலரா சொல்லுவேன். அப்போ அந்த டைரக்ஷன்ல தானே கரண்ட் போற மாதிரி இருக்கும். ஐதர் திஸ் ஆர் திஸ், எனக்கு கரண்ட் அப்படி போகும். அதனால கரண்ட் டென்சிட்டி இஸ் அ வெக்டார் குவாண்டிட்டி. இப்போ கரண்ட் டென்சிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா, இது எங்க இருந்து வந்ததுன்னு பாப்போம் பாருங்க. Yeah, A is equal to I by A. கரெக்டா? I ஓட ஃபார்முலா என்ன பாருங்க, from Ohm's law. What is the formula for I? I க்கு பதிலு நான் V by R into A எழுதலாமா? I க்கு பதிலு V by R, அந்த A அப்படியே இருக்குது. இப்போ வோல்டேஜ் அதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற லிங்க் என்ன பார்த்திருப்போம்ல, dV is equal to minus integral EdR, EdL, whatever. இங்க அந்த இன்டகிரேஷன்லாம் பண்ணி சிம்பிளா வோல்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன, V is equal to E into L அப்படின்னு வச்சுப்போம். இதுதான் வோல்டேஜ்க்கான ஃபார்முலா, V is equal to E into L. R கான ஃபார்முலா என்ன, R is rho L by A. ரெண்டு தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? So J becomes E L by R க்கு பதிலு rho L by A into இங்க இருந்த ஒரிஜினல் A அப்படியே இருக்கு. So this cancel, L cancel. So J is equal to E by rho. இப்போ conductivity அப்படின்னு ஒரு டேர்ம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி தான் கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டிக்கு இன்வர்ஸ் கண்டக்டிவிட்டி. இப்போ rho is equal to 1 by sigma சொல்லலாம். Similarly, sigma is 1 by rho. So இங்க சிக்மாங்கிறது தான் கண்டக்டிவிட்டி. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம் பாருங்க, ரெண்டு விதமா எழுதலாம். ஒண்ணு, இந்த ரோ நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா E is equal to rho into J, இந்த ஃபார்முலா வந்துச்சா, ரைட்? E is equal to rho into J வந்துருச்சா? ஆர் இதை நான் ரிவர்ஸ்ல கூட எழுதலாம், E கரெக்டா? So sigma E is equal to J. So இப்படி கூட சொல்லலாம். J, current density is equal to conductivity into electric field. J is equal to sigma E. இது எல்லாமே மல்டிபிள் டிஃபரெண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இங்க எதுக்கு நம்ம இவ்வளவு ஃபார்முலா பாக்குறோம் அப்படின்னா, கரண்ட்ங்கிறத டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக்கணும். நான் எக்ஸாம்ல எப்படி வேணா கேட்கலாம், கரண்ட் டென்சிட்டி, கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், கரண்ட் டென்சிட்டிக்கும் ஈக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். நம்ம V is equal to IR பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க J is equal to sigma E. current voltage resistance, current density electric field conductivity. சேம் இதுல இருந்து கூட again திருப்பி நம்ம V is equal to IR கொண்டு வர முடியும், derive பண்ணி கொண்டு வர முடியும். It's the same stuff. திருப்பி. Okay, I think this is enough. இப்போ we'll go to the next concept, drift velocity. இப்போ ஒரு கண்டக்டாருக்குள்ளார கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. கரண்ட் ஃப்ளோனா என்ன, சார்ஜஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த சார்ஜ் எந்த ஸ்பீடுல மூவ் ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்மளோட இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கான்செப்ட் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, கரண்ட் வயருக்குள்ளார பயங்கர ஸ்பீட்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்குப்பா, சுவிட்சை போட்ட உடனே எனக்கு பல்ப் எரியுது, அப்போ எவ்வளவு ஸ்பீட்ல உள்ளார கரண்ட் போகும், நான் அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன். கரண்டோட வேல்யூ ரொம்ப பயங்கர ஸ்பீட்ல கரண்ட் போயிட்டு இருக்கும் அப்படின்னு. பட் இன் ரியாலிட்டி கரண்டோட ஸ்பீடு, இப்போ கரண்டோட ஸ்பீட் இந்த சென்ஸ் அந்த சார்ஜ் மூவ் ஆகுற ஸ்பீடுன்னு வச்சுப்போம். கரண்ட்டுக்குன்னு நம்ம ஸ்பீடு எதுவும் சொல்ல முடியாது. The speed with which the charges are moving.
அந்த ஸ்பீடை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மொக்கையா இருக்கும். ரொம்ப கம்மியான ஸ்பீட் அது. என்ன அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரிஃப்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி? ஸோ அப்ப அந்த கதைக்கு போனோம்னா ஒரு கண்டக்டாருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். கண்டக்டர் இருக்கு, அதை சுத்தி நான் எந்த வித வோல்டேஜும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு மெட்டல் ராட் வச்சுப்போம், ஒரு காப்பர் ராட் இல்ல ஒரு மெட்டல் ராட். அதுக்குள்ள அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா என்ன? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப ஏதோ ஒரு ஸ்டாஃப் வரல, ஐ மீன் உங்களுக்கு நடக்க வேண்டிய பீரியடோட டீச்சர் யாரோ ஒருத்தவங்க வரல, அது ஃப்ரீ பீரியட் அப்படின்னு விட்டுறாங்க. நார்மலா வேற யாராவது சப்ஸ்டிடியூட் வந்துருவாங்க. பட் லெட்ஸ் சே ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் 1000ல ஒரு தடவை அந்த மாதிரி ஃப்ரீ பீரியட் கம்ப்ளீட்டா வருது. அப்போ நீங்க கிளாஸை விட்டு வெளியே போலாம் அப்படின்ற பெர்மிஷனும் கொடுத்துடுறாங்க. பட் ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியாது இல்லையா? ஸோ நீங்க இருக்க வேண்டியது அந்த கிளாஸ்ல. அந்த கிளாஸை விட்டு வெளியே ஃப்ளோர்ல நீங்க உலாத்தலாம், இல்ல உங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல போய் உலாத்தலாம், அந்த காம்பவுண்டுக்குள்ளார எங்க வேணா உலாத்தலாம், சுத்தலாம். எந்த வித பர்பஸ்மே கிடையாது. நீங்க சுத்துறதுக்கான காரணம் எதுவுமே கிடையாது. கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு புரியல, அவ்வளவுதான், எரிஞ்சு வெளியே வந்து சுத்திட்டு இருப்பீங்க. பட் காம்பவுண்டை விட்டு வெளியே வர முடியாது, செக்யூரிட்டி வச்சிருவாரு. காம்பவுண்ட்ல இருந்து வெளியே வர முடியாது, உள்ளதான் சுத்திட்டு இருக்கணும். இதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா என்ன? ஒரு ஆட்டமுக்கு சொந்தமான எலக்ட்ரான் அந்த ஆட்டம்ல இல்லாம வந்து அந்த பல்க் மெட்டீரியலுக்குள்ளார உலாத்திக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆட்டம் லோக்கலைஸ்டா இருக்க வேண்டிய அந்த எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் அந்த ஆட்டம்ல இருந்து வெளியே வந்து கண்ணு சுத்திட்டு இருக்கும். ரைட்? இப்போ அததான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஸ்பீடு எவ்வளவு கேட்டா பயங்கரமா இருக்கும். 10 பவர் 5-6 அந்த ரேஞ்சில் இருக்கும். 10 பவர் 4 meters per second. ஐ திங்க் 10 பவர் 6 நினைக்கிறேன், if I'm not wrong. அவ்வளோ ஸ்பீட்ல அது சுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்பீட்ல எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அதனால கரண்ட் வராதா அப்படின்னு கேட்டா வராது. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லா டைரக்ஷன்லயும் சைமல்டேனியஸா சுத்திட்டு இருக்கும். நம்ம ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் பார்த்தா கூட அவன் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டே இருப்பான்னா கிடையாது. அவன் போயிட்டு அங்க இங்க அடிச்சு, அதுவும் இல்லாம நேராலாம் போயிட்டு இருக்க மாட்டான்ல. எனக்கு அது டென்ஸா பேக் பண்ணப்பட்ட ஒரு சாலிட் மெட்டீரியல். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் இங்க இருந்து கிளம்புறான், நேரா போயிட்டு இன்னொரு ஆட்டம்ல அடிப்பான், அடிச்சு தெரிச்சு திருப்பி இங்கிட்டு வருவான், திருப்பி இங்க அங்க அப்படியே கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலயும் அடிச்சு 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 ரிட்டர்ன் வந்துட்டே இருப்பான். இப்போ ஓவராலா நான் ஒரு 1 hour கழிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 hour கூடவே தேவையில்லை, நம்ம ஒரு 1 minute இல்ல ஒரு 1 secondக்குள்ளார பார்த்தோம்னா அவன் ஆரம்பிக்கிற பாயிண்ட் முடிகிற பாயிண்ட் ஒன்னாதான் இருக்கும். அந்த இடத்துல தான் சுத்திட்டு இருப்பான். நீங்க ஸ்கூலுக்குள்ளே தானே சுத்திக்கிட்டு இருக்கணும். அந்த 1 மணி நேரம் ஃபுல்லா அந்த ஸ்கூலுக்குள்ளே தானே சுத்திட்டு இருக்கணும். ஸோ எனக்கு ஒரு நார்மல் கண்டக்டர்ல பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருந்தாலும் அது ஃப்ரீயா ஒரே டைரக்ஷன்ல நேரா போறது கிடையாது. போகுது, ஒரு மெட்டீரியல்ல அடிக்குது, ஒரு ஆட்டம்ல அடிக்குது, திருப்பி ஜீரோக்கு வந்துடும், திருப்பி கண்ணாப்பண்ணா. ஸோ ரேண்டமா சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல எடுத்து பார்த்தோம்னா அதோட நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோன்னு வந்து நிற்கும் நமக்கு. அப்படின்னா நெட் கரண்ட் ஜீரோ. அது என்னதான் மோஷன், சார்ஜ் அங்க மோஷன்ல தான் இருக்கு. சார்ஜஸ் ஃப்ரீ எலக்ட்ரானுங்கிற சார்ஜ் எனக்கு ஃப்ரீயா தான் உலாத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அதோட நெட் எஃபெக்ட் ஜீரோ. ஏன் அப்படின்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவராலா பார்க்கும்போது ஜீரோல தான் வந்து நிற்கும். ரைட்? இது வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட நார்மல் மோஷன். நார்மலா அது இருக்கிற ரேண்டம் மோஷன். இப்ப நான் என்ன பண்றேன், அதோட 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவுல நான் ஒரு பெர்ஃபெக்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு வோல்டேஜ் தூக்கி கொண்டு போய் வைக்கிறேன். அப்ப அந்த வோல்டேஜை வைக்கும் போது எனக்கு என்ன நடக்கும்? செகண்ட். ஓகே, ஐ திங்க் அந்த டயகிராம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்ப ரேண்டம் மோஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்கா, ரேண்டமா போகுதுன்னா இப்படி இப்படி சுத்திட்டு இருக்கும். சோ ஆரம்பிச்ச பாயிண்ட்லயே திருப்பி ஓவராலா பார்த்தோம்னா திருப்பி அது இப்படி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிவன் அமௌண்ட் ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எப்போ நான் எக்ஸ்டர்னலா எந்த வித பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அப்ளை பண்ணாதப்போ. இப்ப இதுவே இங்கிட்டு இருக்கிற மாதிரி நான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இது ஒரு கண்டக்டர், ஒரு பேட்டரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சார்ஜஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன தெரியுமா ஆகும்?
நிறுத்திட்டு அந்த மாதிரி போகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இங்க எப்படி இருக்கு பாருங்க, அழகா எல்லாம் இந்த மிலிட்டரி பரேடு போவாங்கல்ல சுதந்திர தின அன்னைக்கு, அந்த மாதிரி தெரியுது. எல்லாம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பரேடு போற மாதிரி. பட் ரியாலிட்டில அப்படி போகாது. இவனோட மோஷனை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இங்க இருந்து நேரா போறான் பாத்தீங்களா, அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். விச் மீன்ஸ் இப்ப இவனோட மோஷன் எப்படி இருக்கும்னா, நேரா போக வேண்டியவன் லைட்டா இப்படி பெண்ட் ஆவான், ரைட்? அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆவான். இங்க வர வேண்டியவன் இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆவான். அதுக்கடுத்து இந்த இடத்துல வரணுமா, இங்க அடிச்சு இப்படி வந்திருக்கணுமா, இங்க இப்படி போவான். அதுக்கப்புறம் இங்க கீழே இப்படி கொஞ்சம், ரைட்? இப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இப்படி எக்ஸ்ட்ரா. அதாவது அந்த பாத் வந்து லைட்டா பெண்ட் ஆயிட்டு, சோ இப்படி இப்படி பாருங்க. சோ ஒரிஜினலா இங்க ஆரம்பிச்சு இங்க வந்தவன் இப்போ இங்க இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல வந்து நின்று இருப்பான். சோ ஓவராலா அவனோட பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, நான் ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம் பார்த்தேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது இங்க இருந்த எலக்ட்ரான் எனக்கு இவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கான். அதை தான் அந்த ஆரோ மார்க்ல காமிச்சிருக்காங்க. திஸ் இஸ் வாட் வி கால் ட்ரிஃப்டிங். அவனோட என்டையர் மோஷன் அந்த டைரக்ஷன்ல கிடையாது, ரேண்டம் மோஷன்ல தான் இருக்கான். பட் ஒரு ரேண்டம் மோஷன்லயும் லைட்டா ஒரு புள்ளி, ஒரு பொட்டு கொஞ்சம் 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 அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இதோட நெட் எஃபெக்ட் என்னன்னா, நான் ஒரு சர்டன் டைம் இன்டர்வல்ல பார்க்கும்போது அவன் பொறுமையா ரைட் சைடு ஐ மீன் எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டைரக்ஷன்ல பொறுமையா நகர்ந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் வை ட்ரிஃப்ட் ஸ்பீட், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அவன் ட்ரிஃப்ட் ஆயிட்டு இருக்கிறான். அர்த்தம், இப்போ நம்ம ஒரு தண்ணி மேல, ஆத்து மேல இலைய காஞ்சு போட்டோம்னா அது அப்படியே மிதந்துகிட்டே ஆறு போற அந்த டைரக்ஷன்ல அடிச்சுட்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி அது வந்து ஆக்டிவ். தண்ணியில மீன் நீந்தி போறதா நம்ம ட்ரிஃப்ட்னு சொல்ல முடியாது, மிதந்துட்டே போறதா நம்ம ட்ரிஃப்ட்னு சொல்ல முடியும். சோ இங்க அவனோட மோஷன் இருக்கும், பட் அது கூட சேர்ந்து ஒரு ரேண்டம் மோஷன்லயும் கொஞ்சோண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். பியூர் ரேண்டம் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. பட் நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வைக்கும் போது ஒரு ரேண்டம் மோஷன்லயும் குட்டி குட்டியா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் ஆகி மொத்தமா ட்ரிஃப்ட் ஸ்பீட் அப்படின்னு வந்து நிற்கும். மொத்தமா இங்க இருந்து இங்க ட்ரிஃப்ட் ஆகுறான், ரைட்? அப்படியான சிச்சுவேஷன் வரும். அதுதான் நம்ம ட்ரிஃப்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஒரு மெட்டீரியலுக்குள்ளார எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் ஸ்பீட் எவ்வளவு, that we are going to calculate. சோ அப்ப அந்த ஸ்பீடுக்கான ரீசன் என்ன பாருங்க, வாட் இஸ் த சோர்ஸ் ஃபார் தட் ட்ரிஃப்ட் ஸ்பீட்? கண்டக்டிவிட்டி. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. கண்டக்டிவிட்டி இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் கண்டக்டிவிட்டி. J is equal to sigma E. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர், இதை இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸை பார்த்துட்டு நம்ம அந்த டெரிவேஷனுக்குள்ள போகலாம். இப்போ ஒரு சாலிட் கண்டக்டர்ல அகைன் இன்னொரு டவுட் எக்கச்சக்க பேருக்கு இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எங்கிட்ட இருந்து நகருது? சாலிட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல காப்பர் அயான்ஸ் ஃபிக்ஸட், எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் நகருது. அப்ப எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதுல எங்க இருந்து நகருது? பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருந்து இங்க போகுதுன்னு நம்ம சொல்றோம், கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுதுன்னு சொல்றோம். அங்க என்னதான் நடக்குது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. டு பி ஃப்ராங்க், நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் வழியா சுத்தி வந்துட்டு இருக்கு. பட் நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பழகி போச்சுல. இப்போ ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது நமக்கு டாமினன்ட் ஹேண்டா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் டாமினன்ட். ஓகே, அதே மாதிரி ஹியூமன்ஸ் நமக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அதுதான் நார்மல் டெண்டன்சி அப்படின்னு எடுத்து பழகி போச்சு. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் இன்னொரு ரீசன் மேத்தமேட்டிக்கல் கண்டினியூட்டிக்காகவும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒன்னு வருதா அப்ப பாசிட்டிவ் டு நெகட்டிவ், மேத்தமேட்டிக்கல் கண்டினியூட்டிக்காகவும் ஹைப்போதெட்டிக்கலா ஒரு கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சோ ஒரு மெட்டல் எடுத்துட்டோம்னா, ஒரு மெட்டல் ராட் எடுத்துட்டோம்னா அதுல எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் நகருது. ஆனா எலக்ட்ரான் இன்னொரு இடத்துக்கு நகரும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் சார்ஜ் நகருது அப்படின்னு மேத்தமேட்டிக்கலா நம்ம எடுத்துக்கிறோம். சோ கரண்ட் இங்க இருந்து இப்படி போகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா மேத்தமேட்டிக்கலா பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருந்து அங்க போகுது, ஏன்னா நெகட்டிவ் ஆப்போசிட்ல மூவ் ஆயிடுச்சு. சோ திஸ் இஸ் வை கரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் போகுது நம்ம சொல்றோம். பட் டீப் டவுன் மைக்ரோஸ்கோபிக்ல பார்த்தா பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு மெட்டாலிக் கண்டெய்னர்ல எங்கேயுமே நகராதுப்பா. அதே ஒரு
எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். பட் ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்தோம்னா அதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் எங்கேயுமே நகரவே நகராது. அதுல பாசிட்டிவ் அயான்ஸ் காப்பர் அயான்ஸ் ஃபிக்ஸ்ட், எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அதுல நகரும். இப்போ ஒரு கண்டக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மெட்டாலிக் கண்டக்டரோட ஸ்ட்ரக்சர் என்ன? பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். இது 100% ட்ரூ. எந்தவித டவுட்டுமே கிடையாது. பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். அந்த லாட்டிஸ்ல ஃபிக்ஸ்ட், நகரவே நகராது. அடுத்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதுதான் ஒரிஜினலா ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ எந்த மாதிரினா சிம்பிள், ஒரு கண்டெய்னர்ல இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் மாதிரி. நம்ம ஒரு டப்பால காத்து பிடிச்சு வச்சோம்னா அது ரேண்டமா நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ரேண்டம் மோஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாதப்போ. அதனால ஆவரேஜ் வெலாசிட்டி 0. ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துடும். இந்த ரேண்டம் மோஷன்னால, இந்த ரேண்டம் மோஷன் இருக்கு இல்லையா, அதனால நமக்கு எந்தவித எலக்ட்ரிக்கல் கரண்ட்டும் இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். So random motion will not cause any electrical current. Okay, எனக்கு நான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றேன். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரான்ஸ் போகுது இல்லையா, அதனால தான் எனக்கு கரண்ட் உருவாகும். அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் போறப்பையும் அதுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏன்னா அந்த கொலிஷன்ஸ், எனக்கு காப்பர் அயான்ஸ், அங்கங்க காப்பர் அயானோட சைஸ் எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு எலக்ட்ரான் வந்து பாயிண்ட் சைஸ்டு பார்ட்டிகல். காப்பர் அயானுக்கு ஒரு டெஃபினட் சைஸ் இருக்குல்ல, 10⁻⁻15 மீட்டர்ஸ் ஒரு டெஃபினட் சைஸ் இருக்கு, 10⁻10 சைஸ் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் போகும்போது பயங்கரமா கொலைட் ஆயிட்டு இருக்கும், பயங்கரமா கொலைட் ஆயிட்டு இருக்கும். ஒரு செகண்டுக்கு இட் மைட் கொலைட் 100 டைம்ஸ், ஈவன் மோர் 1000 டைம்ஸ் கூட கொலைட் ஆகலாம். அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கொலைட் ஆகும். யாரு கூட? மெட்டல் அயான்ஸ். லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அந்த மெட்டல் அயான்ஸும் ஒரே இடத்துல இருக்க போறது இல்ல, தே வில் ஆல்சோ பி இன் வைப்ரேட்டரி மோஷன். நீங்க லோவர் கிரேட்ஸ்லயே படிச்சிருப்பீங்க இல்லையா, எனக்கு ஒரு லிக்விட் அண்ட் கேஸ் எடுத்து பார்க்கும்போது அது ரெண்டுத்துலயும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ரேண்டம் மோஷன்ல இருக்கும். சாலிட் அதுல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வைப்ரேட்டரி மோஷன்ல இருக்கும். பொசிஷன் ஃபிக்ஸடா இருந்தாலும் வைப்ரேட்டரி மோஷன்ல இருக்கும். அதனாலயும் எனக்கு கொலிஷன்ஸ் வரும். வைப்ரேட்டரி மோஷன்னாலையும் கொலிஷன்ஸ்ல வரும். இதுதான் the main reason for resistivity and resistance. அந்த resistivity இந்த frequent collisions, electrons and atoms கூட collide ஆகிறது தான் important reason for resistivity. இப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல தெர்மல் மோஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நீங்க என்ன யோசிக்கலாம், அந்த எலக்ட்ரான் அப்படி மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? நம்ம தெர்மல் பிசிக்ஸ்ல அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா. அட் அப்சல்யூட் ஜீரோ அந்த மோஷன், ரேண்டம் மோஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும், எலக்ட்ரான் மூவ் ஆகாது. இப்போ நம்மளோட பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆவரேஜா லெட்ஸ் சே 15 டிகிரி செல்சியஸ், 298 வாட் எவர், ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்குல்ல. காரணம் என்ன? லெட்ஸ் சே 0 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் 273 கெல்வின் இருக்குல்ல. ரீசன் என்னன்னா சன்ஸ் ரேடியேஷன். சன்னோட எனர்ஜி கண்டினியூஸா சர்ஃபேஸ் எர்த் வந்து ரிசீவ் பண்ணிட்டே இருக்கு இல்லையா. எர்த் இஸ் கண்டினியூஸ்லி ரிசீவிங் சன்ஸ் எனர்ஜி. அப்படி கண்டினியூஸா ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. அந்த டெம்பரேச்சர்னால தான் இந்த ரேண்டம் மோஷன். ஸோ as long as the temperature is maintained, random motion இருந்தே தீரும். அதனால தான் சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் டெம்பரேச்சரை குறைச்சு கொண்டு வரும்போது அட் அ பர்டிகுலர் வேல்யூ, ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் நான் ரீச் பண்ணும்போது தியரட்டிக்கலி ரெசிஸ்டன்ஸ் வில் கோ டு 0. ரைட், ட்ரஸ்ட் மீ, ரெசிஸ்டன்ஸ் வில் கோ டு 0. ஐ திங்க் மெர்க்யூரிக்கு 4 கெல்வின் அப்படின்னு எவ்வளவு கம்மியான டெம்பரேச்சர் தெரியுமா? 0 கெல்வின்ங்கிறதுக்கு 4 யூனிட்ஸ் ரொம்ப பக்கத்துல, ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரி -269 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ டெம்பரேச்சர் நான் கொண்டு போனேன்னா அந்த தெர்மல் மோஷன் எல்லாம் எனக்கு ஸ்டாப் ஆயிடும், ரெசிஸ்டன்ஸ் 0க்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, தியரட்டிக்கலி ஐ வில் ஹேவ் இன்ஃபைனைட் கரண்ட், பயங்கரமான கரண்ட். சோ பாயிண்ட் இஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான காரணம் என்ன? ரேண்டம் மோஷன். இந்த ரேண்டம் மோஷன் எதனால வருது? நம்ம ரூம் டெம்பரேச்சர்னால. சோ டெம்பரேச்சரை குறைச்சா ரெசிஸ்டன்ஸ் குறையும். சோ நோ நெட் கரண்ட் வித்வுட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ அதுக்கு அடுத்து நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றேன். ரைட், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது ஆப்வியஸ்லி சார்ஜஸ் எல்லாத்து மேலயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அப்ளை பண்ணும்போது திஸ் இஸ் a கண்டக்டர், அந்த கண்டக்டர்ல எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சாரி பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணிருக்கேனா. இப்போ இங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாருங்க, திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்டா? ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்?
So electronsக்கு force இந்த directionல இருக்குமா? This is electron. இவனோட force இந்த directionல because it will be attracted by the positive terminal. So அந்த force தான் நம்ம F is general formula என்ன? F is equal to Q into E அப்படின்னு சொல்லுவோம். F is equal to Q into E. இங்க charge minus. So electric fieldக்கு opposite directionல electron மேல force இருக்கும். F is equal to minus Q into E. இப்ப இந்த drift பாருங்க, it's very very slow. இந்த forceனால அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுறது அவ்வளவு பயங்கரமா புஷ் அப்படின்லாம் மூவ் ஆயிட்டு வராது, ரொம்ப அதனாலதான் அதை drift அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெரி ஸ்லோ மோஷன். அந்த thermal motion மேல சூப்பர் இம்போஸ்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ரேண்டம் மோஷன். அந்த டயக்ராம் பண்றாவே ஒரு டயக்ராம் வரைஞ்சல அது மாதிரி அதோட ரேண்டம் மோஷன் மேலேயே இந்த drift சூப்பர் இம்போஸ்ட். ஒரு ரேண்டம் மோஷன் போகும்போதும் அது லைட்டா drift ஆகும், அடுத்து நேரா சோ ஒரு ரேண்டம் மோஷன்லயும் அது அப்படியே லைட்டா drift ஆகி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நமக்கு மூவ் ஆகும். இப்ப அந்த ரேண்டம் ஸ்பீடோட வேல்யூ பாருங்க, 10⁶ மீட்டர்ஸ் per second, 1000 kilometers per second. இப்ப இந்த this is a metal pen. இந்த மெட்டல் பென்குள்ளர எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான் எந்த ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்குன்னா 1000 kilometers per second. That's insane. 1000 kilometers per second ஸ்பீட்ல உள்ள வளாத்திட்டு இருக்கு. பட் நான் வோல்டேஜ் கொடுக்கும் போது அவன் எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகிறான், அந்த drift ஸ்பீட் எவ்வளவு இருக்கு பாருங்க, 10⁻⁴ meters per second. ரைட், 10⁻³ நாலே மில்லி, இது மில்லிமீட்டரை விட கம்மி, 0.1 millimeters per second. ரைட், அவ்வளோ கம்மியான ஸ்பீடு தான் drift. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, கரண்டோட ஸ்பீட் ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு, 0.1 millimeter per second. அவ்வளோ வேகமாலாம் சார்ஜஸ் மூவ் ஆகிறது இல்லை. நான் சுவிட்சை போடும் போது அவன் குதிச்சுட்டு இருப்பான் 1000 kilometers per second. பட் நான் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அவ்வளவுதான், just 0.1 millimeters per second. அது கரண்டோட drift. நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் திஸ். இந்த ஸ்பீடு கம்ப்ளீட்டா நமக்கு யூஸ்லெஸ். நம்மளால இந்த எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ண முடியல, இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 10⁻⁴ meters per second. ரைட், இப்ப யோசிச்சு பாருங்க, drift ஸ்பீடு இந்த வேல்யூ இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த மொத்த ரேண்டம் மோஷனையும் நம்மளால drift ஸ்பீடா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா வேல்யூ எவ்வளவு எனார்மஸா இருக்கும், நம்மளால கண்டெய்னே பண்ண முடியாது. அந்த மெட்டீரியல் அன்னைலைட் ஆயிடும், அது அப்படியே ஆட்டமைஸ் ஆயிடும், அவ்வளவு ஸ்பீட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் நகர்ந்ததுன்னா. இப்போ இந்த ஸ்பீட்னால கரண்ட் எப்படி உருவாகுது, இந்த drift ஸ்பீட்னால எனக்கு எப்படி கரண்ட் வருது, அதோட டெரிவேஷன் பார்க்கலாம். இப்ப ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோமா, F is equal to ma தானே. ஃபோர்ஸுக்கு இப்ப நம்ம எழுதின ஃபார்முலா என்ன, -E into E. ரைட், இந்த பக்கம் நியூட்டன் செகண்ட் லா, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ரைட், இப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணி, அதாவது இந்த சிச்சுவேஷன்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் -E into E, m into a, நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். சோ அப்ப ஆக்சிலரேஷன் என்ன வரும், -E by m. ரைட், ஆக்சிலரேஷன் இஸ் -E by m. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஞாபகம் இருக்கா, மூணு ஈக்குவேஷன்ஸ், v u plus at. First equation of motion. So v is equal to v naught minus E by m into t. A is minus ல இருக்கா, அதனால v naught minus. இப்ப v naughtங்கிறது என்ன, just after collision. இப்ப இந்த v naughtனா ஒரு எலக்ட்ரான் வேகமா போறான், let's say ஒரு ஆட்டம் இங்க இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ஆட்டம் இங்க இருக்கு, this is an atom, latticeல இருக்கிற காப்பர் ஆட்டம், எலக்ட்ரான் வேகமா இங்க போறான், டிங் இடிச்சு, திருப்பி எனர்ஜி எல்லாம் போயிட்டு திருப்பி ஆரம்பிப்பான், கீழே போவான், இங்க ஒரு ஆட்டம் இடிச்சு, நேரம் எப்படி வருவான், இடிச்சு. ஸோ ஒரு தடவை கொலைட் ஆகிறப்பையும் அவன் திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், நேரா போறான், மோதிக்கிறான், 0 வெலாசிட்டி 0, திருப்பி ஆரம்பிப்பான், இன்னொரு கொலிஷன் 0, திருப்பி ஆரம்பிப்பான், இன்னொரு கொலிஷன் 0. ஸோ நான் இங்க அந்த இனிஷியல் வெலாசிட்டியை 0னே எடுத்துக்கலாம். ஸோ தேர் won't be any initial velocity. ஸோ பாயிண்ட் என்னன்னா, அவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்கிறதுனால, மல்டி கொலிஷன்ஸ், ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேல கொலிஷன்ஸ் நடக்கிறதுனால அவனோட டோட்டல் இனிஷியல் வெலாசிட்டி நான் 0 அப்படின்னு எடுத்துப்போம். அந்த இடத்துல ஒரு ஆக்சிலரேஷன் இருந்தாலுமே அவன் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில தான் மூவ் ஆயிட்டு இருப்பான். இது வந்து கான்ட்ராடிக்டரியா தெரியணும் டெக்னிக்கலா பார்த்தா. ஆக்சிலரேஷன் இருக்கிறப்ப எப்படி வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு. பட் இங்க என்ன நடக்குதுன்னா, அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன். அவன் இப்போ நம்ம கிட்ட இருந்து
நம்ம குட்டி நாய்க்குட்டி வளர்க்குறோம் அப்படின்னா அது ஓட ட்ரை பண்ணுது, நம்ம பிடிச்சி இழுத்து கொண்டாடுறோம். இப்படி போது பிடிச்சி இழுத்து கொண்டாடுறோம், இப்படி போது பிடிச்சி இழுத்து கொண்டாடுறோம். அதே மாதிரி அந்த எலக்ட்ரான் எங்கிட்டு போயிட்டு கொலைட் ஆனாலும் திருப்பி அதோட வெலாசிட்டி ஜீரோக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ பாயிண்ட் என்னன்னா அது திருப்பி 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 ஜீரோல இருந்து ஒரு வெலாசிட்டி, ஜீரோல இருந்து ஒரு வெலாசிட்டி, ஜீரோல இருந்து ஒரு வெலாசிட்டி. சோ அந்த ரெண்டுத்துக்குள்ளதான் உலாத்திக்கிட்டே இருக்கும். ஜீரோ டு மேக்ஸ், ஜீரோ டு மேக்ஸ், ஜீரோ டு மேக்ஸ். சோ அதுக்கு நம்ம ஒரு ஆவரேஜா போட்டுக்கிட்டு போயிடலாம். அதுதான் இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ரைட்? சோ இந்த இனிஷியல் வெலாசிட்டி நம்ம ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எனக்கு v என்ன வருது பாருங்க, EE by m into t. இப்போ இந்த t என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு collisions-க்கு நடுவுல இருக்கிற டைம் அப்படின்னு எடுத்துப்போம். the time taken between two collisions, right? அதுதான் நம்ம இந்த இடத்துல t tau அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு டேர்ம் இருக்கு, இட்ஸ் கால்ட் tau. ரெண்டு collisions-க்கு நடுவுல இருக்கிற ஆவரேஜ் டைம். அண்ட் இந்த டைமும் நமக்கு சேமா இருக்க போறது கிடையாது. இப்போ ரெண்டு collision எடுத்து பார்த்தோம்னா ஒரு collision இப்படியே நடந்துடலாம், இன்னொன்னு ரொம்ப தூரம் கழிச்சு நடக்கலாம், இன்னொன்னு பக்கத்துல ரேண்டமா, ரைட்? சோ collisions எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல டைம் இன்டர்வல் ரொம்ப கம்மி, இதுக்கு நடுவுல டைம் இன்டர்வல் ரொம்ப அதிகம். சோ அதனால தான் we are going for average time between two collisions. and இது எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். so tau represents the average time interval between two collisions. சரியா? இப்போ இந்த டவ் தூக்கி நான் அந்த டைம்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோன்னு எடுத்துக்கலாம் தானே? ஏன்னா ரெண்டு கொலிஷனுக்கு நடுவுல இருக்கிற டைம் நான் கன்சிடர் பண்ணேன்னா ரெண்டு கொலிஷனுக்கு நடுவுல இருக்கிற பிகினிங் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ தானே? நேரா போயிட்டு இங்க அடிச்சு ஜீரோ வந்ததுக்கு அப்புறம் தானே இங்க இருந்து நேரா அங்க போறேன், ரைட்? அகைன் ஜீரோ திருப்பி இங்க. சோ நான் ரெண்டு கொலிஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டைம் இன்டர்வல்ல கன்சிடர் பண்ணா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு போட்டுக்கலாம். So ஜீரோ போட்டதுக்கு அப்புறம் ரிமைனிங் EE by m into tau. இதுதான் drift velocity-யோட ஃபார்முலா. இது சஃபிக்ஸ் கிடையாது, இங்க மல்டிப்ளிகேஷன்ல வரணும். Write it down properly. Drift velocity Vd is equal to minus EE by m into tau. Right? நெகட்டிவ் என்னன்னா எலக்ட்ரானோட டிரெக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். That's why நெகட்டிவ். Tau ரெண்டு கொலிஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம், ரெண்டு கொலிஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆவரேஜ் டைம். அது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையவே கிடையாது. இதை விட கம்மியாவும் இருக்கும், இதை விட அதிகமாவும் இருக்கும். நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கணும். m mass of an electron. இங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன தெரியுமா? இந்த E அது மட்டும் தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். மீதி எல்லாமே அந்த மெட்டீரியல் ஸ்பெசிபிக். E m tau அது எல்லாமே அந்த மெட்டீரியல் ஸ்பெசிபிக், ரைட்? அதுக்கு தனியா ஒரு பேர் ஒண்ணு நான் வைப்போம், கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். ஓகே, சோ இப்போ கரண்டோட ஃபார்முலா பாருங்க. இந்த drift velocity-ய வச்சு நம்ம கரண்டோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். எப்படி? இப்போ drift velocity பார்த்தோமா? Vd என்ன? சாரி, Vd is equal to minus EE by m into tau, ரைட்? இதுதான் எனக்கு drift velocity. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இவனுக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? சிம்பிள். கரண்ட்னா என்ன? flow of charges. நான் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன்ப்பா. Now let this be a conductor. இப்போ இந்த கண்டக்டர்ல எனக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படி கண்ணாப்புனான்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு சர்டன் டைம் இன்டர்வல் கன்சிடர் பண்ணேன். இதுக்கு வெளியே நான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போமா? விங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, சர்டன் டைரக்ஷன். அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? ட்ரிஃப்ட் ஸ்பீடா? இந்த ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டா அதோட ஸ்பீடு ட்ரிஃப்ட் ஸ்பீட் Vd. அப்ப எல்லா எலக்ட்ரானும் ஆவரேஜ் சிச்சுவேஷன்ல இல்லையா? நான் திருப்பி சொல்றேன், ஒரு எலக்ட்ரானும் ட்ரிஃப்ட் ஸ்பீட்ல தான் போகும்னு கிடையாது. ஒன்னும் தனித்தனி ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். பட் ட்ரிஃப்ட்ங்கிற கான்செப்ட் என்ன? ஆவரேஜ். மொத்தமா ஒரு ஆவரேஜ் டைம் இன்டர்வல் நான் எடுத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் ஆவரேஜா அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். சரியா? சோ இவனும் அதே drift ஸ்பீட்ல தான் போயிட்டு இருப்பான், இவனும் அதே drift ஸ்பீட்ல தான் போயிட்டு இருப்பான். சோ given amount of timeல இந்த பயப்புள்ள எவ்வளவு தூரம் நகர்றானோ எல்லாருமே அதே தூரம் நகரணும். இவன் ஒரு எலக்ட்ரான் எவ்வளவு தூரம் நகர்றானோ எல்லாருமே அதே தூரம் நகரணும். அதுதான் நம்மளோட அசம்ஷன். எல்லாருமே drift ஸ்பீட்ல தான் போயிட்டு இருப்பாங்க அப்படின்றது நம்மளோட அசம்ஷன். சரியா? இப்ப இங்க என்ன பண்றேன்? ஒரு சின்ன கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துக்கிறேன், ரைட்? dx என்ற கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துக்கிறேன்.
இப்ப இந்த எலக்ட்ரானுக்கு இந்த ரீஜனை தாண்டறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனை இந்த எலக்ட்ரான் தாண்டறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? லெட்ஸ் சே dt, ஒரு குட்டியோண்டு வேல்யூ dt அப்படின்னு எடுத்துப்போமா, இல்ல டைம் t dt ஏதோ ஒன்று dt, அந்த டைம்ல இவன் இந்த ரீஜனை தாண்டுவான். அப்ப நான் dx என்னன்னு சொல்லலாம்? drift into dt சொல்லலாமா? right, dx is equal to vd into dt அப்படின்னு நான் சொல்லலாம். இல்ல d கன்ஃபியூஸ் ஆகுதா, வெறும் பெரிய ஆல்பபெட்ஸ்ல நம்ம போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம ஆவரேஜ் தான் எடுத்துக்கிறோம் எனிவேஸ். சோ லெட்ஸ் டேக் இட் as x. அந்த xங்கற டிஸ்டன்ஸை இந்த எலக்ட்ரான் கிராஸ் பண்றான். அப்போ அதுக்கு எவ்வளவு அப்படின்ற டைம் எடுத்துப்பான், கரெக்டா? சோ drift velocityல அவன் மூவ் ஆயிட்டு இருந்தான்னா velocity is equal to displacement by time. அப்போ vd into t is equal to x. அப்போ இந்த xங்கற டிஸ்டன்ஸை இவன் tன்ற டைம்ல கிராஸ் பண்ணிருப்பான், அவனோட வேல்யூ vd into t. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த செக்ஷனுக்குள்ளார இருக்கிற இவன் ஒருத்தன் இத கிராஸ் பண்றான்னா இவனுக்குள்ளார இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் அதே நேரத்துல கிராஸ் பண்ணிருக்கணும் தானே. இந்த சைடுல இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் எனக்கு அதே டைம்ல இந்த ரீஜனை கிராஸ் பண்ணிருக்கணும், கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு எலக்ட்ரான் vd அந்த ஸ்பீட்ல போகும்போது அந்த ஏரியாவை கிராஸ் பண்றான். அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கு எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுது அப்படின்னா எல்லாருமே இருக்கிற ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸுமே அந்த டயத்துல அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிருக்கணும். சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்குள்ளர எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கணும் ஒரிஜினலா. இங்க நம்ம பெருசு பெருசா போட்டிருக்கனால குட்டியா இருக்கு, பட் குட்டி குட்டியா போட போனா இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணுமா? அந்த எல்லா எலக்ட்ரான், அப்போ அந்த ஏரியாக்குள்ளர எனக்கு எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கணும், எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும். இப்ப அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு நம்பர் ஒன்னு சொல்லுவாங்க, நம்பர் டென்சிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி. அதாவது அதை நம்ம தியரட்டிக்கலா டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியாது, அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா மெஷர் பண்ணப்பட்ட ஒரு நம்பர். ஒரு மெட்டீரியலுக்கும் எஸ்பெஷலி ஃபார் மெட்டல்ஸ், ஒரு மெட்டல்ஸுக்கும் எவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம் இருக்கு அப்படின்றத நமக்கு ரெடிமேடா கொடுத்துருவாங்க. ஒரு சைஸ், ஒரு வால்யூம் 1 மீட்டர் கியூப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம n அப்படின்னு சொல்லுவோம். n நம்பர் ஆஃப் ஃப்ரீ electrons per unit volume அப்படின்னு சொல்லுவோம். n represents number of free electrons per unit volume. அப்ப எனக்கு இந்த ரீஜனுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எவ்வளவுன்னு வேணும், right? I need the total number of electrons in the regionல. அப்போ n into இதோட வால்யூம் போட்டா உள்ள எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தானே. இதோட வால்யூம் எவ்வளவு பாருங்க, கிராஸ் செக்ஷனல் ஏரியா a எடுத்துப்போமா, இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்டு லென்த் x. அதாவது this is a cylinder, சிலிண்டரோட வால்யூம் என்ன, ஏரியா இன்டு லென்த், ரைட்? சோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் என்ன வரும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம் இன்டு ஏரியா இன்டு எக்ஸுக்கு பதிலு நான் vd இன்டு t போடலாமா? இதுதான் எனக்கு இந்த ரீஜனுக்குள்ள இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரியா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ஸ். அப்ப மொத்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இன்டு இ போட்டா எனக்கு டோட்டல் சார்ஜ் கிடைக்கும்ல. இங்க நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், எத்தனை எலக்ட்ரான் அப்படின்னு. அப்ப எவ்வளவு சார்ஜ், ஒரு எலக்ட்ரானுக்கு இ, அப்போ இத்தனை எலக்ட்ரானுக்கு இன்டு இ, ரைட்டா? சோ திஸ் இஸ் q is equal to n into e. பாத்திருப்போமா, இது வந்து சஃபிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்றது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. into charge of 1 electron போட்டா எனக்கு total electrons கிடைக்கும். So n a v d t into e, right? So இதுதான் எனக்கு total charge. அதாவது எனக்கு அந்த ரீஜன்ல இவ்ளோ சார்ஜ் உள்ள இருக்கு, கரெக்ட் தானே? புரியுதா பசங்களா? திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம் பாருங்க. ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கேன், அதுல ஒரு வோல்டேஜ் கனெக்ஷன் கொடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் எனக்கு ட்ரிஃப்ட் ஸ்பீடுங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்பீட்ல எனக்கு கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். இப்ப நான் அதுல ஒரே ஒரு குட்டி செக்ஷன் எடுத்திருக்கேன், எக்ஸ்ங்கிற லென்த் இருக்கிற ஒரு குட்டி செக்ஷன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சர்டன் டைம் இன்டர்வல்ல எனக்கு ஒரு எலக்ட்ரான் கிராஸ் ஆகி வெளியே போகுது அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் அந்த
செக்ஷனுக்குள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் அதே டைம் இன்டர்வல்ல எனக்கு கிராஸ் ஆகி வெளியே போகணும் தானே, ரைட்டா? ஏன் எல்லாருமே ஒரே ஸ்பீட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. சோ ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதே டைம்ல அந்த ரீஜனுக்குள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் வெளியே போகணும், வெளியே இருந்த எலக்ட்ரான் உள்ள வரும். சோ பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு எலக்ட்ரான் அந்த அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். எவ்வளவு எலக்ட்ரான் எனக்கு அந்த ரீஜனை கிராஸ் பண்ணி போகுது, எவ்வளவு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க உள்ள எவ்வளவு இருந்திருக்கு அதை கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு நம்ம n அப்படின்றதோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். அது எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மின் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூ, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம் இன்டு இவனோட வால்யூம் என்ன, சிலிண்டர். சோ ஏரியா இன்டு ஹைட், லென்த், whatever. சோ ஏரியா இன்டு x க்கு பதிலு vdt, இங்க ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சிருக்கோமா, x க்கு பதிலு vdt போட்டா இது என்னது, எனக்கு உள்ளுக்குள்ளற எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றது. சோ tன்ற டைம் இன்டர்வல்ல உள்ளுக்குள்ளற எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு கிடைச்சிருச்சு. இப்ப எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரான்ல இருந்து நான் சார்ஜுக்கு போறேன், எவ்வளவு சார்ஜ் இருக்கு, ஏன்னா கரண்ட்னா என்ன, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் flowing per யூனிட் டைம், ரைட்? சோ எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னா இன்டு e சார்ஜ். சோ டோட்டல் சார்ஜ் கிடைச்சிருச்சா? இப்போ I ஓட ஃபார்முலா என்ன பாருங்க, Q by time. So Q by time, இந்த டைம் அங்கிட்ட கேன்சல் ஆச்சுன்னா NAE VDT by T, TT கேன்சல் ஆச்சுன்னா I is equal to NAE into VD. அவ்வளவுதான் மக்களே, நம்மளோட அழகிய கரண்ட் ஃபார்முலா வந்துருச்சு, NAE into VD. So கரண்டோட அல்டிமேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்முலா இதுதான். I is equal to NAE into VD. N number of electrons per unit volume. Yeah. I number of electrons per unit volume. A cross sectional area of the conductor. E charge of an electron. VD drift velocity. Right? So upon the N material specific. A and the geometry. நான் எடுக்கிற கண்டக்டரோட geometry. E charge of an electron fixed. VD drift velocity that depends on material as well as temperature. அது ரெண்டுத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா. I is equal to NAE into VD. இங்க Q அப்படின்றது இன் ஜெனரல் ஃபார்முலா சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம டிரைவ் பண்ணது ஸ்பெசிஃபிக்கா எலக்ட்ரான்னால நம்ம இங்க E போட்டுக்கிட்டோம். ரெண்டுமே ஒண்ணுதான். இதை நம்ம இப்படி கூட சொல்லிக்கலாம். I is equal to NAE into VD. So ரெண்டுமே they represent the same thing. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. சோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த drift velocity ஓட ஃபார்முலா வத்துக்கிட்டு இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். drift velocity என்ன, VD is equal to EE by m into tau. இங்க சைன்லாம் இதுக்கு அப்புறம் தேவையில்லை, நம்ம வெறும் மேக்னிடியூட மட்டும் டீல் பண்ணிக்கலாம். சோ EE by m into tau இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா பாருங்க, n into E அப்படியே இருக்கும், A அப்படியே இருக்கும், VD க்கு பதில் EE by m into tau போட்டாச்சா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா, n e into e, e square வந்துரும், ரைட்? சோ n e square tau by me into e into a. ஏன் இதை குரூப் பண்ணிட்டு இவனை தனியா வச்சிருக்கோம், இது எல்லாமே இன்டர்னல், அந்த கண்டக்டருக்கு உள்ளார இருக்கிற இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ். சோ n e square tau by m, n number of electrons per unit volume, the material property, sorry. So n number of electrons per unit volume, E charge of an electron constant, tau relaxation time and the material specific and temperature specific, mass of an electron. இது எல்லாமே நம்ம கையில கிடையாது, அது எல்லாமே அந்த மெட்டீரியலுக்கு அந்த டெம்பரேச்சர்ல ஃபிக்ஸடா இருக்கும். இட்ஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா நம்மளால முடிவு பண்ண முடியும்ல. சோ ஏரியா அப்படின்றது நான் அந்த கண்டக்டரை உருவாக்கும் போதே நான் அதுக்கு என்ன ஏரியா கொடுக்குறேன், ஐ கேன் சூஸ் வாட் எவர் ஏரியா ஐ வாண்ட். into electric field, that is also chosen by me. நான் எவ்வளவு ஃபீல்டு கொடுக்குறேன் நான் முடிவு பண்ணிக்கலாம். அதனால என்னால கொடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தனியா வச்சுட்டு இதை கம்பைன் பண்ணிருக்கேன். இதுக்கான பேர் என்ன வருதுன்னு பாருங்க இப்போ. சோ இப்போ I is equal to, இத சிம்பிளிஃபை பண்ணா I by A is equal to sigma E அப்படின்னு நம்ம சொல்லுவோம். J is equal to sigma E. நம்ம ஒரிஜினல் ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, அதோட அப்படியே ரெப்பிடேஷன். சோ இந்த குவாண்டிட்டி இருக்கு பாத்தீங்களா, NE ஸ்கொயர் tau by m, இதுதான் கண்டக்டிவிட்டி. நல்லா யோசிச்சு பாருங்களேன், கண்டக்டிவிட்டினா என்ன, எவ்வளவு ஈஸியா ஒரு மெட்டீரியல்
எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. ஒரு மெட்டீரியலுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு ஈஸியா மூவ் ஆகலாம், அதுதானே கண்டக்டிவிட்டி. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தா நிறைய சார்ஜஸ் போகும். E directly proportional obviously. tau relaxation time ஜாஸ்தியா இருந்தா அடிக்கடி அவன் கொலைட் ஆயிட்டு வெலாசிட்டியை லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, he can move. And finally inversely proportional to mass. obviously mass நிறைய இருந்தா நகர்றது கஷ்டம் இல்ல, hence sigma is ne square tau by m. இதுதான் microscopic formula for sigma, right? J is equal to sigma E அப்படின்னு சொல்லலாம். இல்ல இத நம்ம ரிவர்ஸ்ல இத எப்படி மாடிஃபை பண்ணலாம்னு பாருங்க. இது நம்ம பேசிக் ஓம்ஸ்ல இல்லையா, I is equal to V by rho L by A. So இதெல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம்னா sigma equals ne square tau by m. அப்போ நான் rho என்ன சொல்லலாம், m by ne square tau. So resistivity அப்படின்னா m by ne square tau. Resistivity நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், it is specific அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு மெட்டீரியல் resistivity is specific to that material. பட் அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், how can we calculate that using this? பட் இதுவும் 100% தியரட்டிக்கலா நம்மளால கொண்டு வர முடியாது, we need certain values experimentally. இந்த ME அது வந்து கான்ஸ்டன்ட்ஸ் நமக்கு தெரியும், அது சேஞ்ச் ஆக போறது இல்லை, not with temperature and not with material. பட் இந்த n and tau இருக்கு இல்லையா, அது ரெண்டும் with respect to material சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் எடுத்தோம்னா அதுல n இருக்கவே இருக்காது, wood அதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கிடையாது, n முட்டை இல்ல, இருந்தாலும் ரொம்ப கம்மியா இருக்கும். ரிலாக்ஸேஷன் டைம் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், மெட்டீரியல் பேஸ். ஹென்ஸ் ரெசிஸ்டிவிட்டியோட ப்ராப்பர் மைக்ரோஸ்கோபிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா m by ne square tau. அவ்வளவுதான் பசங்களா, ரெசிஸ்டிவிட்டி முடிஞ்சிருச்சா. இப்போ ஃபைனல் அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ரெசிஸ்டிவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு நமக்கு, ஆப்வியஸ்லி மாஸ் rho is equal to m by ne square tau. Depends on mass, charge, number, density and tau. இங்க எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இல்ல, it's not dependent on electric field, not dependent on voltage. அடுத்து ஓகே விட்டுருங்க, கடைசி பாயிண்ட் வேண்டாம். ஸோ எக்ஸ்டர்னலா நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் வோல்டேஜ் அப்படின்றது ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் டு கரண்ட் அப்படின்னு பார்த்தோம், அதுவே இதை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஜியோமெட்ரி. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னும் போது அது ஜியோமெட்ரியில கூட டிபெண்ட் ஆகிறது கிடையாது, இட் இஸ் லைக் பியூர்லி ஒரு இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி, அந்த மெட்டீரியலோட இன்பில்ட் இன்ட்ரென்சிக்கா இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டிவிட்டி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் குவான்டிட்டி. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பாருங்க, கரண்டோட டெஃபினிஷன் பார்த்தோம், ஓம்ஸ் லா என்னன்னு பார்த்தோம், அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம், ரைட், அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம், அண்ட் கரண்டோட ஃபார்முலா யூசிங் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு குவான்டிட்டி, இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலால இருந்து கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி கொண்டு வரப்பட்ட குவான்டிட்டி என்னன்னா மொபிலிட்டி. மொபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன, மொபைல், எவ்வளவு ஈஸியா நகருது, தட் இஸ் மொபிலிட்டி இல்லையா. அதோட டெஃபினேஷன் என்ன வரும்னா drift velocity per unit electric field. அதாவது நான் கொடுக்கிற வோல்டேஜ், நான் கொடுக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எவ்வளவு ஈஸியா அந்த எலக்ட்ரானால நகர முடியுது, that is drift velocity, that is mobility. அதாவது மொபிலிட்டி அப்படின்னா ஈஸியா நகர முடியும் அப்படின்றத மெஷர் பண்றது மொபிலிட்டி. இப்ப நான் ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு எலக்ட்ரிக் கொடுக்குறேன், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எனக்கு மூவ் ஆகுது. அப்போ நான் எவ்வளவு ஃபீல்டு கொடுக்கறப்போ எனக்கு எவ்வளவு drift velocity ஜெனரேட் ஆகுது. நான் கொஞ்சோண்டு ஃபீல்டு தான் கொடுக்குறேன், ஆனா பயங்கரமா drift velocity ஜெனரேட் ஆகுதுன்னா மொபிலிட்டி ரொம்ப ஹையா இருக்குன்னு அர்த்தம். அதுவே நான் நிறைய ஃபீல்டு கொடுத்தா கூட எனக்கு கொஞ்சோண்டு தான் drift velocity வருது. அந்த நான் ஃபீல்டை தூக்கி கொட்டி கொடுத்தா கொஞ்சம் தான் நகருது. ஸோ drift மொபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதோட மீனிங் என்ன பாருங்க, how quickly an electron can move because of electric field. அதோட ஃபார்முலா drift velocity per unit electric field. அவ்வளவுதான். Mobility is the ratio of drift velocity per unit electric field. இப்ப drift velocity ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா, Vd is equal to E by m into tau, கரெக்டா. இப்ப இதோட ரேஷியோ எடுத்தோம்னா பாருங்க, Vd by E
is equal to E tau by m. Again, இதுதான் நம்மளோட mobility mu. பாருங்க E tau by m. So இதோட mobility. Again, இதுவும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? Charge of an electron, relaxation time, mass, right? So ஒரு given materialக்கு it depends on E tau by m. So mobilityங்கிறது ஒரு மெட்டீரியல்ல எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் என்னால ஈஸியா பாஸ் பண்ண முடியும், கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்னால எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ பாஸ் பண்ண முடியும், அதுதான் நம்ம மொபிலிட்டி அப்படின்றோம். Temperature dependence of resistance. Resistance, resistivity. One sec, people. இப்போ ரெசிஸ்டன்ஸ்லயும் சரி ரெசிஸ்டிவிட்டிலையும் சரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் தானே நம்ம. அப்போ எப்படி அது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணிருக்கு? திஸ் இஸ் த ஃபார்முலா. இதை நம்ம ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெர்மல் பிசிக்ஸ்ல இஃப் ஐ ரிமெம்பர் லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன், வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் 3 ஃபார்முலா பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா சிம்பிள் alpha and the change in temperature. So இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். So rho is equal to rho naught into 1 plus alpha del T. இங்க ஆல்பா என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கு இருக்கு, ஏரியல் எக்ஸ்பான்ஷன், வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இங்க the change in thermal resistivity with respect to temperature. ஆல்பாவோட யூனிட் என்ன வரும்னா per degree Celsius இல்ல per Kelvin ஏதோ ஒன்று அந்த மாதிரி வரும். இதுக்கும் இவனுக்கும் யூனிட் எனக்கு கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராப்ளம் போடும்போது இந்த ஃபார்முலா புது ஃபார்முலாலாம் பார்க்காதீங்க, இது ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. L0 1 plus alpha delta T. லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த ஃபார்முலா நீங்க நிறைய பார்க்கணும். L is equal to L0 into 1 plus alpha del T. சேம் ஃபார்முலா தான் அங்க. அது நம்ம லைனுக்கு யூஸ் பண்ற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஃபார்முலா நான் ரெசிஸ்டன்ஸ் கூட போட்டுக்கலாம். R at a particular temperature is R0 into 1 plus alpha T minus T0. Right? So இங்க R அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். ரைட்? RT அப்படிங்கிறது எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல எனக்கு வேணும், that is R. R0 is standard reference, RT எனக்கு தேவையான டெம்பரேச்சர் எது, that is RT. இந்த லாஜிக் யூஸ் பண்ணோம்னா நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். Again, alpha is based on the material. Alpha வந்து material specific. Resistivity not அப்படின்றது ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்ல, அது ரொம்ப முக்கியம். ஆர் ரோ எனக்கு எந்த டெம்பரேச்சர்ல வேணும். ஒரு சில பசங்க ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க, மிஸ்டேக். எனக்கு தேவையானது அட் அ டெம்பரேச்சர் T ஈக்குவல்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எவ்வளோ ரைஸ் ஆகுது. ரைட்? சோ இங்க ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் T0, அதுல இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி ρ0. எனக்கு தேவையான டெம்பரேச்சர் இஸ் T, அங்க இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி ρ. தட்ஸ் ஆல். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது சாம்பிள் வேல்யூஸ். இது எதுவுமே நீங்க மெமரைஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட ஒரு நாலேஜ்க்கு. சில்வரோட ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு இருக்கு பாருங்க. பெஸ்ட் கண்டக்டர் 1.59 into 10 power minus 8. சோ இருக்கிறதுலயே இந்த வேல்யூ எவ்வளவுக்கு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு நமக்கு கண்டக்ஷன் பெட்டரா இருக்கும்னு அர்த்தம். சில்வருக்கு 1.59, காப்பருக்கு 1.7. Trust me, silver is better conductor than copper. ஆனா நம்ம ஏன் காப்பர் யூஸ் பண்றதுனா காஸ்ட். சில்வர் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். சோ காப்பர் வந்து மச் 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 சீப்பர். சோ எக்கனாமிக்கலா இருக்கணும்ன்றதுனால நம்ம காப்பர் யூஸ் பண்றோம். பட் இஃப் யூ வாண்ட், நீங்க சில்வர் வயர் யூஸ் பண்ணி கூட உங்க வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வயரிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இங்க அதிகமாயிட்டே இருக்குல்ல, the value keeps increasing. இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் அதிகமாயிட்டு இருக்கும், கண்டக்டன்ஸ் கஷ்டமாகும் அப்படின்னு அர்த்தம். அது கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூஸ். இது எதுவுமே யூ டோன்ட் ஹேவ் டு மெமரைஸ் இட். இது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு முன்ன பார்த்தது. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் கண்டக்டார்ஸ். இது இன்சுலேட்டர்ஸ்க்கு பாருங்க.
நைக்ரோம், நிக்கல் குரோமியம் அலாய் படிச்சிருப்போம் தானே, நிக்கல் குரோமியம் அலாய். அடுத்து கார்பன் 10 power minus 5. இங்கே பாருங்க, இங்க 10 power minus 8, இங்க 10 power minus 5. ஸோ அந்த நம்பர் அந்த ஃபேக்டர் 10 பவர்ல 3 டிஃபரன்ஸ் வருது. ஸோ 1000 times டிஃபரன்ஸ் இருக்கு. அதோட ஜெர்மானியம், சிலிகான், தே ஆர் செமிகண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸுக்கும் நடுவுல இருக்கிறதுனால தே ஆர் கால்டு செமிகண்டக்டர்ஸ். கிளாஸ் எக்ஸலண்ட் இன்சுலேட்டர், 10 power 14, ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. எல்லாமே ரப்பர், சல்ஃபர், குவார்ட்ஸ், வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ next topic, EMF, electromotive force. எப்பவுமே இந்த டாபிக் நான் சொல்லும் போது இதை வச்சுதான் நான் ஆரம்பிப்பேன். electromotive force. First of all, இது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, அதுவே தப்பு. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இத மிஸ்நோமர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க, பேரை தப்பா வச்சுட்டாங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், ரைட்? இஎம்எஃப்னா என்ன? நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரியான ஒரு குவான்டிட்டி. இன்ஃபேக்ட் இஎம்எஃப் ஓட யூனிட் இஸ் வோல்ட்ஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஎம்எஃப் ஓட யூனிட் இஸ் வோல்ட்ஸ், ரைட்? இது ஃபோர்ஸ் கிடையாது. இது क्वेश्चन டைரக்டா எக்கச்சக்க தடவை கேட்டுக்கிறாங்க, பாதி பேருக்கு மேல தப்பா தான் எழுதுவீங்க. சோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எஸ்ஐ யூனிட், அரே ஃபோர்ஸ் நியூட்டன், தப்பு பிச்சு விடுவாங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் வோல்ட். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப பொட்டன்ஷியல் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன? ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ், அவ்வளவே தான். பட் அதுல என்ன ஸ்பெசிபிக்கா வருதுங்கிறத பொறுத்து நம்ம எந்த ஒர்க் டன் அப்படின்னு கணக்குல எடுத்துப்போம். இப்போ இதுவே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல ஒரு சார்ஜ் நகர்த்துறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும் டிவைடட் பை தட் சார்ஜ். ஒர்க் டன் பை சார்ஜ் தான், ஆனா அந்த குறிப்பிட்ட ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவுல ஒர்க் டன் பை சார்ஜ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுதான் ரியலிஸ்டிக் வேல்யூ. இப்ப அதுவே இஎம்எஃப் அப்படின்னா ஒரு செல்லு அவனோட ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல அதிகப்படியா அவனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமா, அதுதான் நம்ம இஎம்எஃப்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா ஒரு செல், ஒரு பேட்டரி, ஒரு சர்க்யூட்ல நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப அந்த பேட்டரி, அந்த செல்லு அந்த சார்ஜை சர்க்யூட்ல புஷ் பண்ணி திருப்பி கொண்டு வரணுமா? அவன் அந்த பேட்டரி அவனோட பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து ஒரு சார்ஜை புஷ் பண்ணி எனக்கு திருப்பி நெகட்டிவ் டெர்மினல்ல கொண்டு வந்து விடணும். ஓகே, அதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த வேலையை பார்க்கறதுக்கு அவன் ஒரு சார்ஜுக்கும் அவன் எவ்வளவு ஒர்க் பண்றான், எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்றான் divided by that charge, அதுதான் EMF ன்னு சொல்லுவோம். So EMF னா சிம்பிள், work done by the cell in moving the charge through the circuit. அந்த சர்க்யூட்ல ஒரு ஃபுல் சர்க்கிள்னா சர்க்கிள் இல்ல, அந்த சர்க்யூட்ல ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து திருப்பி எவ்வளவு ஒர்க் பண்ணணும் divided by that charge, அததான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு ரியல் வேர்ல்டுல எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன? ஒரு செல்லுல மேக்சிமமா எவ்வளோ டெர்மினல்ஸ்ல அதிகப்படியா எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்குமோ அதை நம்ம இஎம்எஃப்னு சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று, பட் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். அந்த டிஃபரன்ஸ் எதுலேருந்து வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒருத்தர் இருப்பான் பைபிள்ல, அவங்கிட்ட இருந்து வர்றதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அது என்னன்னு இப்ப அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ அகைன் நான் திருப்பி சொல்றேன், இஎம்எஃப் அப்படி பொட்டன்ஷியல் அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் பொட்டன்ஷியல். ஸோ ஒர்க் டன் இன் பிரிங்கிங் எ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ சர்டன் பாயிண்ட், பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இஎம்எஃப் அப்படின்னா அந்த சர்க்யூட்ல ஒரு ஃபுல் சுத்தி ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி கொண்டாடுறது, அதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அந்த செல் divided by the charge, that is EMF. So EMF அப்படிங்கிறது it's not a force. அப்புறம் ஏன் அத ஃபோர்ஸ்ன்றாங்கன்னா மொத அத பத்தி ரிசர்ச் பண்ணவர், அனலைஸ் பண்ணவர் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் அந்த சார்ஜை நகர்த்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதனாலதான் நகருது. யா, that is very well true. ஆனா அவர் டிஃபைன் பண்ண குவான்டிட்டி ஃபோர்ஸ் கிடையாது.
அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. எஸ் 100% ட்ரூ. ஆனா அவர் டிஃபைன் பண்ணது அந்த ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணல. ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஸோ இன்டைரக்டா அவர் ஒரு டைப் ஆஃப் பொட்டன்ஷியலை தான் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு ஃபோர்ஸ்னு பேசுறாங்க. சரியா? பேர் ஃபோர்ஸ்னு இருக்கிறதுனால நியூட்டன் போடக்கூடாது. நம்ம கூட தான் ரியல் வேர்ல்டுல வெயிட்னு சொல்லிட்டு கிலோகிராம் யூஸ் பண்ணிக்கிறோம்ல. டெக்னிக்கலா வெயிட்டோட யூனிட் என்ன? நியூட்டன். வெயிட்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மாஸ்ங்கிறது தான் கேஜி. ரியல் வேர்ல்டுல மாஸ்ங்கிற வார்த்தையை யாருமே எங்கேயுமே யூஸ் பண்றதே இல்லை. வெயிட்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம கிலோகிராம் அப்படின்னா we can understand. அதே மாதிரி electromotive force is the work done in moving a charge through the full circuit. அந்த சர்க்கிட்ல கம்ப்ளீட்டா ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் டிவைடட் பை தி சார்ஜ். அதுதான் EMF. and SI unit is volt. மாத்தி போடக்கூடாது. ரைட்? EMF and voltage, potential difference na voltage. Potential difference என்ன? literally between ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் தான். So இங்க it is a full positive to negative terminal of the source. சரி விடுங்க. இங்க இருந்து ஒரு full round அடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ work done per unit charge. அதுதான் நம்ம EMF ன்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏன் டிஃபரன்ஸ் வருது? நான் ஒரு சர்க்கிட்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா why is there a difference between potential and EMF? ஏன் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் வருதுன்னா due to this fellow internal resistance ன்னு ஒருத்தன் இருக்கிறதுனால. அதாவது இந்த செல் வந்து நல்லவன் தான். இப்போ ஒரு செல்லுக்கும் என்ன பர்பஸா இருக்கும்னா அவனுக்குன்னு ஒரு EMF வச்சு டிசைன் பண்ணிருப்பாங்க. அதாவது அவனால மேக்சிமமா கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு EMF வேல்யூ. ஆனா அவனால அதை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு செல்லும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்குள்ளர எனக்கு கெமிக்கல்ஸ் இருக்கும்ல, எலக்ட்ரோலைட் இருக்கும். அதுவும் ட்ரை செல்ல எனக்கு அது ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும் எலக்ட்ரோலைட். இப்போ எனக்கு அந்த சார்ஜ் உள்ளரே மூவ் ஆனல ஒரு க்ளோஸ்டு சர்க்கிட்னா என்ன அர்த்தம்? வெளியே பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். பட் பேட்டரி இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுப்போம். உள்ளர நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகணும் தானே கரண்ட். ஸோ தட்ஸ் தி டைரக்ஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் பேட்டரிக்கு வெளியே பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதே சமயம் உள்ளர நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ இந்த ரீஜன்ல ஃப்ளோ ஆகுறப்போ அவனுக்கு அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? மீனிங் அந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்போது அந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளர நீந்தி போகணும். அது எனக்கு யூஸ் ஆகாது இல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு they have to spend some energy. That's simple. சார்ஜ் அந்த பேட்டரிக்குள்ளர மூவ் ஆகுறதுக்கு அவன் ஒரு சர்டன் எனர்ஜியை யூஸ் பண்ணாதான் மூவ் ஆக முடியும். பட் தட் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் மீ. என்னால அதை வெளியே கொண்டு வர முடியல, எனக்கு அது டோட்டல் வேஸ்ட். அப்போ அந்த இடத்துல சர்டன் பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது இல்லையா? அதனாலதான் அவன் டிசைன் பண்ணப்பட்ட EMF அவனால வெளியே கொடுக்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு பேட்டரி எடுத்தாலும் அவனோட EMF ஒரு வேல்யூ இருக்கும், அவனோட டெர்மினல் வோல்டேஜ் அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். டெர்மினல் வோல்டேஜ்னா என்ன? லிட்ரலா அவனோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நெகட்டிவ் டெர்மினலுக்கும் என்ன வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கோ, the potential difference between the positive and the negative terminal, அதுதான் நம்ம டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியல் செல்லுல ஒரு ஐடியல் செல் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ நான் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறேன்ப்பா, இங்க ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணி பாக்குறேன். ரைட்? எனக்கு இங்க ஒரு கரண்ட் போகுதா? I, என்னோட ரெசிஸ்டன்ஸ் I, V is equal to IR, அவ்வளவுதான். அதுதான் இவங்கிட்ட எனக்கு டிராப் ஆகுற வோல்டேஜ். அதுதான் இவனோட EMF ஆகும் இருக்கும். This would be the EMF. அட் EMF-க்கு நம்ம எப்சிலான் இல்ல ஈன்ற வார்த்தை. ஓகே பாருங்க, இங்க ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல, EMF ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல நம்ம எப்சிலான் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல E அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிசிக்ஸ்ல இருக்கிறதே 26, நம்ம ஏற்கனவே நான் கிளாஸ்ல சொல்ற மாதிரி தான் ஆல்பபெட். இங்கிலீஷ்ல இருக்கிறதே 26 ஆல்பபெட். பட் பிசிக்ஸ்ல மட்டுமே 400 ஃபார்முலா இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனி ஆல்பபெட் போட முடியாது. ஸோ ஒரு சில நேரம் ஆல்பபெட்ஸ் கேன் ரிப்பீட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் E தான், EMF-க்கு எப்சிலான் டெக்னிக்கலா யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சில இடத்துல E, அப்பர் கேஸ் E, லோயர் கேஸ் E எல்லாமே மாத்தி யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். ஸோ இங்க ஐடியல் செல்லுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாததுனால அந்த EMF அப்படியே எனக்கு அவைலபிளா இருக்கும். அவனோட ஃபுல் கெப்பாசிட்டியையும் யூஸ் பண்ணி அவன் கரண்ட பாஸ் பண்ணுவான். ஆனா இதுவே ரியல் வேர்ல்டுல பார்த்தா எல்லா செல்லுக்கும் உள்ளுக்குள்ளற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்னு இருக்கும். அந்த செல்லுக்குள்ளரையே இன்பில்டாவே இருக்கும். ஐ மீன் யாரும் பில்ட் பண்றது கிடையாது, பட் அந்த மேனுஃபேக்சரிங்னாலே அந்த செல் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர்ல உள்ளுக்குள்ளர எனக்கு சாலிட் லிக்விட்ஸ் சம்திங் இஸ் தேர்.
அதனால அந்த சார்ஜஸ் வந்து அதை நேவிகேட் பண்ணி வெளியே வர்றதுக்கு they'll have to spend some amount of energy. அந்த எனர்ஜி ஆர் ஒர்க் டன் டிவைடட் பை த சார்ஜ், அதுதான் உள்ளர இருக்கிற அந்த டிராப், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகுறது. ரைட், இப்போ அதை தான் இங்க நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். ரைட், ரியல் வேர்ல்டு செல்லுல எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்கு. ஐடியல் செல்ஸ்ல கிடையாது. பட் as you know, ஐடியல் அப்படின்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாதுல்ல. ரியல் வேர்ல்டுல எல்லாத்துலயுமே அது இருக்கு. இப்போ இங்க ஓகே, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல நம்ம இன்னும் பார்க்கல. பட் ஸ்டில் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி this is the battery resistance, right? so இங்க இருந்து கரண்ட் எனக்கு இப்படி சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகுது. சரியா? இப்போ இங்க V is equal to IR எதை ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்க. நான் வோல்ட் மீட்டரை இந்த ரெசிஸ்டருக்கு பேரலா கனெக்ட் பண்ணிருக்கேனா, சோ இங்க எனக்கு போற கரண்டோட வேல்யூ என்ன? I into R. so இந்த வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆகுற வோல்டேஜ் தான் எனக்கு V காட்டும். கரெக்ட் தானே? V வோல்ட் மீட்டரை நம்ம எப்பவுமே டிவைஸ்க்கு பேரலா கனெக்ட் பண்ணுவோம். சோ இங்க இந்த ரெசிஸ்டருக்கு பேரலா நான் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன். இங்க எவ்வளவு லாஸ் ஆகுதோ அதை தான் இந்த வோல்ட் மீட்டர் எனக்கு கொடுக்கும். சோ V is equal to IR. இதுதான் வோல்ட் மீட்டர் எனக்கு கொடுக்கிறது. which means இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் லோடு, நான் யூஸ் பண்ற டிவைஸ். இந்த பேட்டரியில இருந்து லட்சம் நான் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். இப்ப இந்த பல்பு எரியறது இந்த பேட்டரியில இருந்து வெளியே வர்ற கரண்ட்னாலதான் இங்க எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படிங்கறத, யூஸ் ஆகுதுங்கிறத என் வோல்ட் மீட்டர் காட்டுறான். வோல்ட் மீட்டர் காட்டுற வோல்டேஜ் தான் நான் அந்த பேட்டரியில இருந்து யூஸுக்கு எடுத்துக்கிறது. இப்ப பேட்டரினால எவ்வளவு கொடுக்க முடியும் அதை தான் நம்ம E அப்படின்னு வச்சிருக்கோம். ரைட், E அதை தான் நம்ம பேட்டரி மொத்தமா கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாமா? இப்ப இங்க நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணா E மைனஸ் இங்க இருந்து நம்ம இங்க வரமா, சோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போதா, I into R ரிவர்ஸ் வந்தா மைனஸ் I into R is equal to 0 அப்படின்னு வரும். இவனுக்கு பேரு நம்ம V ன்னு வச்சாச்சா, IRக்கு நம்ம V அப்படின்னு வச்சாச்சு. சோ E minus V is equal to IR. so E minus V by I is equal to R. so இதுதான் internal resistance of a cell. அது சிம்பிள். அவனோட மேனுஃபேக்சரரே அதுக்கு EMF-ன்னு ஒன்று கொடுத்துட்டு இருப்பான். அந்த EMF மைனஸ் நான் அதுல இருந்து கரண்ட்டை வெளியே எடுக்கும் போது, நான் அந்த செல்லை தூக்கி ஒரு சர்க்கியூட்ல போட்டு கரண்ட்டை வெளியே எடுக்கும் போது எனக்கு எவ்வளவு வெளியே டிராப் ஆகுது, நான் மெஷர் பண்ணது V, அவன் கொடுத்தது EMF E, நான் செல்ல சர்க்கியூட்ல போட்டு பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது இந்த V டிவைடட் பை I, E minus V by I is equal to R. சோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் டிவைடட் பை எனக்கு எவ்வளவு கரண்ட் வருது, அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட், தட் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அகைன் ஐன்றது V by R திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்ல. ஓவராலா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லி தருவேன். அதை நீங்க அந்த லூப்புக்கு அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சோ இப்போ EMF-க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், டெர்மினல் வோல்டேஜ், இந்த E and V கான டிஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். சோ E and V கான டிஃபரன்ஸ். இப்ப சப்போஸ் நான் இங்க எதுவுமே கனெக்ட் பண்ணவே இல்லைன்னு வச்சுப்போம். நான் எதையுமே கனெக்டே பண்ணாம நான் அந்த பேட்டரிக்கு டெர்மினல்ஸ்ல ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ண ட்ரை பண்றேன். அப்போ எனக்கு அவனோட EMF அப்படியே கிடைக்கும். அதாவது ஒரு செல்ல நான் சர்க்கியூட்ல கனெக்டே பண்ணாம, அதாவது அவங்கிட்ட இருந்து கரண்ட்டை வெளியவே எடுக்காம, நான் கரண்டே எடுக்காம EMF மெஷர் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு அவனோட EMF வோல்டேஜ் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இந்த ஃபார்முலால பாருங்களேன், V is equal to IR போட்டோமா. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நான் அவன்கிட்ட இருந்து கரண்டே வெளியே எடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த IR 0 ஆயிடும், E is equal to V ன்னு வந்துடும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செல்லுல இருந்து கரண்ட்டை வெளியே எடுக்காம இருக்கும்போது, when there is no current drawn from a circuit, அவனோட EMF அப்படியே அவைலபிளா இருக்கும் டெர்மினல்ஸ்ல. அதுவே நான் அவனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், ஒரு சர்க்கியூட்ல போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா எனக்கு வர்ற பொட்டன்ஷியல் டெர்மினல் வோல்டேஜ் EMF ஓட கம்மியா தான் இருக்கும். சோ இது ஹைலி ஐரானிக். நான் ஒரு செல் வாங்குறதே ஒரு சர்க்கியூட்ல போட்டு யூஸ் பண்றதுக்கு தான். யூஸ் பண்ணாம நீ வச்சிருந்தனா அவனோட EMF உனக்கு கிடைக்கும். சோ மேனுஃபேக்சரர் சொல்றதும் கரெக்ட் தானே. நான் கொடுக்கறப்ப EMF வச்சு தான் கொடுக்குறேன், நீ மெஷர் பண்ணி பாரு. யா, நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரண்ட்டை வெளியே எடுக்காம மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கு, பொட்டன்சியோமீட்டர் சொல்லுவோம், நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க. ஒரு செல்லுல இருந்து கரண்ட்டை வெளியே எடுக்காம நான் அவனோட டெர்மினல்ஸ்ல மெஷர் பண்ணனா எனக்கு EMF வேல்யூ காட்டும்.
பட் நான் சர்க்கியூட்ல போட்டேன்னா கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். கரண்ட் வெளியே வர்றப்ப எனக்கு இஎம்எஃப் வராது, குறைஞ்சிரும். ரைட்? சோ திருப்பி ஃபைனலா ஒரு தடவை சொல்றேன். when there is no current drawn, நான் கரண்ட் வெளியே எடுக்காதப்போ எனக்கு இஎம்எஃப் தான் அப்படியே பொட்டன்ஷியலா கிடைக்கும். பொட்டன்ஷியல் between the two terminals of the cell will be EMF. நான் அதை ஒரு சர்க்கியூட்ல போட்டு கரண்ட்டை வெளியே எடுத்தேன்னா எனக்கு அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுதா, அங்க கொஞ்சம் பொட்டன்ஷியல் லாஸ் ஆகும். அப்போ என்னோட டெர்மினல் வோல்டேஜ் will be slightly lesser than EMF. ஸோ அது எப்படி இருக்கும்னா, என்னோட டெர்மினல் வோல்டேஜ் இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ E minus IR is equal to V. EMFல இருந்து இந்த IRனா என்ன? I என்ற கரண்ட் சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகுது, Rங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்க வர்ற லாஸ் E minus IR. ஸோ செல்லுக்குள்ளார இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால வர்ற லாஸ், அதை எடுத்தோம்னா மீதி இருக்கிற இஎம்எஃப்ல இருந்து அதை சப்ராக்ட் பண்ணா I'll get the potential difference across the terminals of the cell. ஓகே, அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஓபன் சர்க்கியூட்ல எனக்கு இஎம்எஃப் இருக்கும், க்ளோஸ்டு சர்க்கியூட்ல டெர்மினல் வோல்டேஜ். வெறும் E எப்ப இருக்கும்னா ஓபன் சர்க்கியூட், நான் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணல, இட் இஸ் ஓபன். அதே நான் ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் போட்டேன்னா I'll get the potential, டெர்மினல் பொட்டன்ஷியல், அந்த செல்லோட ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் E minus IR. Okay, so next topic, resistance. So இப்ப ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னு உருட்டி பரட்டி கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இப்போ ஒரு சர்க்கியூட்ல ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கணுமான்னு கேட்டா நாட் நெசசரிலி, மல்டிபிள் ரெசிஸ்டர்ஸ் இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ குவிக்கா முடிச்சிடலாம். நான் மல்டிபிள் ரெசிஸ்டர்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சீரீஸ் சர்க்கியூட்ல நம்ம இங்க பேசிக்கா ஓம்ஸ் லா தான் யூஸ் பண்ண போறோம். V, I, R இது மூணு தான். மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இப்போ ஒரு சீரீஸ் சர்க்கியூட்ல V and I ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது I தான் கான்ஸ்டன்டா இருக்கும். எல்லா ரெசிஸ்டர்லயும் எனக்கு ஒரே கரண்ட் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எனக்கு சார்ஜ் நகரவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். என்டையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி அசம்ப்ஷன் தி சார்ஜ் இஸ் அட் ரெஸ்ட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில அதே லாஜிக், என்னோட சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்க கூடாது. the charge should be completely moving. so எந்த இடத்துலயும் எனக்கு சார்ஜ் அக்யூமுலேட் ஆகவே கூடாது இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. so அந்த பிரின்சிபலை போட்டு நம்ம இந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ணலாம். so மீனிங் என்ன? எனக்கு கரண்ட் போறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, கரெக்டா? there is only one path. அப்ப இங்க இருந்து வர்ற கரண்ட் எல்லாமே மொத்தமா எல்லா ரெசிஸ்டர்லயும் புகுந்து எனக்கு வெளியே வரணும். ரைட்? இங்க இருந்து வர்ற கரண்ட் மொத்தமா எல்லா ரெசிஸ்டர்லயும் அதே கரண்ட், லெட்ஸ் சே 10 சார்ஜ் வருதுன்னு வெச்சுப்போம். 10 பாசிட்டிவ் சார்ஜஸ் இல்ல நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே, இங்க டயகிராம் தப்பா இருக்கு. சேஞ்ச் திஸ். சோ திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். சோ கரண்டோட டைரக்ஷன் மாறி இருக்கு. இட் ஹேப்பன்ஸ். ஓகே, சோ இங்க இருந்து எனக்கு ஒரு 10 பாசிட்டிவ் சார்ஜஸ் வருதுன்னு வச்சுப்போம். இல்ல திருப்பி கேட்காதீங்க, நோ புரோட்டான்ஸ், புரோட்டான்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. ஓவராலா ஜஸ்ட் மேத்தமேட்டிக்கலா நம்ம ஒரு 10 பாசிட்டிவ் சார்ஜஸ் வருதுன்னு வச்சுப்போம். அந்த 10மே எல்லாத்தையும் தாண்டி தானே வரணும். லெட்ஸ் சே இதை தாண்டறப்போ எனக்கு 8 தான் வருதுன்னு வச்சுப்போம். இந்த மீதி 2 எங்க போச்சு? இங்க அக்யூமுலேட் ஆயிருக்கு. தப்பு, அப்படி நடக்காது. there is no chance for that. சோ எனக்கு வர்ற மொத்த சார்ஜுமே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி திருப்பி இங்க வந்தாகணும். என்டையர் சார்ஜ், இங்க இருந்து போற எல்லா சார்ஜுமே மொத்தமா ஃப்ளோ ஆயிட்டு இங்க வரணும். சோ சீரிஸ் சர்க்கியூட்ல எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு பிரான்ச் வந்தா மட்டும்தான் கரண்டோட வேல்யூ பிரியும். எந்த வித பிரான்ச்சுமே இல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரே வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் இருக்கும். சோ இதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் த ஃபார்முலா. சோ இங்க கரண்ட் இஸ் சேம், கரெக்டா? அப்போ நான் டோட்டலா கொடுக்கிற சப்ளை வோல்டேஜ் இருக்கு இல்லையா, நான் டோட்டலா கொடுக்கிற வோல்டேஜ் என்ன ஆகும்? ஒரு ரெசிஸ்டர்லயும் அவனோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி டிராப் ஆயிட்டே வரும். ரைட்? சோ இங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் அப்ளை பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்ல அந்த அப்ளைடுல அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்றதுக்கு தகுந்த மாதிரி டிராப் ஆகும். அடுத்து ரெண்டாவது டிராப், மூணாவது, நாலாவது. சோ ஒருத்தங்கிட்டையும் டிராப் ஆகி கடைசியா 0ன்னு வந்து நிற்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நான் 20 வோல்ட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இங்க வரும்போது எனக்கு 20 இருக்கா, இவங்கிட்ட ஒரு 7 டிராப் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ரைட்? இவனை தாண்டி பொட்டன்ஷியல்னா என்ன?
work done per unit charge இல்ல energy per unit charge, right? நான் ஒரு சார்ஜுக்கும் இந்த இடத்துல V ஓட ஃபார்முலானா work done per charge joules per coulomb. ஒரு கூலம் சார்ஜுக்கு நான் 20 ஜூல் கொடுத்து அனுப்புறேன் இல்ல போடா அப்படின்னு 20 ஜூல் எனர்ஜியை ஒரு கூலும் சார்ஜுக்கு நான் கொடுத்து அனுப்புறேன். இப்ப அந்த சார்ஜ் இங்க இருந்து இங்க தாண்டி வர்றதுக்கு இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுவான், நம்ம அந்த டயக்ராம் பார்த்தோம்ல, அந்த டியூபை போட்டு திணிக்கிறது, அந்த ரெசிஸ்டர் உள்ள அந்த கரண்ட் உள்ள பூந்து வரணும், சார்ஜ் உள்ள பூந்து வரணும். அப்ப அந்த 20 ஜூல்ல 7 ஜூல் அவன் யூஸ் பண்ணிட்டான் இதை தாண்டி வர்றதுக்கு. 7 joules of energy is lost for 1 coulomb. அதுதான் 7 வோல்ட் பொட்டன்ஷியல் டிராப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இங்க 7 வோல்ட் எனக்கு டிராப் ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், இங்க 13 இருக்குமா, 20 minus 7 is 13, 13 இருக்கு. இவங்கிட்ட ஒரு 6 லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. சோ இவங்கிட்ட ஒரு 4 லாஸ் ஆயிடுச்சுன்னா மீதி இங்க எவ்வளவு இருக்கும், 9, ரைட்? இப்ப இவங்கிட்ட ஒரு 5ன்னு வச்சுப்போம். சோ மீதி எவ்வளவு இருக்கும், 4. அந்த 4 இங்க லாஸ் ஆயிட்டு ஃபைனலா 0 அப்படின்னு வந்து நின்று. சரியா? நான் எவ்வளவு இங்க மீதி பொட்டன்ஷியல்லாம் எதுவும் இருக்காது. நான் எவ்வளவு அப்ளை பண்றேனோ அது எல்லாமே ஒருத்தனோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி லாஸ் ஆகும். இங்க லெட்ஸ் சே இவன் கிட்ட தான் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதனாலதான் நிறைய எனர்ஜி இவன்டே லாஸ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஈக்குவல், இந்த கேஸ்ல 2 பேரும் ஈக்குவல், சோ சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் ஒரு ரெசிஸ்டர்ல எனக்கு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ல பொட்டன்ஷியல் டிராப் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதுதான் அதோட அர்த்தம். சோ ஒரு ரெசிஸ்டரை தாண்டி வரும்போது அந்த சார்ஜ் அவனோட எனர்ஜியை கொஞ்சம் விட்டுட்டு தான் வரணும், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் கிராஸ் பண்ணி வரணும். அததான் நம்ம வோல்ட் அப்படின்னு சொல்றோம். டெக்னிக்கலா we call that as potential drop. ஏன்னா ஒரு தடவையும் இந்த அளவுக்கு டீப்பா நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? சோ அந்த எனர்ஜி, the drop in energy per unit charge, அத நம்ம வோல்டேஜ் டிராப் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இங்க வோல்டேஜ் டிராப் across first resistor V1 அப்படின்னு சொல்றோம். வோல்டேஜ் டிராப் across second V2, V3, V4. சோ இருக்கிற ஒரு சார்ஜ்லயும் எனக்கு எவ்வளவு டிராப் ஆகுதோ அதை தான் நான் V1, V2, V3 அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ டோட்டல் சப்ளைடு வோல்டேஜ் எனக்கு V1 plus V2 plus V3 plus V4 அப்படி டிராப் ஆகுமா? நான் கொடுத்த மொத்தமும் எனக்கு இப்படி டிராப் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு இதே வோல்டேஜுக்கு இதே கரண்ட் வேணும்பா. அதாவது என்கிட்ட ஒருத்தன் ஒரு டிவைஸ் ஒன்னு கேட்கறான். அவன் கேட்கறது என்ன, நான் இதே பேட்டரியை தூக்கி கனெக்ட் பண்ணணும், எனக்கு இதே கரண்ட் வெளியே வரணும், ஆனா 4 ரெசிஸ்டர்லாம் வேணாம், ஒரு ரெசிஸ்டர்ல எனக்கு சேம் வோல்டேஜுக்கு சேம் கரண்ட் வரணும், அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் கொடுப்பா அப்படின்றாங்க. ரைட்? சேம் சிஸ்டம், பட் எனக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸ்ல இதே எஃபெக்ட் நடக்கணும். அதைத்தான் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் பேட்டரி, பட் ஐ நீட் ஒன் சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் அதே எஃபெக்ட்டுக்கு. ரைட்? ஸோ அதே கரண்ட், சாரி, அதே கரண்ட் அண்ட் அதே வோல்டேஜ். கரெக்டா? அதே கரண்ட் அதே வோல்டேஜ். ரைட்? இப்போ இங்க இந்த இடத்துல இந்த விக்கு பதில் நான் என்ன போட்டுக்கலாம் பாருங்க, I into R equivalent. அந்த ஈக்குவலன்ட் செட்டை போடுறத தூக்கி போட்டுக்கலாம். இங்க ஒரு ரெசிஸ்டர்லயும் ஓம்ஸ் லா, கரண்ட் எல்லாத்துலயும் எனக்கு சேமா தான் இருக்கும். I into V is equal to IR. So V is equal to IR1 IR2 plus IR3 plus IR4. இப்ப இவன்ட்ட இருந்து கரண்ட் நான் காமனா வெளியே எடுத்தா R1 plus R2 plus R3 plus R4. இங்க I into R equivalent. So I காணா போச்சு. So remaining series resistance. So ஒரு series circuitல resistance எப்படி இருக்கும்னா, just எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒரு சிங்கிள் வேல்யூ கிடைக்குது இல்ல, அதுவும் இதுவும் சேம் தான். ஸோ நான் 4 ரெசிஸ்டருக்கு பதில் அந்த எல்லா வேல்யூவும் எடுத்து அதுக்கு பதில் ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரை போட்டோம்னா I'll get the same effect. அதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஸ் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். அடுத்து parallel. இப்ப parallel சர்க்யூட்னா என்ன அர்த்தம்? சீரிஸ்னா கரண்ட் சேமா இருக்குன்னு சொன்னோமா? ஸோ அப்ப parallel சர்க்யூட்னா நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரே வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பேட்டரியோட வேலை என்ன அப்படின்னு யோசிப்போம். ஒரு பேட்டரியோட வேலை என்ன? சார்ஜை சப்ளை பண்றதா? இல்ல, பேட்டரிக்குள்ள சார்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சார்ஜ் எல்லாம் சப்ளை பண்ணாத ஒரு பேட்டரி ஆல்ரெடி அந்த வயர்ஸ்ல இருக்கிற சார்ஜை
புஷ் பண்ணி விடுறது, பம்ப் பண்ணி விடுறது தான் ஒரு பேட்டரியோட வேலை. ரைட்? அதை அவன் எப்படி பண்ணுவான்? மெக்கானிக்கலா பிடிச்சி சார்ஜ் எல்லாம் தள்ளுறது கிடையாது. அவன் எப்படி பண்ணுவான்? அவனோட டெர்மினல்ஸை நான் எங்க கனெக்ட் பண்ணாலும் அந்த பேட்டரியோட வேலை என்ன தெரியுமா? அவனோட அதே வோல்டேஜை அந்த டெர்மினல்ஸ்ல மெயின்டைன் பண்றது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நான் ஒரு பேட்டரியோட டெர்மினல்ஸ்ல இருந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கனோ அது எல்லாமே ஒரே வோல்டேஜ்ல மெயின்டைன் ஆகும். சரியா? இப்போ பேரலல் சர்க்யூட்னா என்ன அர்த்தம்? ஒரு சிங்கிள் பேட்டரியில இருந்து நான் லீட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது. சோ மீனிங் என்ன? இவன்ட்டே இருந்து நேரா பேட்டரிக்கு தானே கனெக்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து நேரா பேட்டரிக்கு கனெக்ஷன் ஆயிருக்கு. சோ இவனுக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா இந்த V வேல்யூ. அதே மாதிரி இங்க இருந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா பேட்டரிக்கு கனெக்ஷன், இங்க இருந்து நேரா பேட்டரி கனெக்ஷன். சோ இவனோட டெர்மினல்ஸ்ல இருக்கிற வோல்டேஜும் V. சோ ஒரு பேரலல் சர்க்யூட்ல ஏன் வோல்டேஜ் காமனா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். எதனால? அந்த பேரலலா இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து காமனா ஒரே பேட்டரியில தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ ஹென்ஸ் ஒரே வோல்டேஜ் மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த சீரிஸ் சர்க்யூட்ல அப்படி கிடையாது. பாருங்க, இந்த வோல்டேஜோட இந்த ரெசிஸ்டரோட டெர்மினல்ஸ் எடுத்தோம்னா பேட்டரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவனை தாண்டி தான் வர வேண்டியதா இருக்கு. சோ இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான் ஆல்ரெடி. சரியா? அதனால இந்த V இங்க மெயின்டைன் ஆகாது. சோ சீரிஸ் சர்க்யூட்ல எனக்கு ரெசிஸ்டர் இன்னொரு ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணுனாதான் பேட்டரிக்கு வர முடியும். இந்த பக்கம் இவங்களை கிராஸ் பண்ணி தான் வரணும். அதனால இந்த V எல்லாத்துலயும் மெயின்டைன் ஆக முடியாது. பட் இங்க நேரா பேட்டரிக்கு எனக்கு வயர் கனெக்ஷன் இருக்கு. சோ பேட்டரியோட அதே வோல்டேஜ எல்லா ரெசிஸ்டர்லயும் மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால. அதனாலதான் பேரலல் சர்க்யூட்ல நமக்கு வோல்டேஜ் சேம். சோ எத்தனை கனெக்ஷன் கொடுத்தாலும், இது இல்லாம நான் எத்தனை பேரலல்ல கனெக்ட் பண்ணாலும் எல்லாத்துக்குமே எனக்கு ரைட். இப்போ வோல்டேஜ் சேமா இருக்கா? இன்னொன்னு கரண்ட் ஐன்ற டோட்டல் கரண்ட் இங்க வருது. சோ இங்க வரும்போது கரண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு தானே. இங்க கொஞ்சம் பேர் போலாம், இங்க கொஞ்சம் பேர் போலாம். லெட்ஸ் சே எனக்கு ஒரு 10 ஆம்பியர்ஸ் கரண்ட் இங்க வருதுன்னு வச்சுப்போம். இந்த 10 ஆம்பியர்ல இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா 5 5ன்னு பிரிஞ்சு போகும். கரண்ட் இருக்கான்ல, ஒன்னா நம்பர் சோம்பேறி. எங்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ அங்க போவே மாட்டான். அதாவது ரொம்ப கம்மியான கரண்ட் சார்ஜஸ், ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இப்ப அந்த சார்ஜ் பைப்ல எங்க இருக்காங்கல்ல, சோம்பேறின்னு வச்சுப்போம். எங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அங்கதான் நிறைய சார்ஜ் ஃப்ளோ ஆகும். ஸோ ஹை கரண்ட் இன் லோ ரெசிஸ்டன்ஸ். எங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ அங்க எனக்கு கரண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ்ல லெட்ஸ் சே ஈக்குவலா இருக்கும்போது கரண்ட் ஈக்குவலா இருக்கும். இப்போ எனக்கு இங்க இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஒரு 7 ரைட். இங்க நம்ம 3ன்னு வச்சுப்போம். எனக்கு 10 ஆம்பியர்ஸ் கரண்ட் வருதா? இப்ப கரண்ட் எந்த ரேஷியோல பிரியும்னா இங்க 3 ஆம்பியர் தான் கரண்ட் போகும், மீதி இருக்கிற 7 ஆம்பியர் இங்க வரும். ஏன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால மெஜாரிட்டி இப்படி வந்துருவாங்க, இங்க அதிகமா இருக்கிறதுனால கம்மி. சோ பாயிண்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் பிரியும். சோ parallel சர்க்யூட்ல ரெசிஸ்டன்சஸ்ல வோல்டேஜ் will be same but the current will be different. So parallel சர்க்யூட்ல எனக்கு வோல்டேஜ் will be same but the electrical current will be different. ஓகே. சோ இப்போ அந்த லாஜிக்கை நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டோட்டலா இங்க போற ஐன்ற கரண்ட் தான் மேல I1 ஆகும் பிளஸ் I2 ஆகும் பிரியுது. சரிதானே? இப்போ ஐக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? V by R. சேம் செட்டப். இந்த செட்டப்புக்கு பதில் எனக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும், R ஈக்குவலன்ட். அதே வோல்டேஜ் Vல எனக்கு அதே கரண்ட் I கொடுக்கணும். ரைட். சோ இப்போ இந்த I என்ன எழுதலாம்? V by R ஈக்குவலன்ட், ஓம்ஸ் லா ஈக்குவல்ஸ் அந்த ரெசிஸ்டர்ல இருக்கிற வோல்டேஜ் V by R1 பிளஸ் V by R2. ஏன்னா parallel சர்க்யூட்ல எனக்கு வோல்டேஜ் சேமா தான் மெயின்டைன் ஆகுது. சோ V by R1, V by R2. டன். So V cancel ஆயிடுச்சுன்னா we'll get the final equivalent resistance formula. Okay? அவ்வளவுதான். So series resistance, parallel resistance. இதுல சீரீஸ்ல கரண்ட் சேமா இருக்கு, வோல்டேஜ் ஒன்னொன்னுக்கும் மாறுது, பொட்டன்ஷியல் டிராப் மாறுது. இதே parallelல கரண்ட் தனித்தனியா மாறுது, வோல்டேஜ் சேமா இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபைனல் கன்க்ளூஷன், சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமா தான் இருக்கணும். R1, R2, R3, R4 4 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமா? 4த்துல எவன் ஹையா இருக்கானோ அதை தாண்டி அதிகமா தான் இருக்கும்
overall resistance. ஏன்னா directly add பண்றோம். So series resistance equivalent is greater than the greatest individual resistance in series. அதே parallel the final equivalent resistance will be lesser than the least value of resistance. இதை வெரிஃபை பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4-5 ரெசிஸ்டர் பேரலல்ல இருக்கு. நீங்க பேரலல் போட்டு கண்டுபிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் வேல்யூ ஆஃப் பேரலல் இருக்குல்ல, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து அந்த இண்டிவிஜுவல்ல எவன் கம்மியா இருக்கணும் அதை காட்டிலையும் கம்மியா இருக்கும். லெசர் than the least resistance, ரைட்? அதுதான் பேரலல் சர்க்கிட்டுக்கும் சீரீஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ எனக்கு நான் ஒரு சர்க்கிட்ல ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா பேரலல் போடணும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்கணும்னா சீரீஸ் போட்டு விடணும், ரைட்? ஓகே, சீரீஸ் அண்ட் பேரலல் முடிஞ்சிருச்சா? அதோட சம்மரி, சீரீஸ் அண்ட் பேரலல். இப்போ ஒரு சில சர்க்கிட்ல, எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிட்டை பாருங்களேன், இதை நம்ம சீரீஸ்னும் கிளாசிஃபை பண்ண முடியாது, பேரலல்னும் கிளாசிஃபை பண்ண முடியாது. இட் இஸ் நைதர் சீரீஸ் நார் பேரலல், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். சீரீஸும் கிடையாது, பேரலலும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? how do we solve this? இப்போ பாருங்க, இங்க நமக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இருக்கு, we call that as symmetry. சிமெட்ரினா என்ன? ஒரு லைன் ஒன்னு போட்டு அந்த லைனை பேஸ் பண்ணி, லெட்ஸ் சே என் கை இப்படி இருக்கா, சென்டர்ல இருக்கிற லைன் எடுத்துப்போம். நான் இப்படி ஃபோல்ட் பண்ணா லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடென்டிக்கலா இருக்கா? இருந்ததுன்னா அதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, இல்ல மற்ற சாப்டர்ஸ் கூட நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் சிமெட்ரி பார்த்திருப்போம் நிறைய. இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்லயும் அதே மாதிரி சிமெட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிட்ல பாருங்க, ஹரிசான்டலா நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்ப இத மேல இருந்து நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா கீழே இருக்கிறதும் மேல இருக்கிறதும் எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா இருக்கா? அப்ப என்ன நடக்கும்னா, இங்க வர்ற கரண்ட் இருக்குல்ல, இங்க இருந்து ஃப்ளோ ஆகுற கரண்ட் மேலையும் கீழையும் ஐடென்டிக்கலா பிரியும், ரைட்? ஐடென்டிக்கலா பிரியும். சோ மேல கீழே, இங்க ஆர் இங்க ஆர், இங்க 2R இங்க 2R. நான் அப்படியே தோசை மடிக்கிற மாதிரி இதை மடிச்சு வச்சேன்னா மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் கீழே இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு சேமா இருக்குல்ல. அப்ப என்ன நடக்கும்? இங்க இருந்து வர்ற கரண்ட் இங்கேயும் இங்கேயும் ஈக்குவலா பிரியும், ரைட்? சோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல், இங்க போற கரண்ட் வேல்யூ எனக்கு ஈக்குவல். லெட்ஸ் சே 2I கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகுது, இங்க I and I. சோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல், இந்த ரெண்டு கரண்ட்டும் ஈக்குவல். அப்போ இங்க வர்ற வோல்டேஜ் டிராப் V, அதே வோல்டேஜ் டிராப் தானே இங்கேயும் வரணும். அதாவது இங்க இருந்து எனக்கு இங்க வர்றதுக்கு இந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுதோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் டிராப் ஆகணும், கரெக்டா? அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் V1, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுங்களுக்கு நடுவுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே கிடையாதுல்ல. பொட்டன்ஷியல் இருக்கு, அது வேற. there is no potential difference between these two points, இல்ல? அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா இவன் கிட்ட கரண்டே போகாது தானே. அப்ப இவனை நம்ம சர்க்கிட்ல இருந்தே தூக்கி வெளியே போட்டுடலாம். there is no current flow through this resistor. இவன் கிட்ட கரண்டே போகாது, அவன் சர்க்கிட்ல இருக்கான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவன் இருக்கிறதும் ஒண்ணு இல்லாததும் ஒண்ணு. no current through this resistor. சோ அப்போ நேரா இங்க எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. ஒரு சர்க்கிட்ல கரண்ட் ஃப்ளோவே இல்லைன்னா, இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நம்ம என்ன சப்ளை கொடுத்தாலும், எனி வேல்யூ ஆஃப் சப்ளை, இவங்கிட்ட கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஏன்னா இங்க நான் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன், இங்க சிமெட்ரியா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். மேல இருந்து மடிச்சு போடும்போது 2R எக்ஸாக்டா டிஃபரன்ஸே இல்லாம ஓவர்லாப் ஆகுது. இங்கேயும் R and R எக்ஸாக்டா டிஃபரன்ஸே இல்லாம ஓவர்லாப் ஆகுது, ரைட்? அப்ப இது ரெண்டும் சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால மேல போற கரண்ட்டும் கீழே வர்ற கரண்ட்டும் எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா இருக்கும். இந்த ரெசிஸ்டர்ஸ் மேல இருக்கிறது கீழே இருக்கிறது ஐடென்டிக்கல், ஆல்ரெடி சிமெட்ரி மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. கரண்ட்டும் ஐடென்டிக்கல். as a result ஓம்ஸ் லா யூஸ் பண்ணா இங்க இருக்கிற டிராப் இங்க இருக்கிற டிராப் ரெண்டுமே எனக்கு ஐடென்டிக்கலா இருக்கணும். மேலையும் கீழையும் ஐடென்டிக்கல் வோல்டேஜ் டிராப்ஸ். as a result இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்கும். the value of potential will be same. அப்போ no potential difference between these two points. எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இல்லாததுனால இவன் கிட்ட கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சோ கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா அவன் அப்படியே அலேக்கா பிடிச்சு வெளியே தூக்கி போட்டுடலாம். ஒரு சர்க்கிட்ல ஏதாவது ஒரு எலமெண்ட்ல கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா அப்படியே கொத்தா பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுடலாம். அவன் தேவையே கிடையாது நமக்கு. எதுக்கு? ஒரு சர்க்கிட்ல ஒருத்தன் இருக்கான்னா அவன் கரண்ட்டை தாங்கணும். அவன் மேல கரண்டே போலன்னா அவனை தூக்கி வெளியே போட்டுடலாம். சர்க்கிட்ல எந்த சேஞ்சும் வராது.
the circuit will be exactly same. அந்த சர்க்யூட்ல எந்த சேஞ்சுமே வராது. இப்போ இங்க பாருங்க, so symmetrical இருக்கிறதுனால no potential difference. இவனை எடுத்துட்டு இப்படி போட்டோம்னா pure series and parallel வந்துருச்சா? so 3R 3R parallel இருக்கு. so final answer is 1.5R. so இதோட resultant will be just 1.5R. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். so இதுதான் சிமெட்ரியோட பவர். இந்த சிமெட்ரியில நிறைய இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது வந்து parallel symmetry அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரண்டோட டைரக்ஷன் along the direction இருக்கிற சிமெட்ரி parallel symmetry. கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல இருக்கிற சிமெட்ரியை நம்ம parallel symmetry அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி நமக்கு perpendicular symmetry இருக்கு. so perpendicular symmetryனா என்ன அர்த்தம்? நம்ம தோசைய மேல இருந்து கீழே மடிச்சு போட்டோமா, இங்கிட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட், ரைட் இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட், இப்படி மடிச்சு போடும்போது அந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா, அதாவது பாயிண்ட் இஸ், ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் கொடுத்தா எனக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் வருதோ, ரிவர்ஸ்ல கரண்ட் கொடுத்தா அதே எக்ஸாக்ட் ஐடென்டிக்கல் எஃபெக்ட் கிடைக்கும் எனக்கு. சோ இங்க நான் ஐ கொடுக்கறேன்னா, சோ இப்படி எனக்கு 3 கரண்ட் பிரியுதா, இப்படி எனக்கு அந்த 3 கரண்ட் ஒன்னா சேர்ந்து இப்படி வெளியே போகும். பட் இதே நான் டைரக்ஷன்ல 3 பிரிஞ்சு இந்த பக்கம் அதே 3 ஒன்னு சேர்ந்து வரும். இது ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? சோ ஒரு வெர்டிக்கல் டைரக்ஷன்ல நான் இதை மடிச்சு போட்டா எனக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா சிம்பிள், நம்ம முன்ன பார்த்த அதே கதை தான். இங்க இன்புட் கரண்ட் இருக்கு இல்லையா, இங்க எவ்வளவு கரண்ட் போகுதோ அதே அளவு கரண்ட், லெட்ஸ் சே எனக்கு இங்க 3I வருதுன்னு வச்சுப்போமா, 3I. அப்ப I எனக்கு இங்க 3 பிரியுது, I1 I2 I3. 3I அந்த ஈக்குவலா பிரியுதுன்னு நான் சொல்ல முடியாது. லெட்ஸ் டேக் இட் as I. இந்த இடத்துல ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. எனக்கு I இப்படி போகுது, I 3 பிரியுது, I1 I2 I3, எனக்கு 3 பிரியுது இங்க கரண்ட், சரியா? இப்போ இங்க போற கரண்ட் இந்த வெர்டிக்கல் சிமெட்ரி நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த லைனை வச்சு இதுவும் சிமெட்ரிக்கல். அப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் இதுவும் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால இவன் கிட்ட எவ்வளவு கரண்ட் போகுதோ அதே கரண்ட் இங்க போகணும், ரைட்? ஏன்னா நான் மடிச்சு போடும் போது இவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கலா இருக்காங்க. அப்ப இவன் எவ்வளவு கரண்ட் தாங்குறானோ அதே அளவு கரண்ட் அங்க போகணும், இவன் எவ்வளவு கரண்ட் தாங்குறானோ அதே அளவு கரண்ட் இங்க I2 வரணும். இங்க I3 போகுதா, இங்கேயும் அதே மாதிரி I3 போகணும், ரைட்? சோ இங்க போற கரண்ட் அப்படியே எங்கிட்டு போகுது, இங்க போறது நேரா எப்படி போகுது, இங்க கீழே போற I3 நேரா எப்படி போயிடுச்சு. அப்போ இந்த வயர்ஸ்ல எந்த வித கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகல, கரெக்டா? அந்த வயர்ஸ்ல நமக்கு எந்த வித கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகல, அதனால அந்த பிரான்ச்சை வெளியே தூக்கிடலாம். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் சால்விங் இட். அந்த பிரான்ச் அப்படியே நம்ம வெளியே தூக்கிட்டு சால்வ் பண்ணலாம், ரைட்? பாருங்க, அந்த பிரான்ச்சை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இங்க எனக்கு எவ்வளவு போகுதோ அது அப்படியே இங்க வந்து ஆகணும் தானே, யோசிச்சு பாருங்களேன். இங்க I1 போகுது, அதே I1 எனக்கு இங்க வரணும்னா இங்க எதுவுமே போயிருக்க கூடாது இல்ல, இங்க கொஞ்சம் போயிடுச்சுன்னா இங்க எனக்கு வேல்யூ I1 இருக்காது, குறைஞ்சிரும். இங்க I1 தான் இருக்கணும். எதனால? சிமெட்ரினால. நான் இவன் அப்படியே மடிச்சு இங்க ஃபோல்ட் பண்ணும்போது இதுவும் ஐடென்டிக்கல். சோ இங்க எவ்வளவு போதோ அது அப்படியே இங்க வரணும். அதே மாதிரி இங்க R, இங்க R, இங்க எவ்வளவு வருதோ அதே இங்க வந்தாகணும். சோ இங்க வர்றப்போ பிரான்ச்சிங் இருக்கு. நீங்க யோசிக்கலாம், கரண்ட் இப்படி பிரியாதா சார்னா டெக்னிக்கலா பாசிபிள் தான். ஆனால் சிமெட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டதுனால இங்க எவ்வளவு கரண்ட் இருக்கோ அதே கரண்ட் இங்க வந்தாகணும். அப்ப இவன் இங்க மேல கீழே பிரியறதுக்கு சான்ஸே இல்லை. அதே மாதிரி இங்க I2 வருதா, இங்க அதே கரண்ட் வந்தே ஆகணும். அப்ப இவனாலையும் இங்க போக முடியாது. சோ இந்த பிரான்ச்சஸ்ல எந்த வித கரண்ட்டுமே கிடையாது. அப்ப கரண்ட் இல்லைன்னா அவனை தூக்கி வெளியே போட்டுடலாம். தூக்கி வெளியே போட்டாச்சு, ரைட்? ஃபைனல் ரிசல்ட் டன். இதுக்கப்புறம் அது வெறும் சீரிஸ் அண்ட் பேரலல் யூஸ் பண்ணி ஓப்பன் சர்க்கிட், க்ளோஸ் சர்க்கிட் உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் சர்க்கிட் நமக்கு தெரியும்ல, ஏதோ ஒரு இடத்துல ஓப்பனிங் வந்துருச்சுன்னா, அதாவது சர்க்கிட்ல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கட் ஆயிடுச்சு. சோ சர்க்கிட்ல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு சர்க்கிட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா that becomes an open circuit. இப்போ நிறைய பசங்க கிட்ட ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஓப்பன் சர்க்கிட்ல கரண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் ஃப்ளோ ஆகுமா
அதாவது will there be a current flow in R1 and R2? யோசிச்சு பாருங்க, எனக்கு ஓப்பன் ஆன அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது எனக்கு தெரியும். ஆனா இங்க இருந்து இது வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. கரண்ட் ஃப்ளோங்கிறத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கரண்ட்ங்கிறது நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இங்க இருந்து ஒரு சார்ஜ் இப்படி வந்து அப்படி போறது அப்படின்னு கணக்கு கிடையாது. இன்னும் ப்ரிசைஸா சொல்ல போனா கரண்ட்ங்கிறது நம்ம பைசைக்கிள் இருக்குல்ல, நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்கல்ல, சைக்கிள்ல அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் செட்டப் இருக்குல்ல, எனக்கு ஒரு பெரிய ஸ்ப்ராக்கெட் நீங்க பெடல் அடிக்கிற இடத்துல பின்னாடி டயர் கிட்ட ஒரு குட்டி ஸ்ப்ராக்கெட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? இப்போ அந்த பெடல் தான் பேட்டரி மாதிரி. அந்த பெடலை மிதிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த செயினை புல் பண்றீங்க. அப்ப அந்த செயின் எப்படி நகருது? ஒரு லிங்க் தனித்தனியாவா நகருது. போது ஒரு லிங்க் நகர்ந்து அது போய் இன்னொரு லிங்க்ல இடிச்சு, அது போய் இன்னொரு லிங்க்ல இடிச்சு, அப்படி நகர்றது இல்லல்ல. இங்க கால பெடல் அழுத்தும் போது அந்த செயின்ல இருக்கிற எல்லா லிங்க்கும் சைமல்டேனியஸா நகரும். கரண்ட்டும் அதே மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். பின்னாடி இருக்கிற குட்டி ஸ்ப்ராக்கெட் வீல் கூட கனெக்டா இருக்கிற செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுதான் இந்த ரெசிஸ்டர் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இந்த ரெசிஸ்டர் மாதிரி, ரைட்? அப்போ இங்க நான் பெடல் அடிக்கும் போது மேல இருக்கிற செயின் ஸ்ப்ராக்கெட்ல மேல இருக்கிற எண்டுல ஒரு லிங்க் அந்த பல்லு மேல வந்ததுன்னா கீழே சைமல்டேனியஸா இன்னொரு லிங்க் வெளியே போகும். கரெக்ட் தானே? அந்த செயின் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் லிங்க்ஸ், குட்டி 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 லிங்க். அதுதான் அந்த செயின் வந்து அந்த லிங்க் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இருக்கிற பல்லு மேல ஒரு லிங்க் வந்து உட்கார்ந்தா கீழே சைமல்டேனியஸா ஒரு லிங்க் வெளியே போகணும். அதே மாதிரிதான் எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும். இங்க அந்த லிங்க்குக்கு பதில் the wire is filled with electrons. சரியா? அதனாலதான் நான் காப்பர் வயருக்கு பதில் லெட்ஸ் சே காட்டன் வயரை போடுறேன். கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? இருக்காது. ஏன்னா அங்க எனக்கு எலக்ட்ரான்ஸே கிடையாது, லிங்கே கிடையாது. சோ சைக்கிள் ஓட முடியாது. அப்ப நான் காப்பர் வயர் போடும்போது எனக்கு அந்த காப்பர் வயர்ல எலக்ட்ரான்ஸ் நொப்பி கிடக்குது. இட்ஸ் அங்க லிட்டரலி இட் இஸ் flooded with electrons. நான் பாசிட்டிவ் டெர்மினல்ல நான் பெடல் அடி ஆரம்பிக்கும் போது ஒரு எலக்ட்ரான் இப்படி போறானா சைமல்டேனியஸா இன்னொரு எலக்ட்ரான் உள்ள வரணும். இந்த மொத்த செயின் செட்டப் இதுதான் பைசைக்கிளோட மெயின் பெடல்னு வச்சுப்போம். இது ரியர் வீல் அப்படின்னு வச்சுப்போம். நான் இங்க பெடல் அடிக்கும் போது எனக்கு மொத்தமா அந்த லிங்க் அப்படியே நகரணும். இதுதான் எலக்ட்ரிக் கரண்டோட ஆக்சுவல் ஃப்ளோ. பட் நீங்க என்ன மைண்ட்ல மிஸ்கான்செப்ஷன் இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் எனக்கு அப்படியே வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுட்டு இருக்கீங்க. தப்பு, ரைட்? ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்ததுன்னா அதே இன்ஸ்டன்ட்ல இன்னொன்னு உள்ள போகணும். இட்ஸ் a continuous லூப். எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சதுன்னா யோசிச்சு பாருங்க, உங்க பைசைக்கிள்ல ஏதாவது ஒரு லிங்க் கட் ஆச்சுன்னா மீதி இருக்கிற லிங்க் வச்சு நம்மளால ஓட்ட முடியுமா? மொத்தமும் பிளாஸ்ட், கொலாப்ஸ். சேம். சோ ஓபன் சர்க்யூட்னா இந்த இடத்துல எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. அப்போ இங்க இருந்து அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவே இருக்காது. நோ கரண்ட் ஃப்ளோ. இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகும். எஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு இருக்கும். ஆனா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இத நீங்க கைய வச்சு தொட்டா ஷாக் அடிக்கும். அது ஏன்னா நீ தொடும் போது சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ற. நான் அந்த ரெண்டு டெர்மினல்ஸ் தொடும் போது இல்ல ஒரு டெர்மினலை நான் தொடறேன் அப்படின்னா இங்க இருந்து எனக்கு பூமிக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது, ரைட்? சோ நான் அந்த ரெண்டு டெர்மினல்ஸ்ல கைய வைக்கும் போது சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்றேன், அதனால எனக்கு ஷாக் அடிக்குது. அங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ, ரைட்? இப்ப இது ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட்னா என்ன? அந்த பேரை பாருங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் லாங், ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒரிஜினலா எனக்கு இப்படி போயிருக்கணும். லாங்கான சர்க்யூட்டுக்கு பதில் இப்படி கிராஸா உள்ள பூந்து வருது. திஸ் இஸ் a ஷார்ட் சர்க்யூட். எனக்கு கிராஸா உள்ள பூந்து வருது. அப்போ இங்க என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட்ன்றவன் சோம்பேறி. அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல அவன் போக மாட்டான். கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல தான் நிறைய கரண்ட் போகும். தியரட்டிக்கலா ஒரு வயருக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்றது தான் நம்மளோட அசம்ஷன். ஜீரோ ஃபிரிக்ஷன் சர்ஃபேஸ் மாதிரி தியரட்டிக்கலா ஒரு வயருக்கு நம்ம கிட்ட எந்த வித ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. அப்போ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அங்க எலக்ட்ரிக்கல் கரண்ட் மொத்தமும் அந்த ரூட் வழியா தான் போகும். கம்மியான ரெசிஸ்டன்ஸ்ல மோர் கரண்ட். அப்ப நான் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோக்கோல கம்மி பண்றனோ அவ்வளோக்கோல கரண்ட் எனக்கு அது வழியா தான் போகும். சோ ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா என்ன பண்றேன்? நானு அந்த ரெண்டு வயரை குறுக்கால ஒரு வயர் போட்டு நான் ஜாயின் பண்றேன். அப்போ சர்க்யூட்டை சுத்தி பெரிய பாதையில சுத்தி வர வேண்டிய கரண்ட் குட்டி ஷார்ட்டான பாதையில எனக்கு குறிக்காது. அதுதான் நம்ம ஷார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஷார்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ஆயிருது. ஏன்னா நான் வயரை நேரா கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ அப்படின்னா தியரட்டிக்கலா கரண்ட் இன்ஃபினிட்டிக்கு போகும். தியரட்டிக்கலா இன்ஃபினிட்டி, பட் பிராக்டிகலா ரியல் வேர்ல்ட்ல பயங்கரமான கரண்ட்.
அவ்வளவு கரண்ட் போறதுனால ஹீட் தாங்க முடியாம அது உருகி போயிருக்கு. அதான் ஷார்ட் ஆகுறது அப்படின்னு நம்ம சொல்றோம். திஸ் இஸ் ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட். ஓகே, ஸோ அப்போ இதோட பாயிண்ட்ஸோட சம்மரி. புரோக்கன் கரண்டே இருக்கவே இருக்காது, கரண்ட் ஃப்ளோ கிடையவே கிடையாது, அந்த சர்க்யூட்ல எங்கேயுமே கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் என்ன பாருங்க, இன்ஃபைனைட், அகைன் தியரட்டிக்கலி, ஏன்னா கரண்ட் ஃப்ளோவே இல்லைன்னா இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் ஜீரோ மே எக்ஸிஸ்ட் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன். எனக்கு அந்த ஓப்பன் எண்ட்ஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் சிம்பிள், உங்களுக்கு தெரியும்ல. ஆர் இங்க இன்ஃபினிட்டி போடும்போது கரண்ட் ஜீரோ அப்படின்னு வந்துடும். ஸ்விட்ச் ஆஃப் பொசிஷன், broken wire, these are all simple thinking. அடுத்து ஷார்ட் சர்க்யூட். இந்த ஷார்ட் பண்றதுனால this is dangerous. நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோக்காலோ கம்மி ஆகுதோ அவ்வளோக்காலோ டேஞ்சர். கரண்ட் கண்ட்ரோலை மீறி போகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமானாதான் சேஃப், ரைட்? எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் அதான். ஃப்ரிக்ஷன் நம்ம ஈவில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி நினைச்சிட்டு இருக்கோம். நாட். ஃப்ரிக்ஷன் இருந்தாதான் நம்மளால நடக்க முடியும், ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா நடக்க முடியாது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸை யூஸே பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா கரண்ட் பயங்கரமா அதிகமாக போயிடும், டேஞ்சர். கரண்ட் இஸ் வெரி லார்ஜ், வி ஜீரோ அக்ராஸ் த ஷார்ட். எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஜீரோக்கு போயிடும், கரண்ட் இன்ஃபினிட்டி போகும் தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங். ரைட், இது டேபிள் கம்பேரிசன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. we can skip this part. இதா இருக்கு பாருங்க சம்மரி. ஓப்பன் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி, ஷார்ட் சர்க்யூட் ஜீரோ. கரண்ட் ஜீரோ அங்க தியரட்டிக்கலி இன்ஃபினிட்டி, பட் மேக்ஸிமம். வோல்டேஜ் பாசிபிள் அங்க ஜீரோ. பவர் ஓப்பன் சர்க்யூட்ல சேஃப், பவர் கன்சம்ஷனே இருக்காது. பட் ஷார்ட் சர்க்யூட்ல பயங்கரமா பவர் கன்சியூம் ஆகும், சூப்பர் டேஞ்சரஸ். ஹீட் ஆயிட்டு மெல்ட் பண்ற அளவு கூட நமக்கு போகும். சிமெட்ரி நம்ம பார்த்தாச்சு. எஸ், கேவிஎல் கேசிஎல் முடிச்சிடலாம். Kirchhoff's voltage laws. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் புது கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நீங்க படிக்காத ஒரு புது கான்செப்ட். Kirchhoff's ரெண்டு லா இருக்கு, கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா. இப்போ வாட் இஸ் கரண்ட் லா? Kirchhoffோட கரண்ட் லா என்ன? சிம்பிள். இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஜங்ஷன் ரூல். ஜங்ஷன் ரூல் அப்படி, ஜங்ஷன்னா என்ன? ரெண்டு மூணு கரண்டோட பிரான்ச்சஸ், கரண்ட் போற வயர் பிரான்ச்சஸ், இஃப் 2 or more branches meet at a point, அத நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு 2 இல்ல 3 வயர் ஒரு இடத்துல மீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Kirchhoff's current law is simply conservation of charges. Conservation of charge. Conservation of charge. அதாவது எனக்கு ஒரு ஜங்ஷன் இருக்குன்னா எவ்வளோ கரண்ட் உள்ள போகுதோ அவ்வளோ கரண்ட் வெளியே வரணும். Algebraic sum of all the currents will be 0. உள்ள போற கரண்ட் வெளியே போயே ஆகணும், ஏன்னா அங்க அக்யூமுலேட் ஆக முடியாது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன சொன்ன? நோ அக்யூமுலேஷன் ஆஃப் சார்ஜஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நோ மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டில நோ அக்யூமுலேஷன் ஆஃப் சார்ஜஸ். இங்க அந்த ஜங்ஷன்ல சார்ஜ் அக்யூமுலேட் ஆகக்கூடாது. அப்போ உள்ளுக்குள்ளற எவ்வளோ போகுதோ அது மொத்தமும் எனக்கு வெளியே வந்துடணும். So that is Kirchhoff's current law. உள்ள போற கரண்ட் டோட்டல், உள்ள போற கரண்ட் is equal to total வெளியே வர்ற கரண்ட். Algebraic sum of all the currents entering a junction is equal to algebraic sum of all the currents exiting a junction. Right? Simple, ரொம்ப சிம்பிள். இந்த சர்க்யூட்ல பார்த்தோம்னா நீங்க இங்க பிளஸ் மைனஸ் எதுக்கு வேணா கொடுத்துக்கலாம், பட் நார்மலா டிஃபால்ட்டா என்ட்ரிங் அ பிளஸ் எக்ஸிட்டிங் அ மைனஸ் கொடுப்போம். அப்படி பார்க்கும்போது பிளஸ் I1 பிளஸ் I2 மைனஸ் I3 மைனஸ் I4 ஈக்குவல் 0. அப்போ உள்ள வர்ற கரண்ட் எனக்கு எவ்வளோ இருக்கோ வெளியே அவ்வளோ கரண்ட் போயே தீரணும். ஓகே, so this is Kirchhoff's current law. Simple. இப்போ ஜங்ஷன் என்னன்னா, ஒரு சர்க்யூட்ல ஜங்ஷன்னா என்னன்னு பாருங்க. ஸோ இங்க நம்ம ஜங்ஷன் சொல்ல முடியாது, இட் இஸ் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் வயர். ஸோ அப்போ இங்க எனக்கு கரண்ட் இப்படி போகுது அப்படின்னு எடுத்துப்போம் I. ஸோ அதுல எனக்கு இங்க I1 அப்படின்ற கரண்ட் போயிடுச்சு, ரைட்? அப்போ இங்க எவ்வளவு கரண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இது I2ன்னு எடுப்போம். பட் வாட் இஸ் I2? I மைனஸ் I1. அதாவது எனக்கு டோட்டலா இருந்த கரண்ட்ல I1ன்ற பார்ட் இங்க போயிடுச்சு, மீதி அங்க போயே தீரணும்.
I2, what is I2? I total minus I1. மீதி எவ்வளவு இருக்கோ அது அந்த பக்கம் போயே தீரணும். இதுதான் Kirchhoff's junction rule. நம்ம இந்த ஜங்ஷன்ல இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Right? Usually I1 எடுத்துட்டு I minus I1. Right? This is how we use Kirchhoff's current law. இப்போ அடுத்தது Kirchhoff's voltage law, loop rule. இப்போ நார்மலா ஒரு closed circuit இருக்கு. ஒரு closed loop இருக்கு எனக்கு. ஒரு source of EMF, ரெண்டு resistance வச்சிருக்கோம். இப்போ Kirchhoff's voltage lawவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு closed loopக்குள்ள எனக்கு டோட்டலா எவ்வளவு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுதோ அவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் இருக்கும். The total increase in potential, rise in potential and the total drop in potential should be equal. இதுதான் Kirchhoff's loop rule அப்படின்னு சொல்லுவோம். இந்த லூப், அதாவது ஒரு லூப்புக்குள்ளார எவ்வளவுதான் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகும் அது மொத்தமுமே டிராப் ஆகியே தீரணும், வேற வழியே கிடையாது, எனர்ஜி கன்சர்வேஷனுக்காக. Right? So total energy is always conserved. So Kirchhoff's voltage lawவோட இன்னொரு பேர் என்னன்னா energy conservation. பேருன்னு கிடையாது, energy conservation. Okay, I think it is in the next page. Yeah, in the இருக்கு. Sorry. So energy conservation. So second law is a law of conservation of energy. முதல் law வந்து charge conservation, second law energy conservation. So ஒரு closed loop எடுத்துட்டோம்னா அந்த லூப்ல எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சுட்டு எங்கெங்க இடத்துலலாம் எனக்கு டிராப் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ரைஸ் இன் பொட்டன்ஷியலை நம்ம பாசிட்டிவ்னு எடுப்போம், டிராப் இன் பொட்டன்ஷியலை நெகட்டிவ் அப்படின்னு எடுப்போம். And these two should be equal. So total rise and total fall வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கும். This is Kirchhoff's voltage law. ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே சப்போஸ் இந்த லூப் எடுத்து பார்ப்போமே, Kirchhoff's voltage law நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஒரு கரண்ட் அந்த சர்க்யூட்ல கரண்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு அசம்ஷனை போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ரைட்? ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல கரண்ட் போகுதுன்னு அசம்ஷனை போட்டுப்போம். இப்போ இங்க இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு சிம்பிள் லூப் எடுத்துப்போமா? Right? Look at this simple loop. எனக்கு இப்படி ஒரு டைரக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ரைட்? இதுல நான் இங்க ஒரு சப்ளை கொடுத்துக்கிறேன், EMF. ரைட்? ஸோ இவனோட வேல்யூ E போட்டுக்கலாம். எனக்கு இங்க கரண்ட் I, இங்க R1, இது R2. சரியா? இப்போ இதுல Kirchhoff's law எப்படி நம்ம அப்ளை பண்றது? ஆல்ரெடி இங்க கரண்டோட டைரக்ஷன் இப்படி போகுதுன்னு அசியூம் பண்ணிருக்கோமா? லெட்ஸ் டேக் இட் as I. கரண்டோட டைரக்ஷன் எனக்கு இப்படி போகுது. இப்போ இங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். Kirchhoff's law இந்த 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 ப்ரொசீஜர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா Kirchhoff's law ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். பசங்களுக்கு எக்கச்சக்கம் டவுட் இங்க வர்றது என்னன்னா, சைன் கன்வென்ஷன்ல KVL எப்படி நான் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்றது, அதுலதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இங்க நீங்க எப்படி சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், நடக்க ஆரம்பிக்கிறோம். நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் எனக்கு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போனோம்னா பொட்டன்ஷியல் ரைஸ் தானே ஆகுது. அந்த சோர்ஸ் ஆஃப் EMF பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போறேன். அப்ப எனக்கு பொட்டன்ஷியல் இஸ் இன்க்ரீசிங். ரைட்? சோ பிளஸ் எப்சிலான் வச்சுப்போமா? திருப்பி இங்க இருந்து நான் நடந்து போறேன், டிங் 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 நடந்து போறேன். இந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது? I இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். கரண்ட் வந்து ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியல் தானே இருக்கும். நார்மலா கரண்ட் லோ டு ஹை வராது இல்ல, ஹை டு லோ தான் கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன். அப்போ இந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது, நானும் அதே டைரக்ஷன்ல போறேன். அப்போ இந்த ரெசிஸ்டர்ல இதுதான் எனக்கு ஹை பொட்டன்ஷியலா இருக்கும், இதுதான் எனக்கு லோ பொட்டன்ஷியலா இருக்கும். கரெக்ட் தானே? அந்த ரெசிஸ்டன்ஸோட டெர்மினல்ஸ்ல ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் நான் நடந்து போறேன். ஏன்னா கரண்ட் அந்த டைரக்ஷன்ல தான் போகுது. சோ இங்க எனக்கு வோல்டேஜ் டிராப் ஆகுது. ரைட்? சோ மைனஸ் வோல்டேஜ் அக்ராஸ் R1. அதே மாதிரி இங்கேயும் கரண்ட் அதே டைரக்ஷன்ல தான் வருது. இங்கேயும் எனக்கு இது V ஹையா இருக்கும், இது V லோவா இருக்கும். கரண்டோட டைரக்ஷன்ல வோல்டேஜ் டிராப் தான் ஆகணும். VR2 ஈக்குவல் டு 0. இப்ப இவன்ட்ட இருக்கிற V ஓம்ஸ்ல என்ன? IR1. சோ E மைனஸ் IR1. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் IR2 ஈக்குவல் 0. அவ்வளவுதான். சிம்பிள் KVL முடிஞ்சிருச்சு. இதே லாஜிக் தான்.
இதை நம்ம எப்படி சொல்லலாம்? டோட்டல் இஎம்எஃப் வந்து எனக்கு IR1 பிளஸ் IR2 இந்த ரெண்டு இடத்துல டிராப் ஆகுது. இங்க எவ்வளவு ரைஸ் பண்ணிருக்கனோ, பேட்டரியை போட்டு எவ்வளவு இஎம்எஃப் ரைஸ் பண்றனோ அது மொத்தமா ரெண்டு ரெசிஸ்டர்லயும் எனக்கு டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். That's all. This is how you use KVL. இப்ப இந்த லூப் நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம்? இங்கிட்ட ஒரு கரண்ட் இருக்கா, இந்த லூப்ல இன்னொரு கரண்ட் ஒன்னு சேர்த்து போட்டுக்கணும். இதுல லெட்ஸ் சே இங்க I2 அப்படின்ற ஒரு கரண்ட்டை சேர்த்து போட்டுக்கணும். ரைட்? எக்ஸ்ட்ரா கரண்ட். ஒரு லூப்புக்கு ஒரு கரண்ட் போட்டுக்கலாம், இல்ல பிரான்ச் வைஸும் போடலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம். பட் த ஜெனரல் ரூல் இதுதான். ஒரு பேட்டரியில நான் நடக்கும்போது எங்க இருந்து எங்க நடக்கிறேன்னு பார்க்கணும். நெகட்டிவ் பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு நடக்கிறேன். கெப்பாசிட்டரா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். நெகட்டிவ் பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு நடக்கும்போது பொட்டன்ஷியல் இஸ் ரைசிங். அதே ஒரு ரெசிஸ்டர்ல நான் நடக்கும்போது கரண்டோட அந்த டைரக்ஷன்ல நடக்கிறேன்னா, கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கிறேன்னு பார்க்கணும். கரண்ட் ஃப்ளோவோட அதே டைரக்ஷன்ல நடந்தா பொட்டன்ஷியல் டிராப் மைனஸ். கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நான் நடக்கிறேன்னு வச்சுப்போமே, கரண்ட் எங்க ஃப்ளோ ஆகும்? ஹைல இருந்து லோக்கு. நான் இங்க இருந்து அங்க போனா நான் போற இடத்துல பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம், பிளஸ். இந்த டிஸ்டிங்ஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி. பொட்டன்ஷியல் டிராப்புக்கு நெகட்டிவ், பொட்டன்ஷியல் ரைஸுக்கு பாசிட்டிவ். இப்போ Wheatstone bridge. சோ அப்போ Wheatstone bridge அப்படின்னா சிம்பிள். இது நாம அந்த பொட்டன்ஷியல் டிராப் பார்த்தோம் இல்லையா, ஒரு பிரிட்ஜ் சர்க்யூட் மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு 4 ரெசிஸ்டர்ஸை போட்டு ஒரு ராம்பஸ் ஷேப்ல ஒரு பிரிட்ஜ் நம்ம போட்டு வச்சிருப்போம். இப்போ அந்த ராம்பஸ் ஷேப்ல மேல இருந்து கீழே நம்ம ஒரு வயர் கொடுத்து, திஸ் இஸ் எனக்கு ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கா, இப்போ அதுல 4 ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 1 2 3 4. எனக்கு ஒரு 4 ரெசிஸ்டரை நான் அப்படி பாக்ஸ் ஷேப்ல கனெக்ட் பண்ணா எனக்கு 4 ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? 1 2 3 4 4 ஜங்ஷன் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 4 ஜங்ஷன் பாயிண்ட்ஸ்ல நான் ஏதாவது 2 எடுத்து ஒரு சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். மீதி 2 எடுத்து ஒரு கேல்வனோமீட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்? ஏதாவது 2 எடுத்து நான் சோர்ஸ் கூட, மீதி 2 நான் கேல்வனோமீட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்யூட்டுக்கு பேர் தான் Wheatstone's bridge அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்ன? இந்த கேல்வனோமீட்டர்ல கரண்டே வராத மாதிரி நான் இந்த ரெசிஸ்டன்ஸை சூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கரண்ட் இங்க வருதா, சிமெட்ரி கண்டிஷன் சொன்னோம்ல, அந்த சிமெட்ரி லாஜிக் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த 2 ரெசிஸ்டர்ஸ், அதாவது இவனும் 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 P/Q is equal to R by S. எனக்கு இந்த ரேஷியோ மெயின்டைன் ஆச்சுன்னா, அதாவது எனக்கு வெர்டிகல் சிமெட்ரி ரேஷியோ என்ன, அந்த P/Q R by S அந்த ரேஷியோ சேமா இருந்ததுன்னா, PQ ரேஷியோ RS ரேஷியோ சேமா இருந்ததுன்னா இவன் கிட்ட எந்த ஃப்ளோ ஆகாது, கேல்வனோமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும். அதுதான் நம்ம பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ரேஷியோ மாத்தி கூட போட்டுக்கலாம். P/R is equal to Q by S. இந்த ரேஷியோவும் சேமா இருந்ததுன்னா கூட எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் இந்த இடத்துலயும் ஈக்குவலா இருக்கும். which means no difference in potential. இவன் மூலியமா கரண்ட் எதுவுமே எனக்கு இருக்காது. சோ இவன் அப்படியே வெளியே எடுத்துட்டு இது சீரிஸ், இது சீரிஸ், அது ரெண்டும் பேரல்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ Wheatstone bridge பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, ஐதர் கேல்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் கேட்பாங்க, இல்ல இங்கிட்ட ஒரு ரெசிஸ்டரை கொடுத்துட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீங்க இந்த Wheatstone bridge கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்க கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது அப்படின்னு அதை தூக்கி வெளியே போட்டுட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மீட்டர் பிரிட்ஜ் வந்து நிறைய டிவைசஸ்க்கான சோர்ஸ் கோர் பிரின்சிபல். இதை வச்சு நமக்கு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது, மீட்டர் பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்குது. Wheatstone bridgeோட அப்ளிகேஷன் தான் நமக்கு பொட்டன்ஷியோமீட்டர். அடுத்து பார்ப்போம் பாருங்க. பொட்டன்ஷியோமீட்டர் இது நீங்க லேப்ல பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது கான்செப்சுவல் டயக்ராம், அதோட ரியல் வேர்ல்டு பிரின்சிபல். எனக்கு இங்க இந்த ரெசிஸ்டர் இருக்கு பாருங்க, 1 and இந்த 2 ரெசிஸ்டர் தான் இவங்க R and X. R வந்து ரியோஸ்டாட், அதாவது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். எனக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேரி பண்ணி வச்சுக்கலாம், ரியோஸ்டாட். அந்த இருக்கிறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் X, அதோட வேல்யூ தான் எனக்கு வேணும், கண்டுபிடிக்கணும். இப்ப கீழே என்ன பண்ணிருக்கோம், 2 ரெசிஸ்டருக்கு பதிலு நான் ஒரு ஸ்ட்ரைட்டான வயரை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல தெரியுதா? So that is a straight wire. இந்த இருக்கு பாருங்க, it's a straight wire.
இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் அந்த இடத்துல அந்த ஒரு வயரை போட்டிருக்கேன். அது எப்படி? எனக்கு ரெண்டு ரெசிஸ்டர் தனித்தனியா தானே வேணும். எப்படின்னா அதுக்கு பதில் தான் இந்த டி பாயிண்ட்ல இருந்து ஒரு கேல்வனோமீட்டர், இந்த டி பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டி பாயிண்ட நான் பிக்ஸ் பண்ணாம ஃப்ளோட்டிங்கா வச்சிருக்கேன். இந்த டி பாயிண்ட் இஸ் ஃப்ளோட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த இடத்துல டி பாயிண்ட் இருக்கா, அதுல இருந்து கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணி ஒரு வயர் வந்து இந்த வயர்ல நான் எங்க வேணுமோ வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன், இதுக்கு பேரு தான் ஜாக்கி அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு மெட்டல் பென் மாதிரி இருக்கும். டெஸ்டர் இருக்குல்ல, நம்ம வீட்டுல டெஸ்டர் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி பின்னாடி வயர்ல இருந்து கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணி மேல கொண்டு போய் கனெக்ட் பண்ணிருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே வருவேன். இந்த ஒரு பாயிண்ட்ல நான் கொண்டு வந்து வைக்கும் போது இந்த கேல்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கேல்வனோமீட்டர்ல எந்த வித கரண்ட்டுமே இல்ல அப்படின்னு அர்த்தமா? அப்போ இந்த மீட்டர் பிரிட்ஜ் சர்க்யூட் இஸ் இன் பேலன்ஸ்டு கண்டிஷன். இவன் பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இருக்கான். சோ அப்போ R by X, right? X இங்க S மாதிரி இருக்கு. ஓகே, R by X is equal to இந்த லென்த்தோட ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இவனோட ரெசிஸ்டன்ஸ், ரைட்? இவனோட ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இவன். அதுக்கு பதில் நம்ம லென்த்தை போட்டுக்கலாம். ஏன்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L இல்ல. இங்க R ஓட ஃபார்முலா என்ன பாருங்க, ரோ L by A. ரெண்டு வயருக்கும் ஏரியா சேம், மெட்டீரியல் சேம், லென்த் மட்டும் தானே மாறுது. சோ நான் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதில் L by 100 minus L போட்டுக்கலாம். R by X equals L by 100 minus L. சோ அந்த மீட்டர் பிரிட்ஜோட அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் இதை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ரைட்? சிம்பிள். எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு லேப்ல பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் மீட்டர் பிரிட்ஜ். சோ மீட்டர் பிரிட்ஜை எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ இது அது உங்களுக்கு ஈஸியா புரியும், இது புரியறது கஷ்டம். ரைட்? இந்த சென்டர்ல இருக்குல்ல, இதுதான் இந்த சென்டர் ரெசிஸ்டன்ஸ். சோ இது ரெண்டும் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது, இது ரெண்டும் ரைட் சைட்ல இருக்கிறது. இந்த மாதிரி வந்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காதீங்க. பாருங்க, ஏ பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், ஏல இருந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ரெண்டுத்துக்கும் நடுவுல R5, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல R5, அதுல இருந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். சிம்பிள். அடுத்து என்ன பார்க்கலாம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி என்னோட டெர்மினல் வோல்டேஜ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோமா? இப்போ அதே மாதிரி ஒரு செல் இருக்குல்ல, ஒரு மல்டிபிள் செல்ஸ் எடுத்து அதை நான் சீரீஸ்ல பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி அதை அஃபெக்ட் பண்ண போகுது, அதை தான் பார்க்க போறோம். இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றது ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்ல உங்களுக்கு. ஒரு செல் இருக்கு, அந்த செல்ல நான் கரண்ட் எதுவுமே எடுக்காதப்போ அதோட டெர்மினல்ஸ்க்கு நடுவுல எனக்கு அவைலபிளா இருக்கிற மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோனா EMF. பட் ரியலிஸ்டிக்கா பார்க்கும்போது எல்லா செல்லுலையும் உள்ளர ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தே தீரும் இல்லையா? அதனால எனக்கு EMF-ஓட வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. வெளியே வர்ற பொட்டன்ஷியல் எனக்கு அந்த செல்லோட டெர்மினல்ஸ்ல நான் அதை ஒரு சர்க்கியூட்ல போடும்போது எனக்கு அவைலபிளா இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னா அந்த EMF-ல இருந்து இந்த உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற டிராப்பை எடுத்துட்டு மீதி இருக்கிறது தான் எனக்கு வெளியே அவைலபிளா இருக்கும். ரைட்? ஒரு பேசிக் சர்க்கியூட் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பேசிக் செல் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் செல். அது கூட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட EMF E எடுத்துக்கலாம். இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது எக்ஸ்டர்னல். இப்போ எனக்கு பேட்டரி அப்படின்னும் போது இந்த மொத்த செட்டப் அப்படியே எனக்கு ஒரு செல் அப்படின்னு இருக்கும். இது அதோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துப்போம், இது நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துப்போம். இப்போ ஒரிஜினலா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், இந்த E எனக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா இங்க இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த E வேல்யூ எனக்கு அப்படியே கிடைக்காது. ரைட்? இப்போ இந்த சர்க்கியூட்ல போற கரண்ட் வந்து I அப்படின்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் ஒரு சிங்கிள் லூப் தான், அதுல போற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல கிர்ச்சாஃப்ஸ் லா போடலாமா? கிர்ச்சாஃப் லா என்ன வரும்? லூப் லா. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எனக்கு டிராப் தானே இருக்கும், மைனஸ். இப்போ லெட்ஸ் சே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? நடந்து வரேன். இங்க வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எனக்கு போற கரண்ட் I, ரெசிஸ்டன்ஸ் R. ஓகே, அப்ப இங்க வோல்டேஜ் டிராப் எவ்வளவு வரும் பாருங்க, மைனஸ் I into R. கரெக்டா? ஏன் டிராப் ஆகுது? ஏன்னா நான் கரண்டோட அதே டைரக்ஷன்ல ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கும்போது வோல்டேஜ் டிராப் ஆகணும். கரண்ட் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருது. கரண்ட் எப்பவுமே ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியல் வருமா?
அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நான் நடந்து வர்றேன்னா என்ன அர்த்தம்? ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலை நோக்கி நடந்து வர்றேன். ஸோ மைனஸ் ஐ இன்டு ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப். அதே மாதிரி சுத்தி சுத்தி இங்கிட்டு வர்றேன். இங்கேயும் அதே ஐ கரண்ட் தான் போகுது. ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஆர். ஸோ மைனஸ் ஐ இன்டு ஸ்மால் ஆர். இங்க இருக்கிற டிராப். அடுத்து இந்த பேட்டரியோட டெர்மினல்ஸை கிராஸ் பண்ணும்போது இங்க இருக்கிறது நெகட்டிவ் பிளேட், அந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ். ஸோ நான் நெகட்டிவ் பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் பிளேட் போறேன். அப்ப எனக்கு பொட்டன்ஷியல் ரைஸ் தானே ஆகணும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது இல்லையா? ஸோ பிளஸ் இ ஈக்குவல் 0. ஸோ பேசிக் கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் எழுதி முடிச்சாச்சு. இப்போ இந்த இ மைனஸ் ஐஆர், இந்த கேபிட்டல் ஐஆர் மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இ மைனஸ் ஐஆர் is equal to I into R. இந்த IR இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆகுற வோல்டேஜ். இப்ப நான் என்ன எதிர்பார்ப்பேன்? இந்த செல்லை தூக்கி இந்த ரெசிஸ்டர் கூட நான் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர்ல வர்ற டிராப் எவ்வளவு, இந்த ரெசிஸ்டர் கிட்ட எவ்வளவு வோல்டேஜ் வருது, அதுதான் அந்த செல் கொடுக்குது அப்படின்னு நான் நினைப்பேனா? அப்ப இந்த ஐஆருக்கு தான் நம்ம V அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். எனக்கு V is called the terminal potential. அந்த செல்லோட ரெண்டு டெர்மினல்ஸ்ல இருந்து எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது. அது எவ்வளோ? EMF மைனஸ் I into R. இந்த டோட்டல் EMF மைனஸ் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற லாஸ் டிராப் இன் பொட்டன்ஷியல் I into R. அதுதான் V is equal to E minus IR. Vங்கிறத நம்ம டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேட்டரியோட டெர்மினல்ஸ்ல எனக்கு கிடைக்கிறது. இப்ப மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு பாசிபிள் பாருங்க. மேக்ஸிமம் கரண்ட் எனக்கு எவ்வளவு பாசிபிள்னா I is equal to E by R. இது எப்ப நடக்கும்? எனக்கு அது ஒரு ஓபன் சர்க்கியூட்ல. பட் ஓபன் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நான் கரண்ட்டை வெளியே எடுக்காதப்போ அது அந்த பேட்டரியில இருந்து நான் கரண்ட் டிராப் பண்ணல, அப்ப அதால மேக்ஸிமமா எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா E by R, E by small r. பட் நான் சர்க்கியூட்ல அது வந்து அதோட கெப்பாசிட்டி, EMFன்றது மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கலாம். பட் நான் சர்க்கியூட்ல போட்ட உடனே எனக்கு கிடைக்கிற கரண்ட் வந்து குறைச்சுதான் வரும். இந்த வோல்டேஜ்ல இருந்து, இந்த பார்ட்ல இருந்து Vங்கிற வோல்டேஜ் மட்டும் தான் எனக்கு அப்ளிகபிளா இருக்கும். இப்போ இதே செல்ல நம்ம சீரீஸ்லயும் பேரலையும் கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? இப்போ நமக்கு எந்த வித எலக்ட்ரிக்கல் டிவைஸா இருந்தாலும் சீரீஸ் பேரலல்னு ரெண்டு காம்பினேஷன் பார்ப்போமா? ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி இண்டக்டன்ஸ் ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ செல்லையும் எதுக்கு விட்டு வைப்போமே? செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் செல்ஸ் இன் பேரலல் எப்படி நம்ம டிரைவ் பண்றது? ஸோ செல் எனக்கு சீரீஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் சீரீஸ் காம்பினேஷன், அது பேரலல் காம்பினேஷன். நான் 2-3 செல்ல, இங்க 6 வோல்ட், இதுவும் 6 வோல்ட் பேட்டரி, ரெண்டுத்தையும் நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அதோட EMF எல்லாமே எனக்கு ஜஸ்ட் ஆட் ஆயிடும். ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆயிக்கும். அதே செல்ல நான் பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது இந்த ஈக்குவலண்ட் EMF-க்கான ஃபார்முலா தான். அதாவது இதோட அர்த்தம் என்ன? நான் ஒரு 2-3 செல்ல பேரலலா கனெக்ட் பண்ணிட்டு அந்த பேரலல் செட்டப்பை தூக்கி நான் ஒரு சர்க்கியூட்ல போடுறேன். இந்த செட்டப்பை தூக்கி நான் அந்த சர்க்கியூட்ல போட்டிருக்கேன். அப்போ இந்த சர்க்கியூட்ல என்னெல்லாம் எஃபெக்ட் நடக்குதோ அதே எஃபெக்ட் எனக்கு ஒரு சிங்கிள் செல்லுல வரணும். ரைட்? இதே சேம் எஃபெக்ட் ஒரு சிங்கிள் செல்லுல வரணும். அப்ப அந்த செல்லோட EMF என்னவா இருக்கணும்னு பார்த்தா இப்படி இருக்கணும். even by R1 plus E2 by R2 plus E3 by R3 by 1 by equivalent resistance. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ். இப்போ ரெண்டு செல்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? சிம்பிள். இப்போ லெட்ஸ் சே இது எனக்கு செல் 1, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1. அதே மாதிரி செல் 2, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2. ரைட்? ஸோ R1 E1, அதே மாதிரி E2 R2. இது சீரீஸ் இருக்கிறதுனால எனக்கு கரண்ட் இப்படி தானே போகும். ஸோ இந்த டெர்மினல் எடுத்துப்போம். லெட்ஸ் சே திஸ் இஸ் V1 அண்ட் இது V2 அப்படின்னு எடுத்துப்போமா? அதாவது மீனிங் என்ன? இப்போ இந்த ரெண்டு செல்லை நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், இது அப்படியே தூக்கி நான் ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றேன். அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கரண்ட் போகும்? இந்த செட்டப்போட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அப்ப அதை நம்ம ஈக்குவலண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க இன்னொரு செல்லு, ரைட்? R equivalent, E equivalent, இதுதான் V1 V2, அதுல போறது அதே ஐ கரண்டா இருக்கும். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, எனக்கு ரெண்டு இல்ல எனி நம்பர் ஆஃப் செல்ஸ் சீரீஸ்ல எனக்கு மல்டிபிள் செல்ஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஒரு செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. இப்போ இந்த செட்டப்பை தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றேன்.
அப்போ எனக்கு எவ்வளவு கரண்ட் போகுது பாருங்க, I. இதுக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, V1 minus V2. அப்போ அதே V1 minus V2 அண்ட் கரண்ட் எனக்கு ஒரு செல்லுல வர்றதா இருந்தா என்னவா இருக்கும்? இப்போ இது ரெண்டுத்தை தான் நம்ம ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த காம்ப்ளிகேட்டட் செட்டப்பை நான் சிம்பிளா ஒரு செல் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டா எனக்கு அதே எஃபெக்ட் கிடைக்கணும். சோ அப்போ இந்த இஎம்எஃப் ஈக்குவலன்ட்டுக்கும் இதுக்கும் என்ன லிங்க், அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் அதுக்கும் என்ன லிங்க்? சிம்பிள். இப்போ இங்க இந்த சர்க்யூட் எடுத்து பார்க்கும்போது நம்ம இந்த பாயிண்ட் வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணி பார்ப்போமா? அதாவது கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் வந்து லூப்புக்கு மட்டும் இல்ல, we can also apply it for a straight branch. ஆனா நெட் 0 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லூப் ரூல்னு சொல்லும் போது அங்க டோட்டல் எவ்வளவு ரைஸ் ஆகுதோ அவ்வளோ ஃபால் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு லூப்புக்கு ஃபைனலா 0ன்னு வந்து முடியும். பட் ஒரு ஸ்ட்ரெயிட் பிரான்ச்சுக்கு நம்ம 0 போடக்கூடாது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ V1 இருக்கா? சோ இங்க எனக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளோ, V1. சோ V1ல இருந்து நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். சேம் ஸ்டோரி. இந்த இடத்துல பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போறேனா, சோ -E1, ரைட்? சோ பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் போறேன், என் பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது -E1. பட் கரண்ட் எந்த டைரக்ஷன்ல வர்ற மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்க, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல வருதா? சோ இங்க பட் நான் நடக்கிற டைரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. கரண்ட் ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வரும். அப்ப நான் லோல இருந்து ஹைக்கு போறேன். சோ அப்ப எனக்கு அங்க பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது, பிளஸ் I into R1. பசங்களா இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் நான் இந்த டைரக்ஷன்ல வருதுன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன், ரைட்? அப்ப கரண்ட் எப்பவுமே ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வரும். நான் ஆப்போசிட்ல நடக்கிறேன். அப்போ கரண்ட் என்ன நோக்கி வருதுன்னா, நான் போகும்போது அந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் பாருங்க, ஹை டு லோல கரண்ட் அப்படி வந்துட்டு இருக்கு. சோ நான் ஆப்போசிட்ல போகும்போது எனக்கு பொட்டன்ஷியல் இஸ் ரைசிங். சோ பிளஸ் IR1. இந்த இடத்துல -E2, திருப்பி சேம் ஸ்டோரி, பிளஸ் IR2 ஈக்குவல்ஸ் V2. அதாவது V1ல இருந்து நான் ஒரு நேரான வயரை போட்டு கனெக்ஷன் பண்ணியிருந்தா V1 and V2 சேமா இருந்திருக்கும் தானே? நம்மளோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் போட்டு கனெக்ட் பண்ணா எந்த வித பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இருக்காது. ஆனா இங்க எனக்கு V1ல இருந்து இந்த 4 பாயிண்ட்ஸ்ல எனக்கு பொட்டன்ஷியல் சேஞ்ச் நடக்குது. சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது தான் V2, கரெக்டா? இந்த எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா V1 ஈக்குவல் டு V2 அப்படின்னு வந்திருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ்னால V1ல இருந்து இவ்வளவு சேஞ்ச் நடந்துட்டு V2 அப்படின்னு போயிட்டு முடியுது எனக்கு, ரைட்? இப்ப V1 minus V2 நான் எப்படி எழுதலாம், V1 அந்த V2 இங்கிட்டு வரட்டும், -V2 ஈக்குவல்ஸ் இந்த E1 and E2 அந்த பக்கம் போட்டோம், E1 plus E2 minus I into R1 plus R2. இப்ப இந்த V1 minus V2 இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு அந்த சீரீஸ் காம்பினேஷனோட ரெண்டு எண்ட்ஸ்ல கிடைக்கிற நெட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தட் இஸ் E1 plus E2 minus R1 plus R2. ஓகே, சோ இப்போ இதே V1 minus V2 எனக்கு இந்த சர்க்யூட்ல என்ன வருது, இதே V1 minus V2 இந்த சர்க்யூட்ல என்ன வருதுன்னு பாப்போமா? சோ இங்க this is V1 minus இங்க ஹை டெர்மினல்ல இருந்து லோ டெர்மினலுக்கு நம்ம போறோமா? சோ மைனஸ் எப்சிலான், இதை E ன்னு எழுதிக்கலாம், அதையும் E ஈக்குவலன்ட், இதையும் E ன்னு எழுதிக்கலாம், E ஈக்குவலன்ட். அதே மாதிரி கரண்ட் இந்த டைரக்ஷன்ல வருது, சோ இங்க பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது, பிளஸ் IR ஈக்குவலன்ட் ஈக்குவல்ஸ் V2. சோ அப்போ V1 minus V2 is equal to E equivalent minus IR equivalent, ரைட்? இப்போ இது ரெண்டையும் நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? கட் ஆகுதா? ஒன் செக். சிம்பிள். V1 minus V2 is equal to E equivalent minus I into R equivalent, correct? So E equivalent minus I into R equivalent. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் ஈக்குவலா இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். அதாவது நான் ஒரிஜினல் செட்டப்பை போட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அதை இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு ஒரு செல்லுல இருந்து வேணும். சோ ஒரு செல் போட்டு அதுக்கானதை எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைட்ல E ஈக்குவலன்ட் இங்க E1 plus E2. So finally நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க, EMF equivalent EMF is E1 plus E2. இதுதான் equivalent EMF. equivalent resistance என்ன?
R equivalent is R1 plus R2. அவ்வளவுதான். ஸோ நான் செல்ல சீரீஸ்ல போடும்போது அதோட EMF ஜஸ்ட் எனக்கு அப்படியே ஆட் ஆன மாதிரி இருக்கும். ரெண்டு EMF டைரக்டா நம்ம ஆட் பண்ணிட்டு டோட்டல் EMF எழுதிக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுவே ரெண்டு செல்லுக்கு மட்டும் இல்ல, மல்டிபிள் நம்பர்ஸ் இருந்தாலும், எனக்கு ஒரு 5 செல் இருந்தாலும் 5த்தையும் E1, E2, E3, E4, E5 எல்லாத்தையும் அடிஷன்ல போட்டு அதே மாதிரி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸ்லயும் அடிஷன்ல போட்டா முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு சில நேரம் ட்விஸ்ட் வரும். எனக்கு EMF எல்லாமே சேமா அரேஞ்ச் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் அதாவது ஆப்போசிட் டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணி, இப்போ இங்க பார்த்தோம்னா இது பாசிட்டிவ், இது எல்லாமே எனக்கு சேம் ஆர்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இது வந்து லெட்ஸ் சே E1, E2, E3, E4 இப்படி இருக்கிறப்போ ஈக்குவலன்ட் EMF என்ன வரும்? இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R1, R2, R3, R4 எடுத்துப்போம். Equivalent EMF is E1 plus E2 plus E3 plus E4 and so on. R equivalent is R1 plus R2 plus R3 plus R4 and so on. இப்ப இதுவே ஒரு சில நேரத்துல எனக்கு ஏதாவது செல்ஸ் வந்து மாத்தி கனெக்ட் பண்ணிருக்கலாம். இப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3, R4, right? இது E1, E2, E3, E4, right? இப்போ இந்த E2, E3, E4 அது எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆயிருக்கு. E1 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலன்ட் என்ன வரும்னா E2 plus E3 plus E4 minus E1, ரைட்? டைரக்ஷன் மாறி ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட பாசிட்டிவ் எல்லாமே எடுத்திருக்கேன், ஸோ அதனால அப்படியே ஆட் போட்டாச்சு. இங்க ரைட் சைட்ல இருக்கிறத பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஒன்னு தான் லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஸோ நெகட்டிவ், அதுக்கு மட்டும் மைனஸ் போட்டுக்கணும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அடிஷன். R1 plus R2 plus R3 plus R4. ரெசிஸ்டன்ஸ்ல எப்பவுமே மைனஸ் போடக்கூடாது. நான் ரெசிஸ்டன்ஸ் எந்த டைரக்ஷன்ல போட்டாலும் அது ஹீட் லாஸ் பண்ணி, ஐ மீன் எனர்ஜியை டிசிபேட் பண்றது தான் ரெசிஸ்டன்ஸோட வேலை. ஸோ அது எப்பவுமே பிளஸ்ல தான் போட்டுக்கணும். ஸோ சீரீஸ்ல நம்ம மல்டிபிள் செல்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஃபைனல் ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். இப்போ அடுத்து பேரலல்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ ரெண்டு செல்ஸ் இருக்கா, இது செல் 1, செல் 2. அவனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள R1 இங்க டயக்ராம்ல காட்டல, பட் அவனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1, இவனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2. நான் பேரலா கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது இந்த சர்க்கிட், இந்த எலமெண்ட்டை தூக்கி நான் அப்படியே ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கிட்ல கனெக்ட் பண்றேன். பண்ணிட்டு அதுல எவ்வளவு கரண்ட் போகும் அதை நான் கால்குலேட் பண்ணுவேன். அண்ட் அந்த காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம், இந்த பேரலல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் நான் ஒரு சிங்கிள் செல் தூக்கி போட்டு அதே எஃபெக்டை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதாவது ஈக்குவலன்ட் அப்படின்றதோட கான்செப்ட் என்ன? எனக்கு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதனால எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. அதே எஃபெக்டை ஒரு சிங்கிள் எலிமெண்டால ப்ரொடியூஸ் பண்ணா அதான் ஈக்குவலன்ட். இப்போ ரெசிஸ்டன்ஸ்லயே மல்டிபிள் ரெசிஸ்டர், அதனால ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. அதுக்கு பதில் ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் போட்டு அதே எஃபெக்டை நான் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதுதான் ஈக்குவலன்ட், சேம் எஃபெக்ட் இருக்கணும். அதே தான் இங்க ட்ரை பண்றோம். ரெண்டு செல்ஸ் பேரலல்ல இருக்கு, அதுல இருந்து எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. எஃபெக்ட்னா நான் இங்க என்ன சொல்ல வர்றேன், இந்த டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் அண்ட் அதோட கரண்ட், அதுதான் அந்த குரூப்பிங்கோட எஃபெக்ட். அதே எஃபெக்ட், அதே வோல்டேஜ் அண்ட் அதே கரண்ட்டை நான் ஒரே ஒரு செல்ல போட்டு கொண்டு வரணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் EMF என்ன வரும் அதுதான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செல்லுல I1 வேல்யூ என்ன பண்ணுறோம்? இங்க நம்ம அந்த டெர்மினல் பொட்டன்ஷியல் போட்டோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இந்த செல் கொடுக்கிற பொட்டன்ஷியல் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம். We are going to use this formula. V is equal to EMF minus I into R. So இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணா for cell 1 V, அதாவது V அப்படின்னா இங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? VA VB. சோ இந்த ரெண்டு செல்ஸுக்குமே டெர்மினல் வோல்டேஜ் சேம் தான், ரைட்? ஏன்னா ரெண்டுமே பேரலல்ல இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே தெரியுமா, பேரலல்ல எனக்கு வோல்டேஜ் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்க EMF வேற வேற இருக்கு, பட் அது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்லயும் எனக்கு ஒரே வோல்டேஜ் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபார் செல் 1, for cell 1
first செல்லுக்கு V is equal to E1 minus I1 R1 எடுத்துக்கலாமா? E1 minus I1 R1. இவனோட EMF E1, ஆனா வெளியே வர்ற கரண்ட் எப்படி இருக்கும் பாருங்க, EMF minus I1 R1. ரைட், அந்த I1 R1ன்றது உள்ள நடக்கிற லாஸ். அதே மாதிரி ரெண்டாவது செல்லுக்கு R1 and ரெண்டாவது செல்லுக்கு V is equal to E2 minus I2 R2. இத 1 and 2 னே கூட எழுதிக்கலாமே. அதுக்கப்புறம் தனியா நம்ம சொல்லிக்கலாம் V1 equals V2 equals V. ஏன்னா அதை நம்ம parallel கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த ரெண்டு டெர்மினல்ஸ் நடுவுல which is VA minus VC. இந்த V அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA minus VC. that is V. சோ அப்ப இதுல இருந்து நான் என்ன எழுதலாம்? Kirchhoff's first law, junction law. டோட்டல் கரண்ட் I இருக்கு இல்லையா, இந்த I1 I2 அந்த ரெண்டும் சேர்ந்து தானே எனக்கு I ன்னு வருது. So I1 plus I2 together becomes I. So I is equal to I1 plus I2. Right? இப்ப அடுத்து நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இந்த I1 இதுல இருந்து I1 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதுல இருந்து I2 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். I இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இவன்ட் இருந்து I எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அவ்வளவுதான். சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துரும். இப்போ இங்க I என்ன வரும், இந்த சர்க்யூட்டுக்கு எழுதிடுவோமா? So V is equal to epsilon equivalent minus I into R equivalent. கரெக்ட்டா? So V is equal to epsilon equivalent minus I into R equivalent. So இப்போ இதுல இருந்து what is I1? I1 R1 equals E1 minus V. ஏன்னா எல்லாமே V அப்படின்னு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. V1 and V are equal. So இந்த V1க்கு பதில் நான் V நேரா தூக்கி போட்டுக்கலாம். அடுத்தது I1 is equal to E1 minus V by R1. Right? Similarly, I2 R2 equals V minus epsilon 2. I2 R2 இந்த பக்கம் வந்துருச்சு, V அந்த பக்கம் போயிடுச்சு. Sorry. Epsilon minus V2. So epsilon 2 minus V. இப்போ I2 என்ன வரும்? E2 minus V by R2. Right? இதை நம்ம தனியா பிரிச்சு அதே மாதிரி இங்க இந்த சர்க்யூட்ல இருந்து I into R equivalent equals EMF equivalent minus V. I is equal to EMF equivalent minus V by R equivalent. Right? தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும். இப்போ பேஜ் 10ல அடுத்த பேஜ். ஓகே, இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போமா? I is equal to இதை தூக்கி I1ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். E1 by R1 minus V by R1 plus I2 E2 by R2 minus V by R2. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி எழுதணும். இதையும் குரூப் பண்ணி எழுதிட்டு இவனையும் இந்த டேர்மையும் ஒன்னா குரூப் பண்ணி எழுதிடணும். அதே மாதிரி இவனையும் தனியா குரூப் பண்ணி எழுதிடணும். We'll go to the next page. So I is equal to E1 by R1 plus E2 by R2 minus V காமனா எடுத்துட்டா 1 by R1 plus 1 by R2. Right? இப்போ அதே மாதிரி இங்க ஐக்கு நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, E equivalent கீழ E equivalent by R equivalent minus V by R equivalent. கரெக்ட்டா? So I is equal to E equivalent by R equivalent minus V by R equivalent. இப்போ இது நம்ம ஈக்குவலன்ட் சிஸ்டம்ல இருந்து கண்டுபிடிச்சது, இது நம்ம கிட்ட இருந்த parallelல இருந்து கண்டுபிடிச்சது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? So here இந்த டேர்மும் சேமா இருக்கணும், இதுவும் சேமா இருக்கணும். ரெண்டுத்தையும் தனித்தனியா ஈக்குவேட் பண்ணிக்கலாம் பாருங்க. E equivalent by R equivalent is equal to E1 by R1 plus E2 by R2. அப்படியே போட்டுப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப் E equivalent is equal to E1 by R1 plus E2 by R2 into இந்த R equivalent மேல போயிடுமா? போட்டாச்சு. ரைட்? இப்போ அடுத்து இதை ஃபைனலா எப்படி எழுதிக்கலாம்னா, இத E equivalent is equal to E1 by R1 plus, wait,
E1 by R1 plus E2 by R2 1 by R equivalent. அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர்ல டிவிஷன்ல எழுதிக்கலாம். நமக்கு இந்த A by B by C by D அந்த ஃபார்முலா மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? நியூமரேட்டர்ல இருக்கிறது, அதாவது C by D டினாமினேட்டர்ல கீழே ஏதாவது இருந்ததுன்னா அது சுத்தி மேல வந்துடும். நான் என்ன பண்றேன், மேல இருக்கிறத டினாமினேட்டர்ல டிவிஷன்ல தூக்கிட்டு வந்து எழுதிக்கிறேன். சோ மேல இருக்கிற R ஈக்குவலன்ட் டினாமினேட்டர்ல டிவிஷன். இப்ப ரிவர்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகும். A by B by C by D, இந்த D வந்து மேல போயிடும். நான் அதை எப்படி எழுதியிருக்கேன், ஏன் அப்படின்னா இந்த டேர்ம் ஈக்குவேட் பண்ணும்போது தெரியும் பாரு. சோ நெக்ஸ்ட் செட்டப், இதை நான் ஈக்குவேட் பண்ணா இது இப்படி இருக்கட்டும். நமக்கு V by R equivalent equals V into 1 by R1 plus 1 by R2. So V cancel ஆயிடுச்சுன்னா 1 by R equivalent என்ன, 1 by R1 plus 1 by R2. So parallel cellsக்கான equivalent resistance. இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ரைட்? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் parallel இருக்கு. So 1 by R inverse addition. இப்போ இந்த 1 by R equivalent தூக்கி தான் அங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். So பண்ணா the final formula for equivalent EMF parallel circuit E1 by R1 plus E2 by R2 by 1 by R equivalent க்கு பதில் இது அப்படியே R1 plus 1 by R2. அவ்வளவுதான் பசங்களா. So formula கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் இட்ஸ் சிம்பிள், pretty simple. நான் டினாமினேட்டர்ல இருக்கிறது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்வர்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். நியூமரேட்டர்ல மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், E1 by R1 plus E2 by R2. அண்ட் இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோம், பட் ரெண்டுத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எத்தனை செல்ஸ் பேரலல்ல இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள், ரைட்? So E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3 and so on till En by Rn divided by 1 by R1, 1 by R2, 1 by R3 and so on. போயிட்டே இருக்கலாம் நம்ம. That's all, right? இந்த சீரீஸ் அண்ட் பேரலல் ஃபார்முலா மட்டும், இந்த டெரிவேஷன் தேவையா அப்படின்னு கேட்டா நாட் நெசசரி. ஆனா இந்த டெரிவேஷன் எப்படி வந்தது, அதுல என்னெல்லாம் லாஜிக் யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலும் அது எங்க இருந்து வந்தது, நான் எப்பவுமே எம்பசிஸ் பண்றது தான், எந்த அசம்ஷன்ஸ்ல இருந்து அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம், எந்த லாவை அதுல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ ஈக்குவலன்ட்ல இருக்கும்போது 2-3 செல் நான் ஈக்குவலன்ட் பேரலல்ல போட்டேன்னா ஈக்குவலன்ட் EMF and equivalent resistance. That's all. Right? So finally once again summary. நான் சீரீஸ்ல செல்ஸ் போட்டேன்னா EMF நேரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் திருப்பி சொல்றேன், E here represents EMF. E னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. It is electromotive force which is potential volts. சரியா? So Eங்கிறது EMF, Rங்கிறது internal resistance of the cell சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது. அதே நான் பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருந்தா இங்க 2 செல்லு தான் இருக்கு, பட் 2 தாண்டி நீங்க எத்தனை கனெக்ட் பண்றதா இருந்தாலும் இது ஃபார்முலா E1 by R1, E2 by R2, E3 by R3 by 1 by R1, 1 by R2, 1 by R3. Done. டெரிவேஷன் புரியலன்னா திருப்பி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதுக்கு அடுத்த லெவல் பார்க்கவே கொஞ்சம் ரண கொடூரமா தான் இருக்கு, பட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நான் சீரீஸ்ல செல்ஸை கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி மல்டிபிள் சீரீஸ் சிஸ்டம் எடுத்து நான் பேரலல்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? அப்போ இந்த ஒரு சீரீஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு தனியா ஈக்குவலன்ட் EMF கண்டுபிடிக்கணும், ரைட்? இதோட ஈக்குவலன்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் E equivalent 1, அது கூட செகண்ட், இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா சும்மா சிம்பிள் பேசிக் இதே மாதிரி. Next, so and so on அப்படி போயிட்டே இருக்கும். இங்க E equivalent first, R equivalent first, direct addition. E1 ல இருந்து M வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி R equivalent எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். அதே மாதிரி இங்க E equivalent to R2, second row, first row தனியா, second row தனியா and so on. N rows போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம அந்த E1 by R1 ஃபார்முலா பார்த்தோம்ல, கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலால இது எல்லாத்தையும் தனித்தனியா சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். 2-step process, right? பட் இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் சீரீஸை சால்வ் பண்ணி முடிச்சிட்டு அந்த சீரீஸை வச்சு parallel போட்டு அந்த parallelக்கான ஃபைனல் ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். டன். ஓகே, அடுத்தது we'll go to capacitors. கெப்பாசிட்டர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்தாச்சு இல்ல, திருப்பி இங்க எதுக்கு பார்க்கறோம் அப்படின்னா,
எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம ரெண்டு ஸ்டேட்ல மட்டும்தான் கெப்பாசிட்டர் பார்த்திருப்போம். ஒன்னு immediately after turning the switch on. நான் ஒரு கெப்பாசிட்டர்ல சர்க்கிட்ல போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அது எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரி இருக்குமா? பார்த்திருப்போம். இஃப் யூ ரிமெம்பர், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன், ஞாபகத்துக்கு வரும். ஒரு கெப்பாசிட்டர் சர்க்கிட்ல போட்டு நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன்னா இனிஷியலா வெறும் நேரான வயர் மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட் கண்டக்டர் இனிஷியலி. பட் அது ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம், அது ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, சார்ஜ் ஆன பிறகு இட் வில் பி அன் ஓப்பன் சர்க்கிட். அதுல கரண்ட் பாஸே ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஓப்பனான ஒரு சர்க்கிட் மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த கெப்பாசிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும்? நான் ஸ்விட்ச் ஆன் பண்ற அந்த மொமெண்ட்ல இருந்து அது ஃபுல்லா சார்ஜ் ஆகுற வரைக்கும் அந்த கெப்பாசிட்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் டர்னிங் த ஸ்விட்ச் ஆன் அண்ட் த கெப்பாசிட்டர் கெட்டிங் ஃபுல்லி சார்ஜ்ட். ஸோ அப்ப என்ன ஆகுது பாருங்க, நார்மலா ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். அங்க என்ன ஆகுது, எனக்கு சார்ஜ் வில் இன்க்ரீஸ் அண்ட் வோல்டேஜ் வில் இன்க்ரீஸ். இனிஷியலா சார்ஜ் 0, அதுல இருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, மேக்ஸிமம் சார்ஜ் எவ்வளோ? Q is equal to CV. இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம். How to do it? So பேசிக்கா ஒரு கெப்பாசிட்டர், this is a capacitor, அது கூட நான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டர் R, இது கெப்பாசிட்டர் C, இது நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் V அப்படின்னு எடுத்துப்போம். V அப்படின்னு எடுத்துப்போம். இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். லெட்ஸ் டூ இட் ஃபார் ஐடியல் சிச்சுவேஷன். நான் ஐடியல் சிச்சுவேஷனுக்கு போட்டு நான் சால்வ் பண்றேன். இப்போ இங்க கரண்ட் எனக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். பசங்களா, இங்க ஆக்சுவலா நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும், ரைட்? கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு கரண்ட் 0 ஆயிடும். அதுவே சார்ஜ் டேர்ம்ஸ் இனிஷியலா இவன் ஒரு அன்சார்ஜர் கெப்பாசிட்டர். அப்ப இனிஷியலா இவனோட சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? முட்டை. கரண்ட் போக 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 இவனோட சார்ஜ் வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் Q அப்படின்னு எடுத்துப்போம். மேக்ஸிமம் சார்ஜஸ் கேபிட்டல் Q அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் எடுத்துக்கோம். அதாவது இனிஷியலா ஹைப்போதெட்டிக்கலா இப்படி யோசிங்க. இப்ப இந்த பேட்டரியோட வேலை என்ன? இவன் மேல சார்ஜை கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறது, கரெக்டா? அதாவது இந்த இடத்துல இருந்து இவன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை உருவி இங்க தூக்கிட்டு வந்து இங்க டெபாசிட் பண்ணணும். அதுதான் பேட்டரியோட வேலை. நம்ம கெப்பாசிட்டன்ஸ் சாப்டர்ல ஒழுங்கா பார்த்திருப்போம். ஒரு பாசிட்டிவ் பிளேட், ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்குது. எப்படி கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் வருது? இங்க இது நியூட்ரலா இருக்கா, இங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துட்டு வந்து நான் இங்கிட்டு தள்ளி விடுறேன். அப்ப இங்க ஒரு பாசிட்டிவ் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் அண்ட் திஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ். இது எனக்கு நெகட்டிவ் ஆயிடும், இது எனக்கு பாசிட்டிவ் ஆயிடும். அந்த வேலையை யார் பாப்பா பாருங்க? நான் ஒண்ணா சொரண்டி சொரண்டி குரண்டி இங்க கொண்டு வைக்க முடியாதுல்ல. அதுக்கு பதில் நான் இங்க ஒரு பம்ப் போடுறேன்னு வச்சுப்போம். தண்ணி பம்ப் பண்றோம்ல, அது மாதிரி நான் இங்க ஒரு சார்ஜோட பம்ப் போடுறேன். அந்த சார்ஜ் என்ன பண்றான்? இங்க இருந்து பாசிட்டிவ் சார்ஜை பம்ப் பண்ணி இங்க கொண்டு வர்றான். அப்ப என்ன ஆகும்? இந்த ரைட் சைடு பிளேட் எனக்கு பாசிட்டிவ் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் நெகட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் ஆயிட்டு இருக்கிறதுனால அது பாசிட்டிவ். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. சார்ஜை கொண்டு வந்து வைக்கும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, இட் இஸ் சோ ஈஸி. ஆனால் ரெண்டாவது சார்ஜை கொண்டு வந்து வைக்கும் போது பாருங்க, அந்த பம்ப் கொஞ்சம் வேலை பார்க்கணும். ஏன்? ஆல்ரெடி இங்க கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வெளியே எடுக்கும் போது, லெட்ஸ் சே ஒரு பாசிட்டிவ் வெளியே எடுக்கும் போது இவன் இந்த பக்கம் பிடிச்சி இழுப்பான், இவன் தள்ளுவான். பாசிட்டிவ் வில் ரிப்பல் திஸ் பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவான். அதை ஓவர் கம் பண்ணி அந்த பம்ப் அந்த சார்ஜை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும், கரெக்டா? அப்போ அந்த பம்ப் யாருன்னா அவன் தான் அந்த பேட்டரி. நான் ரெண்டுத்துக்கும் நடுவுல போடாம இவன் அப்படியே சுத்தி டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே சுத்தி இப்படி தூக்கிட்டு வந்து போடுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பம்பு கிட்ட உள்ளார பண்றதுக்கு பதில வெளியே அப்படியே சுத்தி கொண்டு வந்து சார்ஜை இங்க போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். சோ இப்ப இந்த பேட்டரி அந்த வேலையை தான் பார்ப்பான். அவன் தாங்கிட்ட இருக்கிற சார்ஜ் எல்லாம் தூக்கி கொடுக்க போறது கிடையாது. இந்த பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வந்து பாசிட்டிவ் பிளேட்ல போட்டு விடணும். ஓகே, இப்போ இங்க நம்ம 0 இனிஷியல் ஸ்டேஜ், ஃபைனல் ஃபுல் சார்ஜ் ஆன ஸ்டேட்டுக்கும் நடுவுல ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் எடுத்துக்கிறோம். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல சர்க்கிட்டோட என்டையர் லூப் லா, கிர்ச்சாஃப்ஸ் லூப் லா வர, அதுல இருந்து சார்ஜ்க்கான ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரப்போம். இப்போ பாயிண்ட் இதை இந்த ஸ்டோரி சொன்னேன்னா, there is a force involved. அது இல்லாம ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. சோ இந்த பேட்டரி இந்த சார்ஜை இங்க இருந்து இங்க மாத்துறதுக்கு மீன்ஸ் இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஒர்க் ஒன்னு பண்ணணும். அந்த ஒர்க் தான் இந்த கெப்பாசிட்டர்ல எனர்ஜியா போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும்.
அந்த ஒர்க் தான் அந்த கெப்பாசிட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜியா போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் கேன் ஸ்டோர் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் சார்ஜ்னு கூட சொல்லிடலாம். கெப்பாசிட்டர் வந்து சார்ஜையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும், எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். பேட்டரிங்கிறது சார்ஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணாது, கெமிக்கல் எனர்ஜியை நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரூ ஸ்டோரேஜ் டிவைஸ் ஃபார் சார்ஜ் கெப்பாசிட்டர். அப்போ இங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா. இப்போ நான் லெட்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், நடக்க ஆரம்பிக்கிறேன், டிங் 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 நடக்க ஆரம்பிப்போம். இங்க எனக்கு டிராப் ஆகுற வோல்டேஜ் எவ்வளவு? விசி அப்படின்னு வச்சுக்கலாமா? பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு நான் நடந்து போறேன். ஸோ எனக்கு டிராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ? விசி. வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் விசி அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி கரண்ட் இந்த டைரக்ஷன்ல தானே போகுது. வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இஸ் விஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வரும்போது நெகட்டிவ் பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் பிளேட் வோல்டேஜ் ரைஸ் கெயின் ஆகுது செல்லுல வி, ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் விசி minus VR plus V equal to 0. அது எனக்கு கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் டிராப் ஆகுது. மைனஸ் அதே மாதிரி ரெசிஸ்டர்லயும் வோல்டேஜ் டிராப் ஆகுது. ஏன்னா இந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கு. கீழே வரும்போது நெகட்டிவ் பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் பிளேட் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது. அதனால அதை பிளஸ், மீதி எல்லாத்தையும் நெகட்டிவ் போட்டாச்சு. இப்போ V is equal to VC plus VR. இப்போ VC என்ன? ஒரு கெப்பாசிட்டர்ல V is equal to Q by C. கரெக்டா? கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் C is equal to Q by V, V is equal to Q by C. அதே மாதிரி this is across capacitor. அதே மாதிரி voltage across resistor I into R. இது நமக்கு ஓம்ஸ் லால இருந்து ஆல்ரெடி தெரியும். இது ரெண்டுத்தையும் தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? So V is equal to Q by C plus I into R. Right? இப்போ அடுத்து என்ன பண்றோம்? V is equal to Q by C plus I என்ன சொல்லலாம்? dQ by dt into R சொல்லலாமா? dQ by dt. ஏன்னா rate of flow of current is rate of flow of charge is current, right? இப்போ அடுத்த ஸ்டெப் இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். dQ by dt ஒரு சைடுல வச்சுட்டு இதை அந்த பக்கத்துக்கு கொண்டு போயிடலாம். So dQ by dt into R is equal to V minus Q by C, right? இதை நான் LCM எடுத்துக்கிறேன். dQ by dt is equal to VC minus Q by RC. ரெண்டு ஸ்டெப்பை ஒன்னா போட்டுக்கிறேன் பாருங்களேன். CV அதாவது VC minus Q divided by R. அந்த R அந்த இடத்துல கீழே போயிடுச்சு, RC அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த VC minus Q இங்க கொண்டு வந்துடலாம். dQ by CV minus Q is equal to dt by RC. இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணலாமா? dQ by Q இருக்கு, dt. I can integrate this. So நான் அதை இன்டகிரேட் பண்றேன். 0ல இருந்து Q வரைக்கும், இங்க 0ல இருந்து T வரைக்கும் இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணா 1 by V. இதோட ஃபார்முலா என்ன வரும்? ln CV minus Q. இந்த Q முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படின்னு வருமா? லிமிட்ஸ் என்ன? 0 to Q is equal to dt integrate பண்ணா T by RC. இங்க லிமிட் 0 to T அப்படியே தான் இருக்கும். லிமிட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த மைனஸ் அங்க கொண்டு போயிட்டு இங்க நான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ln CV minus Q upper limit minus ln, இங்க இடம் இல்லாத காரணத்தினால் கீழே எழுதிக்கிறேன், மைனஸ் ln 0 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா CV அப்படின்னு இருக்கும், ரைட்? CV இந்த மைனஸ் இருந்தது இல்லையா, அது அந்த பக்கம் போயிடும். மைனஸ் T by RC. இப்போ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எழுதிக்கலாமா? ln A minus ln B is ln A by B எழுதலாமா? So ln CV minus Q by CV is equal to minus T by RC. இப்போ again, sorry for my bad handwriting. அடுத்து taking e to the power, raising both the sides to the power of e. ஏன்னா ln இருக்கு, அதுல இருந்து நான் exponential e பவர்ல சொல்லணும்னா taking e on both the sides. So இங்க ln cancel ஆயிடுமா? CV minus Q by CV is equal to e to the power minus T by RC. அப்படின்னு சொல்லலாம். இந்த CV அந்த பக்கம் போச்சுன்னா CV minus Q equals CV into e to the power minus T by RC. இப்போ CV அப்படிங்கிறது என்ன?
நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஓகே, ஃபைனலா முடிச்சிடலாம். இந்த Q அந்த பக்கம் போயிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். So CV minus CV into e to the power minus t by RC equals Q. இதை rearrange பண்ணோம்னா Q is equal to CV into 1 minus e to the power minus t by RC. இப்போ what is CV? ஒரு கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் அந்த கெப்பாசிட்டருக்கு வந்துடும். அண்ட் அவனோட சார்ஜ் வந்து மேக்ஸிமம் சார்ஜ் ஏறிடும். So for a capacitor, CV is equal to Q, total maximum charge. That is Cங்கிறது fixed. Given capacitorக்கு epsilon naught A by D. Voltage அதிகமாக சார்ஜ் அதிகமாயிட்டே இருக்கும். So C into நான் கொடுத்திருக்கிற given supplied voltage எனக்கு அங்க வந்துருச்சுன்னா அவனோட சார்ஜ் Q maximum ஆயிடும். Right? So CV is equal to Q. இது இல்லாம RC இருக்கு பாத்தீங்களா, RC அதுக்கு நம்ம ஒரு பேர் ஒன்னு சொல்லுவோம், tau, time constant அப்படின்னு. ஸோ அந்த டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி அது எதை முடிவு பண்ணுதுன்னா அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர் தான் ஆர்சி. ஸோ ஆர்சி இஸ் கால் டைம் கான்ஸ்டன்ட். இப்போ ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா ஸோ Q at any instant is equal to maximum charge into 1 minus e to the power minus t by tau. ஸோ இதுதான் ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு தேவையான ப்ராப்பர் ஃபார்முலா. அதாவது இப்போ இனிஷியலா t is equal to அந்த t is equal to 0 அப்படின்னு போடுவோம் பாருங்க. t is equal to 0 போட்டா anything to the power 0 is 1. கரெக்ட் தானே? அப்போ 1 minus 1 0 அப்படின்னு ஆயிடும். அப்போ இனிஷியலா கெப்பாசிட்டர்ல சார்ஜ் 0 எதுவுமே இருக்காது. இப்போ நான் டைம் ஆக 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 எனக்கு இந்த ஃபேக்டர் குறைஞ்சுக்கிட்டே வரும். நான் இன்ஃபினிட்டி போடுறேன்னு வச்சுப்போமே, இங்க நான் இன்ஃபினிட்டின்னு போடுறேன், e பவர் மைனஸ் டீன்னு இருக்கா, அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், எனிதிங் டு த பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ. ரைட்? அப்போ 1 minus 0 1 வந்துடும். பை டோட்டல் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆயிடும் கெப்பாசிட்டர்ல. ஸோ ஐடியலி ஒரு கெப்பாசிட்டர் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு இன்ஃபினிட்டி டைம் ஆகும். பட் அவ்வளோ நேரம்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. இங்க நம்ம ஒரு ஸ்பெஷல் கேஸ் போட்டு பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இங்கே போட்டுடலாம், நோ இஷ்யூஸ். ஒரு ஸ்பெஷல் கேஸ், என்னோட டைம் இருக்கு இல்லையா, when time is equal to tau, நான் t is equal to tau இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு சார்ஜ் என்ன ஆகும், q is equal to q into 1 minus e to the power minus tau by tau. கேன்சல் ஆயிட்டு q is equal to q into 1 minus 1 by e அப்படின்னு வரும். 1 minus 1 by e அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0.63q. அதாவது ஒரு டைம் கான்ஸ்டன்ட், அதாவது tau is RC, அது வந்து செகண்ட்ஸ்ல இல்ல மில்லி செகண்ட்ஸ்ல அந்த மாதிரி வரும். ஒரு டைம் கான்ஸ்டன்ட் அளவுக்கு நான் சார்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா, ஐ மீன் நான் அதை சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணி ஒரு டைம் கான்ஸ்டன்ட் வெயிட் பண்றேன், சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு டைம் கான்ஸ்டன்ட் எவ்வளவு டியூரேஷன் வருதோ அந்த டியூரேஷன் வெயிட் பண்ணா எனக்கு மேக்ஸிமம் சார்ஜ்ல 63% சார்ஜ் ஆயிருக்கும். ரைட்? அதே மாதிரி 2 டைம் கான்ஸ்டன்ட்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கும், 3 டைம் கான்ஸ்டன்ட் and so on. ஸோ நம்ம ஒரு 5 டைம் கான்ஸ்டன்ட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 99% சார்ஜ் ஆயிடும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா அதை ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டைம் கான்ஸ்டன்ட் t, அதாவது நான் கன்சிடர் பண்ற டைம் இன்டர்வல் டைம் கான்ஸ்டன்ட் tau அப்படின்னு இருந்ததுன்னா 63% சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது வந்து மில்லி செகண்ட்ஸ்ல தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா இஃப் யூ சி கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டர் மைக்ரோல பிக்கோல அப்படிதானே நம்ம பார்த்திருப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்டு கெப்பாசிட்டர் போடும்போது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டைம் கான்ஸ்டன்ட் யூஸ்வலா நமக்கு மில்லி செகண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் கான்ஸ்டன்ட்ல 63%. அதே மாதிரி 5 டைம் கான்ஸ்டன்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 99 பாயிண்ட் சம்திங் வந்துடும். ஸோ ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு கெப்பாசிட்டர் திஸ் இஸ் ஹவ் இட் வில் பிஹேவ் இன் அன் டிரான்சியன்ட் பீரியட். அது 0 சார்ஜ்ல இருந்து ஃபுல் சார்ஜ் ஆகுறப்போ இப்படிதான் அதோட பிஹேவியர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம கரண்டோட ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணலாம். இப்போ Q is equal to Q naught போட்டு வச்சிருக்கோமா, இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we'll get the current equation. டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, Q is equal to Q naught total charge Q into 1 minus e to the power minus t by tau. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா I is equal to, இது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, நம்ம Q அப்படியே வச்சுக்கிறேன். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும், மைனஸ் e to the power minus t by tau into ஈயோட கோஎஃபிஷியன்ட்டால நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா, மைனஸ் 1 by tau. அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது செயின் ரூல்,
minus t by tau. So t ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன minus 1 by tau மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா q இந்த மைனஸ் எனக்கு காலி ஆயிடும். டவுக்கு பதில் நான் RC போட்டுக்கலாம், e to the power minus t by tau. ரைட், இந்த டவுக்கு பதில் RC போட்டாச்சு. இப்போ q by c என்ன வரும் பாருங்க. I is equal to q by c is v by r into e to the power minus t by tau. இப்போ v by r தானே நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் I0 into e to the power minus t by tau. So என்ன அர்த்தம்? t is equal to 0 போட்டு பாருங்களேன். இனிஷியல் டைம் 0 அப்போ எனக்கு கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும். anything to the power 0 is 1, மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். பட் t is equal to infinity அப்போ எனக்கு கரண்ட் 0 ஆயிடும். ரைட், ஆப்வியஸா. ஏன்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுற வரைக்கும் அவன் கரண்ட் அலோவ் பண்ணுவான். கெப்பாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவன் கரண்ட் அலோவ் பண்ண மாட்டான். க்ளோஸ். ஓகே, சோ இதுதான் இந்த பேஜோட சம்மரி. So charge at any instant is equal to maximum charge into 1 minus e to the power minus t by RC. அந்த RC க்கு நம்ம டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவே கரண்ட்னா V by R, அந்த V by R தான் நான் மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம், minus t by RC. V அதே தான், சேம் ஸ்டோரி. இந்த ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் V. சேம் எக்ஸாக்ட் டெரிவேஷன், எந்த சேஞ்சுமே கிடையாது. அதனால அதை திருப்பி போடல, பட் அதே தான்ல இதுவும் தனியா போட சொல்லாதீங்க. ஓகே, இது சார்ஜிங். அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்றோம். இப்போ ரிவர்ஸ், கெப்பாசிட்டரோட வேலை என்ன, சார்ஜை சேர்த்து வச்சுக்கிறது. எதுக்கு? எனக்கு தேவையானப்ப அவன் அந்த சார்ஜை சப்ளை பண்ணணும், அதாவது கரண்டா சப்ளை பண்றது. ஸோ அப்ப தட் இஸ் டிஸ்சார்ஜிங். இப்போ ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுறப்போ அவன் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றான்னு பார்த்தோமா, அதே மாதிரி டிஸ்சார்ஜிங்ல அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான். அப்புறமா சிம்பிள், அது இதோட சிம்பிள், இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கூட இருக்காது. இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ அவன்கிட்ட இருந்து இருக்கிற சார்ஜ் எப்படி குறையும் பாருங்க. Q is equal to Q0 into e to the power minus t by RC. ரொம்ப சிம்பிள். இதோட மீனிங் என்ன, இங்க இனிஷியலா t is equal to 0 போடும்போது anything to the power 0 is 1, அவனோட சார்ஜ் மேக்ஸிமமா இருக்கும். ரைட், இனிஷியலா நான் டைம் 0 போடும்போது அவனோட சார்ஜ், ஏன்னா ஃபுல்லி சார்ஜ் கெப்பாசிட்டர், நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன், அந்த கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணி நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன். அப்படி ஆன் பண்றப்போ அவன் கரண்ட் அனுப்ப ஆரம்பிப்பானா, ஆனா அவன்கிட்ட இருக்கிற சார்ஜ் குறையும் தானே, அவன்கிட்ட இருக்கிற சார்ஜ் அனுப்பி தான் அவன் கரண்டா மாத்தி அந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ பண்ண வைக்கணும். ஸோ இனிஷியலா சார்ஜ் மேக்ஸிமமா இருக்கும். ரைட், அப்படியே சார்ஜ் குறைஞ்சு 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 எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ரைட், பாருங்க, இனிஷியலா எனக்கு கரண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் சார்ஜ் இருக்கிறப்ப அவன் ஃபுல் கரண்ட் கொடுப்பான். அவன்கிட்ட இருக்கிற சார்ஜ் எல்லாம் போச்சு அப்படின்னா கரண்ட்டும் டுஸ். ரைட், ஸோ நம்ம சார்ஜ் பண்றப்ப என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதோட எக்ஸாக்ட் ரிவர்ஸ் சார்ஜிங்க்கு மட்டும், மீதி எல்லாமே சேமா தான் இருக்கும். ரைட், அங்க சார்ஜிங்க்கு நம்ம எவ்வளவு பார்த்தோம், சார்ஜிங்க்கு Q at any instant is equal to Q0 into 1 minus e to the power t by RC. இங்க அந்த 1 மட்டும் இருக்காது. ரைட், சார்ஜிங் இதையும் கம்பேர் பண்ணும்போது அந்த 1 மைனஸ் இருக்காது நமக்கு. வோல்டேஜுக்கும் அதே தான், ஏன்னா இங்க வோல்டேஜ் குறையுது, அங்க வோல்டேஜ் அதிகமாகுது, இங்க வோல்டேஜ் குறையுது. ஸோ இந்த டெரிவேஷன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. போன டெரிவேஷனை விட இது ரொம்ப குட்டி தான். ரைட், சர்க்கியூட் எலமெண்ட் சிம்பிள், ஒரு கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டர், அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு கெப்பாசிட்டர், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு வச்சுப்போம். எனக்கு இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இது ரெசிஸ்டர் அப்படின்னு வச்சுப்போம். ரைட், சிம்பிள். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா நான் போட்டேன்னா, லெட்ஸ் சே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு கரண்ட் இப்படி போகுதா, அப்போ வோல்டேஜ் ஸ்டாப் இங்க இருக்கா, ஸோ மைனஸ் I into R. அதே மாதிரி நான் திருப்பி இங்க வரும்போது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், ஸோ பிளஸ் வோல்டேஜ் ஸ்டாப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் V is equal to Q by C equal to 0 அப்படின்னு வரும். இதை நான் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா, Q by C is equal to dQ by dt into R. ரைட், இதை நான் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணா dt by RC is equal to dQ by Q. Same story repeat. So இதை நான் திருப்பி எழுதிட்டு ln Q. இங்க இன்டகிரேஷன் லிமிட் என்னன்னா, இனிஷியலா ஃபுல் சார்ஜ், அதுல இருந்து எனக்கு சார்ஜ் குறையறத நம்ம போடணும். இனிஷியலா Q ஃபுல் சார்ஜ் இருக்கு, அந்த லிமிட் மட்டும் மாறும். ஃபைனலா 0 தான் போடணும், பட் நான் இன்டர்மீடியேட்டுக்கு போறேன், ஏன்னா எனக்கு வேணும்னா 0 போட்டுக்கலாம். அதாவது மேக்ஸிமம் சார்ஜ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் சார்ஜ் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. ஸோ இனிஷியல் டு ஃபைனல், அதை மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ln Q, Q to Q
is equal to T by RC, right? So இப்போ நான் அப்படியே சொல்லலாம் ln Q by Q is equal to T by RC, right? ln Q by Q. Yeah, இதுக்கப்புறம் அப்படியே நீங்க rearrange பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். Done. Right. Right. So அப்போ dischargeக்கு same thingy. அடுத்து என்ன பண்ணலாம்? சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் முடிஞ்சிருச்சா? ஸோ இதோட சம்மரி, டோட்டல் சம்மரி. வெயிட் இதுல ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டேன். இங்க this is minus dq by dt. கரண்ட்ங்கிறது எனக்கு குறையுது இல்லையா? ஸோ minus dq by dt போட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்துடும். ப்ளீஸ் செக் தட் அலோன். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ சார்ஜ் அண்ட் டோட்டல் இப்போ நம்ம பார்த்ததோட கம்ப்ளீட் சம்மரி. Q is equal to Q max into 1 minus சார்ஜிங்க்கு இது டிஸ்சார்ஜிங், அதாவது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகுது, இ பவர் இன்னொன்னு எக்ஸ்போனென்ஷியலா டிகே ஆகுது. சேம் ஸ்டோரி. அண்ட் ஹோல்ட் ஆன் 1 செகண்ட், வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு செக் பண்ணிக்கலாம். anything missing? think already எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Right, that's all. Okay, battery capacitor, right. வேற என்ன? அடுத்தது galvanometer ஸ்டார்ட் பண்ணுவோமா? galvanometer. வெயிட், இதை முடிச்சிடலாம், ஃபைனலாக டிரைவ் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே உங்களுக்கு ஐக்கு இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் சிஆர் ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச். ஐஆர் Q by C is equal to I into R. கரெக்டா? இங்க Q by C is equal to minus dQ by dt into R. ஸோ நான் அந்த மைனஸை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஒரிஜினலா நான் சர்க்கிட்டை கனெக்ட் பண்றப்போ ஃபுல் சார்ஜ் இருக்கிறதுனால ஃபுல் கரண்ட் வரும். அங்கே அந்த சார்ஜ் குறையிறதுனால எனக்கு என்ன ஆகும்? கரண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ மைனஸ் டிக்யூ பை டிடி, கரண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுனால மைனஸ் டிக்யூ பை டிடி. நான் பார்த்தேன் எங்க அந்த மைனஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். ரைட். ஸோ இங்கே யூ ஹாவ் மைனஸ், அந்த மைனஸை இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இ டு த பவர் கியூ பை Q by Q is equal to e to the power minus t by RC. So Q is equal to Q into e to the power minus t by RC. Discharging kana charge at a time t, right? Or time t is equal to 0 போடும்போது இந்த term 1 ஆயிடும், எனக்கு maximum charge இருக்கும். அதுவே t is equal to infinity போடும்போது எனக்கு charge கம்ப்ளீட்டா 0 இருக்கும். ஏன்னா அவன் இருக்கிற எல்லா கரண்ட்டையும் டிசிபேட் பண்ணி விட்டுருப்பான். Right, so capacitor ஓட சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஓவர். அடுத்தது galvanometer. ஓகே, இப்போ நம்ம galvanometer கன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி சாப்டர்லாம் நம்ம படிப்போம். மேக்னெட்டிசம் அந்த சாப்டர்ல நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர்ல படிப்போம். இப்போ அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு galvanometer இந்த சர்க்கிட்ல இந்த சாப்டர்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில எப்படி யூஸ் பண்றோம் அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ galvanometer பர்பஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், டு டிடெக்ட் ஸ்மால் கரண்ட். galvanometerக்கும் ஆம்மீட்டருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆம்மீட்டர் என்ன பண்ணும்னா கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். என்ன மாதிரியான கரண்ட், எவ்வளவு கரண்ட் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு galvanometer நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆம்மீட்டர் யூஸ் பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு galvanometer யூஸ் பண்ணுவோம். அப்போ இருக்கா இல்லையா அப்படின்னா அங்க குட்டியோண்டு கரண்ட் போனா தானே இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போவோம். ஆப்வியஸா அங்க ஒரு ஹெவியான கரண்ட் போச்சுன்னா இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு சர்க்கிட் வச்சிருக்கேன். அந்த சர்க்கிட்ல ஒரு காம்பனன்ட் எரியுது, ஒர்க் ஆகுது. பல்ப் வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க, ஒரு காம்பனன்ட் ஒர்க் ஆகுது, இன்னொரு காம்பனன்ட் ஒர்க் ஆகல. அப்போ எனக்கு கிளியரா அங்க கரண்ட் இருக்குன்னு தெரியுது இல்ல. ஒரு சர்க்கிட்ல ஒரு சில காம்பனன்ட்ஸ் ஒர்க் ஆகுது, ஒரு சில காம்பனன்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகல. அப்போ ஒர்க் ஆகுதுன்றதுனால அங்க கரண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப I'll go for ammeter. இப்ப ஒரு சர்க்கிட்ல எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது கரண்ட் இருக்கா இல்லையானே தெரியல. சோ அந்த டிடெக்ட் பண்றதுக்கு நான் galvanometer யூஸ் பண்ணிப்பேன். இன்னொன்னு, galvanometer is highly sensitive. கொஞ்சோண்டு வேல்யூ ஆஃப் கரண்ட்டை மட்டும்தான் அவனால மெஷர் பண்ண முடியும். அந்த லிமிட்டை தாண்டி போச்சுன்னா அவனால மெஷர் பண்ண முடியாது. he will burn.
அது கேல்வனோமீட்டர் வெடிச்சு தெரிச்சிடும். வெடிக்காது, கருகிரும்னு வச்சுப்போம். ஸோ குட்டி அளவு ஆஃப் கரண்ட்டை மட்டும் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவ்வளோ குட்டியாண்ட கரண்ட் அந்த இடத்துல இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஹைலி சென்சிட்டிவ் டிவைசஸ்க்கு நம்ம கேல்வனோமீட்டர், ஹெவி கரண்ட்ஸுக்கு ஆம்மீட்டர், ரைட்? இப்போ கேல்வனோமீட்டர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா வெரி சிம்பிள். இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பிரீஃபா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், அதுவும் எனக்கு ஒரு சர்க்குலர் ஷேப்டு போல்ஸ் வச்சிருப்பாங்க. போல்ஸ் வந்து கிட்டத்தட்ட சர்க்குலர் ஷேப்ல வச்சிருப்பாங்க, நார்த் சவுத் போல். அதுக்குள்ளர ரெக்டாங்குலர் ஷேப்ல எனக்கு காயில், ஒரு காப்பர் காயில் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளர காயில் இருக்கா? இப்போ அந்த காயில்ல நான் கரண்ட்டை பாஸ் பண்றேன்னு வச்சுப்போம். அதாவது அந்த கேல்வனோமீட்டர் தூக்கி சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த கேல்வனோமீட்டர் காயில்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க, when a current carrying coil is placed in a magnetic field, அதுல ஒரு டார்க் உருவாகுமா? அந்த டார்க்னால அந்த காயில் ரொட்டேட் ஆகும். அதுதான் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். பேர் மிஸ் ஆகுது. ஓகே, மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். அப்ப அந்த டர்ன் பண்ணும்போது அது கூட நான் ஒரு முள்ள கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன், ஒரு நீடில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த நீடில் எனக்கு பாயிண்ட் பண்ணி காட்டும், ரைட்? எவ்வளவு கரண்ட் போகுது, எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு டிஃப்ளெக்ட் ஆயிட்டு காட்டும். ஸோ இதான் கேல்வனோமீட்டரோட ஒர்க்கிங். இதை நம்ம அடுத்த சாப்டர்ல நினைக்கிறேன், மேபி மேக்னடிசம், அதுல நம்ம டீடைலா பார்த்துடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் எல்லாமே. இப்போதைக்கு திஸ் இஸ் அ பிரின்சிபல். ஒரு கரண்ட் கேரிங் காயில ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் போடும்போது அதுல ஒரு டார்க் இருக்கும். ஸோ அப்போ அந்த டார்க்கு கூட, அந்த டார்க்னா என்ன, காயில் ரொட்டேட் ஆகுறப்ப நம்ம அதுல ஒரு பாயிண்டரை கனெக்ட் பண்ணி விட்டா எனக்கு அது வேல்யூ காட்டி கொடுக்கும். தட்ஸ் ஆல். அண்ட் இது ரொம்ப கம்மியான கரண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் அப்படின்னு, ஐஜி அப்படின்னு. அதாவது ஐ சஃபிக்ஸ் ஜி அப்படின்னா என்ன? அந்த கேல்வனோமீட்டர்னால மேக்சிமமா தாங்கக்கூடிய கரண்ட் ஐஜி. அதை தாண்டி அவன்கிட்ட கரண்ட் போச்சுன்னா அவன் புகஞ்சிருவான், ரைட்? அந்த ஐஜியை தாண்டி கேல்வனோமீட்டர்ல கரண்ட் கொடுக்க கூடாது, புகஞ்சிரும். ஸோ இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் டிவைஸ், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். உங்க லேப்ல இருந்ததுன்னா பார்த்துல பத்த வச்சிடாதீங்க. ஜி அப்படிங்கிறது கேல்வனோமீட்டர் காயிலோட ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அந்த கேல்வனோமீட்டர்ல ஒரு காயில் இருக்கும் இல்லையா, அந்த காயிலோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஜி, ரைட்? கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபர்ஸ்ட். கேல்வனோமீட்டர் டு ஆம்மீட்டர், வோல்ட்மீட்டர். ஒரு கேல்வனோமீட்டர்ல இருந்து நான் ஒரு ஆம்மீட்டரை உருவாக்கலாம், ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ற டிவைஸை உருவாக்கலாம். இல்ல ஒரு வோல்டேஜ் மெஷர் பண்ற டிவைஸ் வோல்ட்மீட்டரையும் உருவாக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு குட்டி டிஃபரன்ஸ், ரெண்டு டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட், ஒரு அம்மீட்டர் வேணும்னா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் பேரலல்ல போடணும். ஷண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி ஸ்மால், வெரி 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 ஸ்மால். ஒரு குட்டி ரெசிஸ்டன்ஸை நான் பேரலல்ல போடணும், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா. இதே ஒரு வோல்ட் மீட்டரா மாத்தணும், ஒரு கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டரா மாத்தணும்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல போடணும், ரைட்? ஹை ரெசிஸ்டன்ஸ் நான் சீரீஸ்ல போடணும். இது என்னன்றது இண்டிவிஜுவலா பார்த்துடலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், கேல்வனோமீட்டர் இன்டு அன் அம்மீட்டர். ஃபர்ஸ்ட், ஒரு அம்மீட்டரை ஒரு சர்க்யூட்ல நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? சீரீஸ்ல. ஒரு அம்மீட்டரை தூக்கி நான் ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா கேல்வனோமீட்டரும் அம்மீட்டரும் கிட்டத்தட்ட பிரின்சிபலா சேம். இப்போ எனக்கு ஒரு வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமா, இங்க ஒரு ரெசிஸ்டர், அதை தாண்டி ஒரு வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வயர்ல எவ்வளவு கரண்ட் போகுது அப்படிங்கறத நான் மெஷர் பண்ணணும், சரியா? நான் மெஷர் பண்ணணும். அப்போ ஒரு கேல்வனோமீட்டர் தூக்கி நான் நேரா போடுறேன்னு வச்சுப்போமே, ஜி நேரா போடுறேன். இப்ப இவன் மேக்சிமமா தாங்கக்கூடிய கரண்ட் என்ன? ஐஜி. அதை தாண்டி அவன்கிட்ட கரண்ட் போச்சுன்னா அவன் புகஞ்சிருவான். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவன் மேல ஐஜியை தாண்டி எக்ஸ்ட்ரா கரண்ட் போக கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சர்க்யூட்டை நான் ரெடி பண்ணணும். சிம்பிள். எனக்கு டோட்டல் கரண்ட் எவ்வளவா இருந்தாலும் ஐஜியை தாண்டி அவன் மேல போக கூடாதுன்னா நான் என்ன தெரியுமா பண்ணணும்? கீழே இன்னொரு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் பாரு. இங்க நான் என்ன பண்றேன்? எஸ்ன்ற ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஷண்ட்னா என்ன அர்த்தம்? வெரி லோ வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப 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 துக்குனோன்ற ரெசிஸ்டன்ஸ். அப்படி போட்டா என்ன நடக்கும்? நம்ம கரண்டோட பிஹேவியர் பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். கரண்ட்ன்றவன் சோம்பேறி. எங்க கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கதான் மொத்த கரண்ட்டும் பூந்து போகும். எவ்வளவு கம்மியா இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஜியோட வேல்யூ நம்ம ஒரு 100 ஓம் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு 100 ஓம்ஸ் எடுத்துக்கலாம் ஐஜியோட வேல்யூ. இந்த கீழே இருக்க ஷண்டோட வேல்யூ 1 ஓம் அப்படின்னு எடுத்துக்கேன்.
அதாவது இங்க எனக்கு 100 ஓம் இருக்கு, இங்க 1 ஓம் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு இங்க ஒரு கரண்ட் வருது அப்படின்னா அந்த கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்னா ஆப்போசிட். இங்க 100:1 இருக்கா, 100 இங்க 1 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்? 1:100. கரண்ட்ல ஒரு பார்ட் மேல போகும், கீழே 100 பார்ட் கீழே தான் போகும். அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, எஃபெக்டிவா மொத்த கரண்ட்டையும் இங்க டைவர்ட் பண்ணிட்டு இவனால எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கரண்ட் போற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கலாம். சோ ஒரு கேல்வனோமீட்டரை ஆம்மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அவன் கூட ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு குட்டியோண்டு ரெசிஸ்டன்ஸை பேரலல்ல போட்டு விட்டுக்கணும். அந்த பேரலல் கனெக்ஷன் எதுக்கு? பைபாஸ். எக்ஸ்ட்ரா கரண்ட் எல்லாத்தையும் நான் இப்படியா திருப்பி விட்டுருவேன், பைபாஸ். ஓகே. அண்ட் ரெண்டாவது, அம்மீட்டரை நான் எப்பவுமே சீரீஸ்ல தான் போடுவேன். இந்த ரெண்டு வார்த்தை தான் பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது கேல்வனோமீட்டர் அம்மீட்டரா மாத்தணும்னா அந்த ஜி கூட ஒரு எஸ் பேரலல்ல போடணும், கேல்வனோமீட்டர் கூட ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலல்ல போடணும். அந்த செட்டப்பை தூக்கி அப்படியே நான் சீரீஸ்ல போட்டுக்கணும். அந்த சர்க்கிட்ல அந்த செட்டப்பை தூக்கி நான் சீரீஸ்ல போட்டுக்கணும். ரைட்? சோ நல்லா பாருங்க, இந்த மொத்த செட்டப் எனக்கு இப்போ அம்மீட்டரா மாறிடுமா? சோ ஒரிஜினலா ஒரு கேல்வனோமீட்டர் இருந்தது, அது கூட நான் ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலல்ல போட்டேன். இப்போ இந்த மொத்த டப்பா இது அப்படியே ஒரு கேஸ்குள்ளார என்கோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுப்போமே, இந்த டப்பாக்கு பேரு தான் அம்மீட்டர். ரைட்? சோ இங்க இந்த அம்மீட்டருக்குன்னு ஒரு ரேஞ்ச் ஒன்று நம்ம கொடுத்துருவோம். அதை தாண்டி இந்த கரண்ட் போகக்கூடாது. அதாவது அந்த சர்க்கிட்ல அதிகப்படியா 100 தாண்டி இல்லப்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அம்மீட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேக்சிமமா அந்த அம்மீட்டரால எவ்வளவு மெஷர் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த எஸ் ஷண்ட் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த கால்குலேஷன் எப்படி போடுறது? சோ சர்க்கிட்டோட ஸ்டோரி இதுதான். திருப்பி இன்னொரு தடவை பாத்துடலாம் பாருங்க. சர்க்கிட் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கேல்வனோமீட்டரை ஒரு கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு நான் சீரீஸ்ல போடுறேன். ஆனா இவனால தாங்கக்கூடிய வேல்யூ ஐஜி தான். அதை தாண்டி போச்சுன்னா அவன் புஷ். அவனுக்கு பேரலலா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நான் உன்னைய காப்பாத்துறேன் அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான், ஐஜிய மட்டும் அங்க அனுப்பிட்டு மீதி ஐல இருந்து ஐஜிய மட்டும் அங்க அனுப்பிட்டு மீதி இருக்கிற மொத்தத்தையும் இவர் வாங்கிப்பாரு, தியாகி இவர் வாங்கிப்பாரு. இப்ப இந்த மொத்த டப்பா இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு தான் அம்மீட்டர். அம்மீட்டரை எப்பவுமே ஒரு சர்க்கிட்ல நம்ம சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். சோ கேல்வனோமீட்டர் அம்மீட்டரா மாத்த ஷண்ட் பேரலல்ல, அந்த அம்மீட்டரை தூக்கி சர்க்கிட்ல சீரீஸ்ல. ஓகே, இத ரெண்டுத்தையும் வரிசையா கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்ட்மீட்டருக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட கேள்வி என்ன தெரியுமா வரும்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம கிட்ட கேள்வி என்ன வரும், இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, நோ அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேள்வி. அப்ப அதுக்கு நீ ஒரு ரிட்டர்ன் கேள்வி கேட்கணும். என்னது, இந்த கரண்ட் எவ்வளோ, நீ எவ்வளோ கரண்ட மெஷர் பண்ண போறேன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஷண்ட் சொல்ல முடியும். சும்மா இருந்து நாங்க எந்த ஷண்ட் சொல்றது, உனக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அதை சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஷண்ட்டை சொல்லணும். கரெக்டா? சாரி, எவ்வளோ கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஷண்ட்டை முடிவு பண்ணணும். அப்போ இந்த ஐங்கிற கரண்ட் நான் மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் ரேஞ்ச் ஆஃப் த அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அம்மீட்டர்னால மேக்ஸிமம் மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் ஐ. சோ ரேஞ்ச் ஆஃப் அம்மீட்டர் இஸ் ஐ, 0 to maximum value I. அப்போ சிம்பிள் ஃபார்முலா. parallel சர்க்கிட்ல நமக்கு வோல்டேஜ் சேமா இருக்கும்னு படிச்சிருப்போம் தானே. ஒரு parallel சர்க்கிட்ல எனக்கு வோல்டேஜ் சேமா இருக்கும். அப்போ இங்க டிராப் ஆகுற வோல்டேஜும் இங்க டிராப் ஆகுற வோல்டேஜும் எனக்கு ஈக்குவல் தானே. ரைட்? அந்த லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்ல நீங்க இங்க கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எந்த பிரின்சிபல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள். parallel சர்க்கிட்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப் சேம். அதாவது வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் ஈக்குவல்ஸ் வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் ஷண்ட். இங்க என்ன எனக்கு டிராப் ஆகுது, IG இன்டு கேபிட்டல் G. இங்க ஐஜிங்கிறது கேல்வனோமீட்டர் கரண்ட், ஜிங்கிறது கேல்வனோமீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷண்ட். இங்கிட்ட டிராப் ஆகிறது என்ன, I மைனஸ் IG இன்டு ஷண்டோட வேல்யூ. அவ்வளவுதான். அப்போ அந்த கேல்வனோமீட்டரோட மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ நமக்கு தெரியும், அந்த கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அது நமக்கு தெரியும். எவ்வளோ வேணும், வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் தட் யூ கோயிங் டு மெஷர், அம்மீட்டரோட ரேஞ்ச் எவ்வளோ அதுவும் தெரியும். சோ எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா உங்களுக்கு S ஓட வேல்யூ வந்துரும். சோ S ஓட வேல்யூ will be IG by I minus IG. இந்த ஃபார்முலால ஜஸ்ட் இந்த I minus IG இருக்கா, அது இந்த பக்கம் கீழே வந்துடணும். சோ IG by I minus IG into G. Right? IG by I minus IG.
into G. So இதுதான் shunt resistance ஓட formula. So அதுக்கு 3 வேல்யூ தேவை பசங்களா? So இப்போ நான் சொன்ன கதை தான் இது. 3 வேல்யூ என்னென்ன? galvanometer ரெசிஸ்டன்ஸ் என்ன நமக்கு தெரியணும், மேண்டேட்டரி. அவனோட மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ? ரொம்ப 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 முக்கியம். ஐஜி தான் அவன் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கொடுக்கறதுக்கான கரண்ட். ஐஜியை தாண்டி போச்சுன்னா பாருங்க மீட்டர் தாண்டி போகும், புகஞ்சிரும். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஐஜியில் வரணும். அடுத்தது மேக்ஸிமம் கரண்ட். இது எனக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் யூஸ்வலா அந்த கிவன் கேல்வனோமீட்டருக்கு ஃபிக்ஸட். அதை வச்சு நான் என்ன ரேஞ்ச் அம்மீட்டர் மெஷர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் அம்மீட்டர்? 100 ஆம்பியரா இல்ல 1000 ஆம்பியரா? அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ மாறும். இதை மூணுத்தை வச்சு தான் நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ரைட்? இப்போ இதுல ஒரு சில டிராபேக்ஸ் இருக்குது. கண்டிஷன் பார்த்துட்டு டிராபேக்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. டிராபேக்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே சேர்த்து வச்சு பார்த்துரும். வோல்ட் மீட்டரை முடிச்சுட்டு நம்ம சேர்த்து வச்சு டிராபேக்ஸை பார்த்துரும். இப்போ ஆம்மீட்டரா மாத்தியாச்சு. அதே கேல்வனோமீட்டரை நான் வோல்ட் மீட்டரா மாத்துறேன். வோல்ட் மீட்டரா எப்படி மாத்துறது? சிம்பிள். ஒரு வோல்ட் மீட்டரோட வேலை என்ன? 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் டிராப்பை மெஷர் பண்றது. கரெக்டா? எனக்கு சர்க்கிட்ல ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், ஆர். இங்க ஒரு கரண்ட் ஐ போயிட்டு இருக்கு. அப்ப இங்க எனக்கு ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்குமா? விஆர். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ்ல எனக்கு ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கும். அத எனக்கு இந்த கேல்வனோமீட்டர் மெஷர் பண்ணணும். ரைட்? கேல்வனோமீட்டர் சிம்பிள். நான் கேல்வனோமீட்டருக்கு பேரலல்ல கனெக்ட் பண்றேன். ஏன் பேரலல்ல கனெக்ட் பண்றேன்? பேரலல் கனெக்ஷன் கொடுத்தா எனக்கு வோல்டேஜ் டிராப் சேமா இருக்கணும்ல. பேரலல் கனெக்ஷன்ல தான் எனக்கு வோல்டேஜ் டிராப் சேமா இருக்கும். சோ இங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் வருதோ அதே வோல்டேஜ் டிராப் இங்க வரணும். ஆனால் 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 கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் யூசுவலா இதை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்? ஆர் நான் கனெக்ட் பண்ணிருக்கிற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட கேல்வனோமீட்டர் ஜி இருக்குல்ல, அவனோட வேல்யூ கம்மியா இருக்கும். சோ என்ன நடக்கும் பாருங்க, இந்த மொத்த கரண்ட்டும் இங்க போறதுக்கு பதில் ஒரு பார்ட் கரண்ட் இங்கிட்டு வந்துடும். மேஜர் கரண்ட் இப்படி வந்துடும். மீதி இருக்கிற கரண்ட் மட்டும் தான் எனக்கு இங்க போகும். அப்போ ஒரிஜினலான கரண்ட் போனாதான் எனக்கு ஒரிஜினலான வோல்டேஜ் டிராப் வரும். கரெக்ட் தானே? கரண்ட குறைச்சு விட்டு மீதி இருக்கிற கரண்ட்ல வர்ற டிராப் எனக்கு எதுக்கு? ஒரிஜினலா அந்த சர்க்கிட்ல எவ்வளவு கரண்ட் போகுதோ அதனால வர்ற டிராப் எவ்வளவு? V is equal to ஃபார்முலா என்ன பாருங்க, I into R. கரெக்டா? எனக்கு ஒரிஜினலான சர்க்கிட்ல ஒரிஜினல் டிராப் எவ்வளவு? I into R. நான் ஒரு கேல்வனோமீட்டர் தூக்கி அப்படியே கனெக்ஷன்ல போட்டா இவனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இவனோட விட கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? மேஜர் கரண்ட் இப்படிக்கா போயிடும், கொஞ்சோண்டு கரண்ட் தான் கீழே போகும். அப்போ இந்த வோல்டேஜ் டிராப் குறையும்ல. கேல்வனோமீட்டரோட வேலை இருக்கிற வோல்டேஜ் டிராப்பை மெஷர் பண்ணி சொல்றது, குறைச்சு விட்டு சொல்றது கிடையாது. சரியா? அப்ப குறைக்காம மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்க. இங்கிட்டு போற கரண்ட்டை நான் குறைச்சிக்கிட்டே வரணும். ரைட்? அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸை தூக்கி போட்டு விட்டுறலாம். a very high resistance. ரைட்? அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸை நான் தூக்கி போட்டு விட்டுறலாம். ரைட்? கீழே இருக்கிறத 6 பேர்லாம் எடுத்துடலாம். அப்போ நான் இங்க ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸை போட்டு விட்டேன். அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட்ங்கிறவன் சோம்பேறி. ரைட்? அப்போ ரொம்ப கம்மியான கரண்ட் தான் இங்க போகும், மெஜாரிட்டி இங்க தானே போகும். அப்போ ஓரளவுக்கு எனக்கு சர்க்கிட்ல இருக்கிற கரண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். சோ ஒரு கேல்வனோமீட்டர் வோல்ட் மீட்டர் எப்படி நான் கன்வெர்ட் பண்ணணும்? சிம்பிள். ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை தூக்கி, வெரி ஹை ரெசிஸ்டன்ஸை தூக்கி கேல்வனோமீட்டரோட சீரீஸ்ல போட்டுக்கணும். So that is the basic construction principle. உங்களுக்கு காணும் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு சீரீஸ்ல ஹை ரெசிஸ்டன்ஸை தூக்கி கனெக்ட் பண்ணிக்கணும். எதுக்கு நம்ம சீரீஸ் எதுக்கு பண்றோம் பாருங்க? டு லிமிட் த கரண்ட் டு ஐஜி ஈவன் அட் லோ வோல்டேஜ். அதாவது இவன் ஐஜிங்கிற கரண்ட்டை தானே தாங்குவான், அதை தாண்டி இவனாலையும் தாங்க முடியாது, டிராப் ஆயிடும்ல, புகஞ்சிருவான்ல. ஸோ நான் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தி விட்டேன்னா அந்த பிரான்ச்சுக்குள்ள போற கரண்ட் குறையும். சோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா இவங்கிட்ட போற மேக்ஸிமம் கரண்ட் ஐஜியை தாண்டி இருக்கக்கூடாது, அந்த லெவல்ல இருக்கணும். மீதி மேஜர் கரண்ட் எனக்கு இந்த ஒரிஜினல் சர்க்கிட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ல வரணும். ரைட்? இப்போ கேல்வனோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன், இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுக்கலாம். எனக்கு சர்க்கிட்ல ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவுல தான் நான் கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? ஸோ இங்க ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். அப்போ கேல்வனோமீட்டர் என்ன பண்ணணும்?
இந்த பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். லெட்ஸ் சே திஸ் இஸ் V. அதாவது இது சர்க்யூட்ல ஏதோ ஒரு சர்க்யூட்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ். இங்க வந்து எனக்கு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த சர்க்யூட்ல இருக்கிற ஏதோ 2 பாயிண்ட்ஸ்ல நான் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப அங்கிட்டு இருக்கிற வோல்டேஜை தான் இவன் எனக்கு மெஷர் பண்ணி கொடுக்கணும். கரெக்டா? இப்ப பேரலல் சர்க்யூட்ல இந்த வோல்டேஜ் டிராப்பும் இதுக்கு நடக்கிற வோல்டேஜ் டிராப்பும் எனக்கு சேமா தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க, இவங்கிட்ட போற கரண்ட் IG, ஏன்னா அதை தாண்டி போக கூடாது. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு R அப்படின்னு நான் பேர் வச்சுக்கலாம். ஸோ இது ஏதோ ஒரு பெரிய சர்க்யூட்டோட ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுப்போம். வச்சு இந்த பாட்டம்ல எனக்கு வேற ஏதோ ஒரு சர்க்யூட் கனெக்ட் ஆயிருக்கு. சரி, நான் இங்க ஒரு செல் வச்சிருக்கேன், இங்க ஒரு ரெசிஸ்டர் வச்சிருக்கேன், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு இண்டக்டர், வாட் எவர். அப்ப இந்த 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் டிராப்பை மெஷர் பண்றது தான் இந்த வோல்ட் மீட்டரோட வேலை. இவன் தான் வோல்ட் மீட்டர், ரைட்? ஒரு கேல்வனோமீட்டர் கூட ஹை ரெசிஸ்டன்ஸ் போட்டா திஸ் பிகம்ஸ் an வோல்ட் மீட்டர். இப்போ இவன் இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை சொல்லணும். அதுதான் அவனோட வேலை. No, it can be anything. இங்க இந்த சர்க்யூட்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். பட் ஐடியா இஸ், அவனை எந்த 2 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணாலும் அவனோட வேலை அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் சொல்றது. லெட் தட் பி V. அவனை கனெக்ட் பண்ணிருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் வந்து V அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப பேரலல் சர்க்யூட்ல இங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுதோ அதே வோல்டேஜ் அங்கிட்டும் டிராப் ஆகணும் தானே. சோ V is equal to IG into இங்க ரெசிஸ்டன்ஸ் என்ன? G plus R அப்படின்னு வருமா? V is equal to IG into G plus R. இதை தான் இங்க ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் நம்ம. V by IG is equal to G plus R. எனக்கு இப்ப இந்த R வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை நான் சீரீஸ்ல போடணும். இப்ப இந்த G இந்த பக்கம் வந்துடும் மைனஸ். ஸோ V by IG minus G. ஐதர் நீங்க இந்த பேசிக் பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு இந்த ஃபார்முலா கம்ஃபர்டபுளா இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஃபார்முலா. பட் ஆமீட்டர்லயும் சரி வோல்ட் மீட்டர்லயும் சரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த வோல்டேஜ் டிராப் மேல கீழே வோல்டேஜ் டிராப் ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்ற பிரின்சிபலை வச்சுதான் நான் எப்பவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். எவ்வளவு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது? இத்தனை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ ஐல் கோ ஃபார் த பேசிக் பிரின்சிபல் ஆல்வேஸ். சரியா? எகெயின் இப்போ இங்க நான் கொடுக்க வேண்டிய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? V, அதாவது ரேஞ்ச் ஆஃப் வோல்ட் மீட்டர்னு சொல்லுவோம். நான் எவ்வளவு மேக்ஸிமம் வேல்யூ V மெஷர் பண்ணணுமோ அந்த வேல்யூ V. அது இல்லாம கேல்வனோமீட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ், கேல்வனோமீட்டரோட மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் அண்ட் அவனோட ரெசிஸ்டன்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு வோல்ட் மீட்டர் கேல்வனோமீட்டரை சக்சஸ்ஃபுல்லா ஒரு அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டரா மாத்தியாச்சு. கண்டிஷன்ஸ் ஆல்வேஸ் இவனை பேரலல்ல தான் கனெக்ட் பண்ணணும் அண்ட் இவனுக்கு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா சொன்னோம்ல, எவ்வளோக்கு கம்மியா கரண்ட் வோல்ட் மீட்டர் வழியா போதோ அவ்வளோக்கு மெயின் சர்க்யூட்ல ஒரிஜினல் கரண்ட் அன்டிஸ்டர்ப்டா இருக்கும். என்னோட வேல்யூ வில் பி மோர் க்ளோசர் டு த ரியல் வேல்யூ. ஓகே, ஸோ கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி வெரி 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 ஹை. ஐடியல் சிச்சுவேஷன் நம்ம போடுவோம் பாருங்க. அண்டர் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ், இப்போ வோல்ட் மீட்டர் ரொம்ப ஹையா இல்ல அப்படின்னா அவன் நிறைய கரண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவான். சோ அவன் நிறைய கரண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா ஃபைனல் என்ன வருங்க? லீடிங் வில் பி லெஸ்ஸர் than the actual. ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த வோல்ட் மீட்டரோட பிரான்ச்ல நிறைய கரண்ட் போச்சுன்னா ஒரிஜினல் பிரான்ச்ல கரண்ட் குறைஞ்சிரும். அப்ப ஒரிஜினல் கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னா அங்க இருக்கிற வோல்டேஜ் டிராப் எனக்கு குறைஞ்சிரும். சோ ஐடியலா அம்மீட்டரோட ஐடியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கணும். அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா அவனை சீரீஸ்ல நான் கனெக்ட் பண்ணும்போது அவனோட ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஐடியல் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வில் பி 0வா இருக்கணும். 1 செகண்ட். அது எங்க that is missing. Where is it? சரி, ஓகே, அது இங்க இல்ல. I'll tell you. ஐடியல் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்கணும். ஐடியல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கணும். பட் இது ரெண்டுமே பாசிபிள் இல்ல. 0 ரெசிஸ்டன்ஸும் நமக்கு பாசிபிள் இல்ல, இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸும் பாசிபிளும் இல்ல. அதனால ரியல் வேர்ல்டுல அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுக்கு அவ்வளவு குட்டியா இருக்கணுமோ அவ்வளவுக்கு குட்டியா இருக்கிறது பெட்டர். அதனாலதான் நம்ம ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலல்ல போடுறோம். அப்ப ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும் பாருங்க, அந்த ஷண்டை விட கம்மியா இருக்கணும்ல. பேரலல்ல வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் will be lesser than the least. சோ ஷண்டை விட கம்மியா தான் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுவே நான் வோல்ட் மீட்டருக்கு ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல போடுறேன், ரொம்ப ஹையா இருக்கணும்.
அப்படி போட்டா எனக்கு டோட்டல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அவன் எடுத்துக்கிற கரண்ட் குறையும். ஸோ எனக்கு ஆக்சுவல் வேல்யூக்கு பக்கத்துல மெஷர்டு வேல்யூ இருக்கும். ரைட்? ஸோ ஐடியல் சுச்சுவேஷன்ல அம்மீட்டர் 0 ரெசிஸ்டன்ஸ், வோல்ட் மீட்டர் இன்ஃபினிட்டி. பட் ரியல் வேர்ல்டுல அம்மீட்டர் as low as possible, வோல்ட் மீட்டர் as high as possible. ஸோ இது அந்த ஃபார்முலாவோட சம்மரி, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Now we'll move on to the next concept, potentiometer. ஓகே, இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னா என்ன? இப்போ வோல்ட் மீட்டர்ல ஒரு பெரிய டிராபேக் இருக்குது. இந்த டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸாக்ட் வேல்யூவை அவனால சொல்லவே முடியாது இல்ல. ஏன்னா நான் வோல்ட் மீட்டரை பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது மெயின் பிரான்ச்ல இருந்து கொஞ்சோண்டு கரண்ட் வோல்ட் மீட்டர் வழியா போயே தீரணும்ல, வேற வழியே கிடையாது. அப்போ அவன் என்னதான் நம்ம ப்ராப்பரா ரெடி பண்ணாலும் சர்டன் எரர் இருந்தே தீரும். அதாவது ஒரு சர்க்கிட்ல இருந்து கரண்ட்டை எடுக்காம வோல்ட் மீட்டரால வோல்டேஜை மெஷர் பண்ண முடியாது. அப்ப அந்த சர்க்கிட்ல இருந்து அவன் கரண்ட் எடுத்துட்டான் அப்படின்னா அந்த சர்க்கிட்ல போற கரண்ட் குறையுது. அதனால அந்த சர்க்கிட்ல இருக்கிற டிராப் குறையுது, பொட்டன்ஷியல் டிராப்பும் குறையுது. ஸோ அவன் மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்காக அவன் ஒரு கமிஷன் மாதிரி எடுத்துக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். அவனை நான் வோல்டேஜை மெஷர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றேன், ஆனா அவன் அதுல ஒரு சர்டன் பர்சன்டேஜை கமிஷனா எடுத்துக்கிட்டு மீதியை தான் எனக்கு மெஷர் பண்ணி கொடுக்குறான். அது வந்து லெட்ஸ் சே 1% இருக்கலாம், இல்ல less than 1%, வாட் எவர் இட் இஸ். அவன்கிட்ட கண்டிப்பா ஒரு ஆக்சுவல் எரரோட கம்மியா தான் காட்டுவாங்க. இப்ப அப்படி நடக்க கூடாது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? நான் கரண்டே எடுக்காம வோல்டேஜ் டிஃபரன்ஸை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது நான் யூஸ் பண்ற டிவைஸ், நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைஸ் கரண்டே எடுக்கக்கூடாது, நோ கமிஷன். ரைட்? அதுக்காக நம்ம பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. பட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் என்னன்னா, ஒரு செல்லுல இருந்து இல்ல ஒரு சர்க்கிட்ல ஏதோ ஒரு எலமெண்ட்ல இருந்து கரண்ட்டை டிராப் பண்ணாம, கரண்ட்டை எடுக்காம அவன்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை ஒரு பொட்டன்ஷியோமீட்டரால கண்டுபிடிக்க முடியும். ஹென்ஸ் த நேம் பொட்டன்ஷியோமீட்டர். ஒரிஜினலா அங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத இவன் கிளியரா காட்டி கொடுப்பான். That is potentiometer. இப்போ பொட்டன்ஷியோமீட்டரோட சர்க்கிட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திஸ் இஸ் இட். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ பேசிக்கா ஒரு பேட்டரி, ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், அது இல்லாம இந்த இருக்கு பாத்தீங்களா வயரு. இது வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர் லாங் வயர். நீங்க உங்க லேப்ல கூட பார்த்துருக்கலாம். 1 மீட்டர் ஸ்கேல், ஒரு உட்டன் போர்டு இவ்வளவு பெருசு வச்சிருப்பாங்க. ஒரு நம்ம டியூப் லைட் இருக்கு இல்லையா, அப்ராக்சிமேட்டா 1 மீட்டர் அந்த சைஸுக்கு பட்டையா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதுல வயர் இங்கிட்டு 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 போகும். ரைட்? 10 மீட்டர்ஸ் வயர் அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த 10 மீட்டர் வயர் தான் இருக்கு. இப்போ இந்த செல் இருக்கு இல்லையா, நான் கொடுத்திருக்கிற பேட்டரி, அந்த பேட்டரியோட டோட்டல் பொட்டன்ஷியல் டிராப் இந்த 10 மீட்டர்ல இருக்கும். ஸோ மீனிங் நான் அந்த செல்லுல இருக்கிற டோட்டல் டிராப்பை, இந்த செல்லோட டோட்டல் இஎம்எஃப், இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கிட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் an enclosed சர்க்கிட். அப்போ இந்த சர்க்கிட்ல நான் அந்த பொட்டன்ஷியல் டிராப்பை போட்டு பார்க்கும்போது இந்த சர்க்கிட்ல எனக்கு இந்த பேட்டரியில இருக்கிற பொட்டன்ஷியல் இஎம்எஃப் மொத்தமும் இந்த லென்த் எவ்வளவு இருக்கோ அந்த லென்த்ல டிராப் ஆகும். அந்த பேட்டரியோட மொத்த இஎம்எஃப் அந்த வயர்ல எனக்கு டிராப் ஆகும். அதோட டயக்ராம், ஒன் செகண்ட், கான்செப்சுவல் டயக்ராம் நான் வரைய ட்ரை பண்றேன். ஹோல்ட் ஆன் ஒன் செகண்ட். இதோட கான்செப்சுவல் டயக்ராம் எப்படி இருக்கும்னா, ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் அந்த 10 மீட்டர் வயர் அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் த 10 மீட்டர் லாங் வயர், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்க இருந்து நம்ம செகண்டரி சர்க்கிட், இந்த டப்பா கூட தேவையில்லை, இப்படியே இருக்கட்டும். இங்க இருந்து நான் செகண்டரி சர்க்கிட், this is how I'll use the இது வந்து ஒரு கேல்வனோமீட்டர்னு எடுத்துப்போம். இந்த 10 மீட்டர் லாங் வயர் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த வயர்னு எடுத்துப்போம். அந்த வயரை தான் இங்க இப்படி காமிச்சிருக்காங்க, 10 மீட்டர்ஸ் லாங் வயர். இப்ப இதை தான் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட பிரைமரி சர்க்கிட் சொல்லுவோம். ஒரு பொட்டன்ஷியோமீட்டர்ல பிரைமரி சர்க்கிட், செகண்டரி சர்க்கிட் 2 இருக்கும். அது ஒரு ஸ்கேலு, அது கூட ஒரு பேட்டரி, ஒரு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். அது ஒரு பிரைமரி சர்க்கிட். ரைட்? சிம்பிள். ஒரு பேட்டரி எடுத்துப்போம், அந்த பேட்டரி கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது கூட ஒரு 10 மீட்டர் லாங் வயர்.
ரைட்? இதுதான் எனக்கு ஒரு பிரைமரி சர்க்கியூட். இப்போ இந்த இஎம்எஃப் இருக்குல்ல, அந்த இ மைனஸ் ஐஆர், இந்த வோல்டேஜ், இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு இந்த இடத்துல டோட்டலா ஒரு வோல்டேஜ் டிராப் கிடைக்கும். இந்த செல்லோட டோட்டல் வோல்டேஜ் எனக்கு இந்த இடத்துல டிராப் ஆகும். ரைட்? இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க I'll have a drop. அதுதான் நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வோல்டேஜ் டிராப், அதாவது வோல்டேஜ் டிவைடட் பை த டோட்டல் லென்த். எனக்கு அந்த இடத்துல இருக்கிற டோட்டல் வோல்டேஜ் டிராப் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பேட்டரி இருக்குல்ல, இந்த வயர் இருக்கு இல்லையா, இதோட சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன். லெட்ஸ் சே நான் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க இருந்து எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கு? டோட்டல்ல பாதி இங்க டிராப் ஆகுதுன்னு அர்த்தமா? நான் அந்த வயர்ல பாதி பாயிண்ட கணக்குல எடுத்தேன்னா, மொத்த வயர்ல எனக்கு எவ்வளவு டிராப் ஆகுதோ அதுல பாதி இந்த இடத்துல டிராப் ஆகுது. இதே நான் முக்கால்வாசி எடுத்தேன்னா எனக்கு முக்கால்வாசி பொட்டன்ஷியல் அந்த இடத்துல டிராப் ஆகுது. ஸோ த லாஜிக் இஸ், லென்த் எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளோ எனக்கு வோல்டேஜ் டிராப் அதிகமாகுது. இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நான் செகண்டரி சர்க்கியூட்டா வேற ஒரு எலமெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்டரி சர்க்கியூட்னா என்ன? எனக்கு ரெண்டு இஎம்எஃப் மெஷர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்னு எக்ஸ்ட்ரா மேல அந்த 10 மீட்டர் வயர் இருக்கு இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு சர்க்கியூட்டை நான் கனெக்ட் பண்ணிருப்பேன். இப்போ இங்க திஸ் இஸ் த செகண்டரி சர்க்கியூட். பாருங்க, இங்க இருந்து இங்கிட்ட ஒரு செல் இருக்கு, இங்கிட்ட ஒரு செல். ஸோ இஎம்எஃப் இது ஸ்விட்ச். நான் ஒன்னு இப்படி கனெக்ஷன் போட்டுக்கலாம், இல்ல இப்படி கனெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டு ஸ்விட்ச் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க இருந்து நான் வேணும்னா இங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், இல்ல இங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த லெட்ஸ் சே நான் இங்க கனெக்ஷன் கொடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். சோ நான் இந்த ஃபர்ஸ்ட் செல்லோட இப்படி கனெக்ஷன் கொடுத்திருக்கேன். அப்ப அங்க இருந்து இங்க இருக்கு பாருங்க, கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோமா, இந்த இஸ் ஜாக்கி. த மீட்டர் பிரிட்ஜ்ல காமிச்சோம்ல ஜாக்கி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இவனை இந்த செல்லோட இஎம்எஃப் எனக்கு இங்க டிராப் ஆக ஆரம்பிக்குது. சோ இங்க இருந்து இவ்வளவு டிராப் 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 இந்த இடத்துல வர்றப்போ எனக்கு என்ன ஆகும்னா, கேல்வனோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வயரோட லென்த்ல எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் ஆகுதோ அதே அளவுக்கு இவனோட இஎம்எஃப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா இதுல கிளியரா புரியும், கான்செப்சுவல் டயக்ராம் இதுல உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். அதாவது இந்த பேட்டரியில இதுல இருந்து எனக்கு இங்க சப்ளை ஆகிற டோட்டல் வோல்டேஜ் V அப்படின்னு வச்சுப்போம். அந்த டோட்டல் வோல்டேஜ் Vயும் இந்த Lங்கிற லென்த்ல எனக்கு டிராப் ஆயிருக்கு. சோ நம்ம இது இந்த V by L தான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். V by L எனக்கு அவைலபிளா இருக்கிற வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜ் E minus IR, எனக்கு அவைலபிளா இருக்கிற வோல்டேஜ் இந்த டோட்டல் லென்த்ல எனக்கு டிராப் ஆகும். பொட்டன்ஷியோமீட்டர் வயர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த பொட்டன்ஷியோமீட்டர் வயர். சோ இந்த வயர்ல இந்த மொத்த V, அதாவது இந்த இடத்துல எனக்கு V ன்னு ஆரம்பிச்சு இந்த இடத்துல 0 வருது. சோ டோட்டல் வோல்டேஜ் இங்க டிராப் ஆகுது, ரைட்? சோ அததான் நம்ம V by L equals K அப்படின்னு எடுத்துப்போம். ஆர் பொட்டன்ஷியல் டிராப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. நான் கொஞ்சம் L எடுத்தேன்னா கொஞ்சம் வோல்டேஜ் டிராப், நிறைய L எடுத்தேன்னா நிறைய வோல்டேஜ் டிராப், ஃபுல் லென்த் எடுத்தேன்னா டோட்டல் வோல்டேஜ் டிராப், ரைட்? V is proportional to L. அதை ரிமூவ் பண்ணி இப்படி எழுதி வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா, இப்போ இந்த செல்ல நான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். கனெக்ட் பண்ணிட்டு அப்ப எனக்கு இந்த செகண்டரி சர்க்கியூட்ல கனெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. சோ அந்த செகண்டரி சர்க்கியூட்ல எனக்கு கனெக்ஷன் இப்படி இருக்கா, ரைட்? அப்போ இவனும் சண்டை போட்டுப்பாங்க, ரைட்? இவனோட பொட்டன்ஷியல் இங்க எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இவன் இங்க வச்சிருக்கான், ரைட்? லெட்ஸ் சே சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, நான் இந்த ஜாக்கி பாயிண்ட மூவ் பண்ணிட்டே வரேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இதை இனிஷியலா இங்க வச்சு தள்ளிட்டே வரேன். இந்த பாயிண்ட்ல வைக்கும் போது கேல்வனோமீட்டர்ல எனக்கு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. என்ன அர்த்தம்? இவனோட பொட்டன்ஷியல் டிராப் இந்த வயர்ல இவ்வளோ அதே அளவுக்கு இந்த செல்லோட இஎம்எஃப்பும் இருக்கு, கரெக்டா? அதான் இங்க டோட்டல் கரண்ட் 0 அப்படின்னு வந்து நிற்கும். இந்த இடத்துல டிராப்பும் இந்த செல்லோட டிராப்பும் ஈக்குவலா இருக்கும் போது இந்த கேல்வனோமீட்டர்ல எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சோ அதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, EMF1 is equal to L1 அப்படின்னு சொல்லிக்கலாம். I mean proportional to, equal to கிடையாது, it is proportional to L1, right? இன்னும் equal to சொல்ல போனா EMF1 is equal to K into L1 னு சொல்லுவோம், right? இந்த K into L1
இந்த ஃபர்ஸ்ட் செல்லோட இஎம்எஃப் எவ்வளவு இருக்கோ இந்த L1 என்ற லென்த்ல L1 அப்படின்ற லென்த்ல அதே அளவுக்கு டிராப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப இந்த சர்க்கிட்டை பிரேக் பண்ணிட்டு இவனை நான் கனெக்ட் பண்றேன். அப்போ அவன் எந்த இடத்துல 0 ஆகுறான் அப்படின்னு நான் தேய்ச்சி பார்க்க முடியும். இந்த ஜாக்கியை மூவ் பண்ணிட்டே வரேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, நான் இங்க பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல, அப்போ அந்த லென்த் நான் மெஷர் பண்ணுவேன். L2. So EMF2 is equal to KL2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ரேஷியோ போட்டேன்னா E1 by E2 ரேஷியோ என்ன அப்படின்றது கிடைச்சிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, இங்க we are measuring EMF, டெர்மினல் வோல்டேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா கேல்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் வருது. இந்த செல்லுல இருந்து நான் கேல்வனோமீட்டர் வழியா கனெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கேனா, சோ இந்த கேல்வனோமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த செல்லுல இருந்து எந்த வித கரண்ட்டும் ஃப்ளோ ஆகல அப்படின்னு அர்த்தம். சோ இங்க எவ்வளவு டிராப் ஆகுதோ அதே அளவுக்கு இந்த இஎம்எஃப்பும் மல்லு கட்டி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இஎம்எஃப் கொடுக்குறான். சோ இந்த சர்க்கிட்ல எந்த வித கரண்ட் ஃப்ளோவுமே இல்ல. சோ கரண்ட் ஃப்ளோ இல்லாதப்ப நம்மளால மேக்ஸிமம் இஎம்எஃப் மெஷர் பண்ண முடியுமா? and that is potentiometer. அதுக்கு தான் நம்ம potentiometer யூஸ் பண்றோம். சோ இங்க ரெண்டு செல்ஸோட இஎம்எஃப் கம்பேர் பண்ணி we can get an idea. கம்பேர் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இல்ல ஒரு செல் நோன் இஎம்எஃப், இன்னொரு செல் அன்னோன் இஎம்எஃப், அப்படி வச்சு நம்மளோட அன்னோன் இஎம்எஃப் கண்டுபிடிக்க முடியும். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெர்மினல் வோல்டேஜ்ல we are measuring the EMF directly, right? இப்ப இதே மாதிரி இதே சர்க்கியூட்டை நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். again சேம் ப்ராப்ளம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நான் கரண்டே இல்லாம பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டு மெஷர் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் we can use பொட்டன்ஷியோமீட்டர். சேம் சர்க்கியூட், ஆனா இங்க ஒன்னு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருப்போம், செல்லு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருப்போம், கீழே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருப்போம், ரைட்? இப்போ பாருங்க, இந்த இப்ப நம்ம சொன்னதோட சம்மரி, E1 by E2 equals L1 by L2. ரெண்டு இஎம்எஃப்பும் அந்த L1 L2 ரேஷியோல இருக்கும். ஸோ இந்த E1 வச்சு நான் இந்த ஜாக்கியை நவுத்திட்டே வரும்போது எனக்கு ஒரு L1 கிடைக்கும். டன். ரெண்டாவது செல்லுக்கு மாத்திட்டு நான் ஜாக்கியை நவுத்திட்டே வரும்போது எனக்கு L2 கிடைக்கும். ஸோ E1 by E2 equals L1 by L2. ஏன்னா அந்த இஎம்எஃப் ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்டு அப்படின்னு வரும். ஸோ இஎம்எஃப் அந்த கே வந்து கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா E1 by E2 is equal to L1 by L2. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ இது ரொம்ப ஈஸி. ரெண்டு ஆப்போசிங் இஎம்எஃப் நம்ம சண்டைக்கு வைக்கிறோம், அவ்வளவுதான். இந்த செல் இருக்கு இல்லையா, இவன் இஎம்எஃப் இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கலாம், ரைட்? இது ஃபார்வர்ட், இது பேக்வர்ட், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் அங்க, நெகட்டிவ் டெர்மினல் இங்க. அதே மாதிரி இந்த செல்லு அவனோட இஎம்எஃப் இந்த வயர்ல டிராப் பண்ணி வச்சிருப்பான். இப்ப அது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு கரண்ட் 0 ஆயிடும், ரைட்? ரெண்டு பேரு என்ன ரெண்டு சைடு பிடிச்சி ஈக்குவலா இழுக்கிறாங்க, அப்ப நான் நெட் எந்த சைட்லயும் நகர மாட்டேன்ல. சேம் லாஜிக் எலக்ட்ரிக்கலா இந்த இஎம்எஃப்பும் இந்த வயர்ல வர்ற டிராப் அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால நான் கரண்ட் ஃப்ளோவே இல்லாம இஎம்எஃப் மேட்ச் பண்ணி மெஷர் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அதே மாதிரி we can use it to measure internal resistance. அதாவது சேம் செட்டப் பாருங்க, நான் இந்த செல்லோட இப்போ இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இங்க இருக்கும் R, right? That is the internal resistance of the cell. இது external resistance R, right? Capital R. இப்போ இந்த internal resistance, external resistance ரெண்டுத்தையும் I can measure it using this formula. அதாவது இங்க first caseல excuse me இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணாம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த செல்லை மட்டும் நான் சர்க்கிட்ல கனெக்ட் பண்ணுவேன். இந்த வெளியே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் செல்லை மட்டும் நான் கனெக்ட் பண்ணுவேன். இங்க கீ வந்து ஓப்பனா இருக்கும், இந்த கீ வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெறும் இந்த செல்லை வச்சு மட்டும் நான் இங்க கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணுவேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? சேம் இந்த இஎம்எஃப்பும் இந்த லென்த் வயர்ல வர்ற டிராப்பும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதுக்கும் டயக்ராம் வரைஞ்சிருமா? எஸ். ஸோ எனக்கு இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வயரு அங்கிருந்து இது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் எனக்கு பிரைமரி சர்க்கியூட். இதுல இருந்து செகண்டரி சர்க்கியூட் எப்படி இருக்கும்னா இங்கிருந்து ஐ ஹாவ் அ செல்
இது internal resistance, இது external resistance. இந்த இடத்துல இருந்து galvanometer key. Same. இது R, இது E, இது capital R. கரெக்டா? இப்போ இங்க switch இருக்கும். நம்ம மாத்தி மாத்தி கனெக்ட் பண்ணிக்கலாம். We'll have switches. அதாவது இங்க, இங்க, இங்க. So first நம்ம என்ன பண்றோம்? இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி மெஷர் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வர்ற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்னா E1 is equal to K into L1. Kங்கிறது என்ன? K is equal to V by L. அதாவது total length is L. Total length L. இங்க ஆகிற மொத்த drop V. அதாவது total voltage drop ஆகிற length வந்து L. So K is V by L. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த செல்லை மட்டும் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வர்ற EMF drop அந்த செல்லை மட்டும் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வர பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளோ KL1, ரைட்? இப்போ அடுத்தது நான் என்ன பண்றேன், இதை தூக்கி இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன், ரைட்? அதை தூக்கி நான் கீழே கனெக்ட் பண்ணும்போது கீழே இல்லை, இதை டோட்டலா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்படி கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இதுவும் இதுவும் எனக்கு பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்குல்ல, செல்லு அந்த செல்லு கூட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே எனக்கு பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகும் பாருங்க, இங்க நடக்கிற வோல்டேஜ் டிராப் V, அதுவும் இதுவும் சேமா இருக்கணும், அதுவும் இந்த இடத்துல டிராப் ஆகுறது எனக்கு சேமா இருக்கணும் இல்லையா? சோ இந்த V இந்த KL2 இப்போ எனக்கு பேலன்சிங் பாயிண்ட் வேற ஒரு இடத்துல வரும். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இந்த செல்லுக்கு மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது எனக்கு L1 வந்தது. நெக்ஸ்ட் கேஸ்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சர்க்யூட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த செல்லுல இருந்து எனக்கு இங்கிட்டு ஒரு கரண்ட் போயிட்டு இருக்குது, அந்த சிஸ்டம் அப்படியே நேரா எடுத்து நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு பேலன்சிங் பாயிண்ட் வேற ஒரு L1 வரும். சோ இந்த V இருக்கு இல்லையா, இப்போ இவனுக்கு தான் அந்த பேலன்சிங் பாயிண்ட் V is equal to K into L2. இதை நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரே ஒரு செல்லு தான் இருக்கு. எப்சிலான் is equal to KL1, V is equal to KL2. Vங்கிறது என்ன, எனக்கு இங்க வர்ற டிராப், ரைட்? இப்போ V ஓட ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? E by V is equal to L1 by L2. செல்லுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ V க்கு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா நமக்கு? எப்சிலான் மைனஸ் I into R அப்படின்னு, ரைட்? எப்சிலான் மைனஸ் I into R, அது இல்லாம அதுல இருந்து I ஓட ஃபார்முலா எடுத்து எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ V க்கு பதிலு டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். V is equal to I into R, ரைட்? ஸோ இந்த இடத்துல IR சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு வெயிட் அடுத்த பேஜ்ல எழுதிப்போமா? ஸோ V is equal to I into R. I என்ன வரும் எனக்கு? E minus V by R. Second. So on the circuit la this is இது E, இது R, இது R, இது I, கரெக்டா? So E is equal to I into R plus I into R அப்படின்னு வருமா நமக்கு? இப்போ எனக்கு I வேணும். So how can I write I? E by R plus R is equal to I, கரெக்டா? அதை தூக்கி நான் இங்க எழுதிக்கலாம். So V is equal to E by, excuse me, sorry, E by R plus R into R. So இதுதான் V. இப்போ இங்க என்ன வச்சிருந்தோம் நம்ம? E is equal to KL1, V is equal to KL2. So E is equal to KL1, V is equal to KL2. ரெண்டுத்தையும் நம்ம டிவிஷன்ல போட்டோம்னா இது கேன்சல் ஆயிடும். E by V க்கு பதிலு E by R plus R into R equals L1 by L2. So ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சா? So rearrange பண்ணோம்னா R plus R by R plus R by capital R is equal to L1 by L2. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை தான் அங்க நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். the same formula RRக்கு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா இது கிடைக்கும். ஸோ இங்க ஐடியா என்னன்னா, நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணாம அந்த செல்லை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்லோட இஎம்எஃப்க்கு எனக்கு வர்ற கரஸ்பாண்டிங் லென்த் தான் KL1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து கனெக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ அந்த செகண்டரி சர்க்யூட்ல இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட்ல எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ரைட்? ஸோ அதனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வில் கம் இன்டு தி பிக்சர். ஏற்கனவே சொன்னால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிராப் ஆகாம இருக்கணும். எனக்கு வோல்டேஜ் டிராப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆகாம இஎம்எஃப் வேணும்னா நான் கரண்டே எடுக்க கூடாது. கரண்டே எடுக்காம மெஷர் பண்ணும்போது இஎம்எஃப், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல பண்ணியிருக்கேன்.
கரண்டே எடுக்காம மொதல் கேஸ்ல வெறும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்க சாரி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இன்டர்னல் இந்த இடத்துல இருந்து கரண்டே எடுக்காம நம்ம கண்டுபிடிச்சது KL1 ரைட். இது எனக்கு பியூர் EMF, ஏன்னா நான் கரண்டே டிரா பண்ணல. அடுத்து என்ன பண்ணிருக்கேன், இங்க ஒரு சர்க்கிட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் செகண்டரி சர்க்கிட், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்க எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, இந்த சர்க்கிட் குள்ள எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்ப அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கிறப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு டிராப் இருக்கும்ல, அதுக்கு பேரலா இருக்கிற லென்த் தான் L2. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு ஒரு லாஸ் ஆனது போய் மீதி இருக்கிறது தான் கீழே வரும், I into R ரைட். மீதி இருக்கிறது கீழே I into R, அதுக்கான கரஸ்பாண்டிங் லென்த் தான் L2. So V is equal to K into L2. இங்க full EMF, இந்த Vங்கிறது என்ன, எனக்கு EMF minus lost energy, அந்த IR lost energy. So அதுதான் K into L2. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மேனிபுலேட் பண்ணா எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அவ்வளவுதான், சிம்பிள். R plus R is equal to R into L1 by L2. இந்த R அந்த பக்கம் போச்சுன்னா R is equal to R into L1 by L2 minus 1. ரைட். இதுதான் அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் அந்த ஃபார்முலா ரைட். L1 by L2 minus 1 into R. ஓகே. ஸோ பொட்டென்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு செல்லோட இஎம்எஃப்யும் நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். ஒரு அன்னோன் இஎம்எஃப், இன்னொன்னு நோன் வச்சு அன்னோனை என்னால மெஷர் பண்ண முடியும் பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு. அதே மாதிரி ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் என்னால மெஷர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்துக்கும் பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, செல்லுல இருந்து நான் கரண்ட்டை வெளியே எடுக்காதப்போ என்னால இஎம்எஃப் மெஷர் பண்ண முடியும். நான் கரண்ட்டை வெளியே எடுக்கிறப்போ that becomes terminal voltage. ஸோ அந்த ரெண்டு பிரின்சிபலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் L1, L2 and so on எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மீட்டர் பிரிட்ஜ். ஏற்கனவே இதை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். Wheatstone பிரிட்ஜ் அப்படின்ற கான்செப்டோட பிசிக்கல் அப்ளிகேஷன் தான் மீட்டர் பிரிட்ஜ் ரைட். Wheatstone பிரிட்ஜ் நார்மலா எப்படி இருக்கும் நமக்கு, திஸ் இஸ் a Wheatstone பிரிட்ஜ். எனக்கு சென்டர்ல galvanometer, ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 4. ஸோ அந்த மேல இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R, X, known unknown. கீழே இருக்கிற இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு பதில் தான் இந்த வயர். அதாவது மீட்டர் பிரிட்ஜ்ல 1 மீட்டர் வயர் இருக்கும். பொட்டன்ஷியோமீட்டர்ல யூஸ்வலா 10 மீட்டர் வயர் வச்சிருப்போம், ஏன்னா சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கணும்ன்றதுனால. இப்போ நான் சென்டர் பாயிண்ட்ல இருந்து galvanometer எடுத்துட்டு வந்து ஜாக்கி இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ R by L1 is equal to X by 100 minus L. ஸோ அந்த ரேஷியோ வச்சு என்னால எதை வேணாலும் கண்டுபிடிச்சிக்க முடியும். யூஸ்வலா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு நோன் வேல்யூவா இருக்கும், இன்னொன்னு அன்னோன் வேல்யூவா இருக்கும். மீட்டர் பிரிட்ஜ் இஸ் பிரிட்டி சிம்பிள். இது இருக்கிறதுல சிம்பிளான டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போமா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி கன்சியூம்ட் அப்படின்னா என்ன, ஒரு சர்க்கிட்ல நான் கரண்ட் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ற கரண்ட் எனக்கு வேற ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறிடுது. ஒன்னு, அது லெட்ஸ் சே நம்ம லைட் போடுறோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு லைட் எனர்ஜி. நான் ஃபேன் போடுறேன்னா எனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறிடுது. அதெல்லாம் கொஞ்சம் லெவல் அப் அப்படின்னு வச்சுப்போம். பேசிக் லெவல், ஒரு சர்க்கிட்ல நான் கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு பேசிக் ரெசிஸ்டர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரெசிஸ்டர்ல எனக்கு எனர்ஜி என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ஆகுது, ஹீட்டா மாறி டிசிபேட் ஆகி போயிடுது. அவ்வளவுதான் ரெசிஸ்டரோட வேலை, டு டிசிபேட் தட் எனர்ஜி ரைட். அது எப்படி நடக்குது, அதோட வாட் இஸ் த மேத்தமேட்டிக்ஸ் பிஹைண்ட் இட், அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் ஸ்டோரிஸ், யூ கேன் கோ த்ரூ திஸ். ஒரு பேசிக் ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னு வச்சப்போமா, ஒரு ரெசிஸ்டர். இப்போ இங்க எனக்கு ஒரு கரண்ட் I போயிட்டு இருக்குது, there is a current I. அந்த கரண்ட்டை நான் கொஞ்ச நேரம் லெட்ஸ் சே tன்ற டைமுக்கு அதை அனுப்பிட்டே இருக்கேன். அப்ப எனக்கு அங்க ஒரு சார்ஜ் ஒன்னு கிராஸ் ஆயிருக்கணும்ல, Q. கரண்ட் ஃப்ளோ ஆகுது கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னா அந்த கரண்ட் இவ்வளவு நேரத்துக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா எனக்கு இவ்வளவு சார்ஜ் எனக்கு தாண்டி போயிருக்கணும். நம்ம ஏற்கனவே கரண்டோட டெஃபினிஷன் பார்த்திருப்போம்ல, கூலும் per second. அப்போ எனக்கு லெட்ஸ் சே 5 கூலம்ஸ், நான் கரண்ட் வந்து ஒரு 1 ஆம்பியர் வச்சுப்போம். எனக்கு 1 ஆம்பியர் கரண்ட் போயிட்டு இருக்குது. நான் ஒரு 5 செகண்டுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணி வைக்கிறேன். அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு கூலம்னா 1 ஆம்பியர். கரெக்ட். 1 கூலம் per second is 1 ஆம்பியர். 5 செகண்டுக்கு நான் வச்சிருந்தேன்னா யோசிச்சு பாருங்க, எனக்கு அப்ப 5 கூலம் சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கணுமா, 5 கூலம் சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆயிருக்கணும். ஸோ Q எவ்வளோ அப்படின்னா I into T அப்படியே வச்சுப்போம். Q
Q is equal to I into T. எனக்கு Qன்ற சார்ஜ் கிராஸ் ஆகி போயிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிராப் நடக்கும்னு சொல்லிட்டே இருப்போமா? பொட்டன்ஷியல் டிராப்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டரோட வேலை அந்த சார்ஜ அப்போஸ் பண்றது. அப்ப அந்த ஆப்போசிஷனை தாண்டி அந்த சார்ஜ் அந்த பக்கம் போகணும்னா அவங்கிட்ட இருக்கிற எனர்ஜியை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு தானே போகணும். There should be a drop in work. அவன்கிட்ட இருக்கிற எனர்ஜி, அந்த எனர்ஜியா இருக்கட்டும் இல்ல வோல்டேஜ் இருக்கட்டும், ஏதோ ஒன்று, there should be some loss. அதான் நம்ம பொட்டன்ஷியல் டிராப்னு சொல்றோம். பொட்டன்ஷியல் டிராப்போட மீனிங் என்ன? ஒர்க் டன். அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போறதுக்கு அந்த சார்ஜ் மேல நடக்கிற ஒர்க் டன், அந்த சார்ஜ் பண்ற ஒர்க் டன், ரைட்? அதான் நமக்கு பொட்டன்ஷியல் டிராப் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல இருக்கிற டிராப் என்னது? லெட்ஸ் சே V, ரைட்? டிராப் இஸ் V. இப்போ இந்த சார்ஜ் Q, இந்த இடத்துல இருக்கிற இந்த V ஓட பேசிக் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, I into R, ஓம்ஸ் லா படி I into R, அது நமக்கு தெரியும். சோ இப்போ இந்த Qன்ற சார்ஜ் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போனோம்னா எவ்வளவு ஒர்க் அந்த இடத்துல நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. Q into V, கரெக்டா? ஏன்னா நமக்கு பொட்டன்ஷியலோட ஃபார்முலானா work done per unit charge. So Q into V is equal to work done. அதாவது அந்த Qன்ற சார்ஜ் அந்த ரெசிஸ்டரை தாண்டி போறான். அந்த ரெசிஸ்டருக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் V. சோ அப்ப Qன்ற சார்ஜ் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தாண்டி அந்த ரெசிஸ்டரை தாண்டி போகும்போது QV அப்படின்ற எனர்ஜியை லூஸ் பண்ணிருப்பான். பேட்டரி அவனுக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துருக்கும், அவன் அந்த எனர்ஜியை அந்த இடத்துல லூஸ் பண்ணிருப்பான். இப்ப அந்த லூஸ் பண்ண எனர்ஜி என்ன ஆகுது? எங்க போகுது? அந்த ரெசிஸ்டர்ல எனக்கு ஹீட்டா மாறி போகுது. ஏன் ஹீட்டா மாறுது அப்படின்னு யோசிச்சா, நம்ம கரண்டோட டெரிவேஷன் போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி I is equal to NAE into ED கரண்டோட டெரிவேஷன் போட்டோம். அதுல எனக்கு ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம். அதாவது பாயிண்ட் இஸ், அந்த கண்டக்டர்ல எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? இன்னொன்னு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. வச்சு பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. இப்ப அந்த ஃபோர்ஸ்னால அந்த சார்ஜ் ஆக்சிலரேட் ஆயிட்டே தானே இருக்கணும், ரைட்? ஆனா ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு பதில் கான்ஸ்டன்டான ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில தான் அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதாவது அவன் ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு பதில் கான்ஸ்டன்டான ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில தான் போயிட்டு இருக்கும். இப்ப என்ன நடக்குது? அவன் ஆக்சிலரேட் ஆகுறான், இடிச்சு அந்த எனர்ஜி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுறான். திருப்பி ஆக்சிலரேட் ஆகுறான், இடிச்சு அந்த எனர்ஜி லூஸ் ஆகுது. ஆக்சிலரேட் ஆகுறான், இடிச்சு எனர்ஜி லூஸ் ஆகுது. அப்ப அவன் ஆக்சிலரேட் ஆகுறப்ப அவன்கிட்ட இருக்கிற கைனடிக் எனர்ஜியை அவன் ஒரு ஆட்டம்ல இடிக்கும் போது ஷெட் பண்ணிடுறான், கொடுத்துட்டு திருப்பி ஜீரோக்கு வந்துட்டு அகெயின் ஆக்சிலரேட்டிங் இன்னொரு ஆட்டம் மேல இடிக்கிறான், ஜீரோக்கு வந்துருது. அப்ப அவன் அந்த ஆட்டம் மேல இடிக்கும் போது அவன்கிட்ட இருக்கிற கைனடிக் எனர்ஜி அந்த ஆட்டமோட வைப்ரேஷனல் எனர்ஜியா மாறி போகுதா? ஒரு ஆட்டம் உட்காந்து இருக்கான், ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இடிக்கிறான், ஸோ ஹில் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். இவன் திருப்பி வர்றான், இன்னொரு எலக்ட்ரான் மேல இடிக்கிறான், வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன்னால தான் நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ வைப்ரேஷன், ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ஃப்ரிக்ஷன், ஹீட் ஜென்ரேஷன். ஸோ ஒரு வயர்ல இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் போகும்போது ஏன் ஹீட் ஜெனரேட் ஆகுது? வாட் இஸ் பிசிக்கலி ஹேப்பனிங் தேர்? அந்த சார்ஜ் ஆக்சிலரேட் ஆகி அந்த ஆட்டம்ல இடிச்சு கொலைட் ஆகி திருப்பி ஜீரோக்கு வந்து திருப்பி ஆக்சிலரேட் ஆகிட்டு இடிச்சு, திஸ் ப்ராசஸ் கீப்ஸ் ரிப்பீட்டிங். அதனால தான் நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கிடைக்குது. அப்ப அந்த கொலிஷன் அப்போ அந்த எலக்ட்ரான் அவனோட எனர்ஜியை அந்த ஆட்டம்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். அப்ப அந்த ஆட்டம் என்ன பண்ணுவான்? ஓவரா குதிக்க ஆரம்பிச்சிடும், பயங்கர வைப்ரேஷன். ஆஸ் அ ரிசல்ட் ஃப்ரிக்ஷன், ஹீட் எனர்ஜி, so much things. இப்போ இதை மேத்தமேட்டிக்கலா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ அந்த சார்ஜ் போகிறப்போ அவன் டோட்டலா எவ்வளவு எனர்ஜியை லூஸ் பண்றான்னா Q into V, ரைட்? ஸோ ஒரு ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணும்போது, ரெசிஸ்டர்னு இல்ல, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸை கிராஸ் பண்றான், which means அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணி கிராஸ் பண்றான். அப்ப அவன் எவ்வளவு எனர்ஜியை லூஸ் பண்றான் அப்படின்னா Q into V, ரைட்? சோ அப்ப அந்த Q ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க, I into T, V ஓட வேல்யூ I into R, மல்டிப்ளை பண்ணா I ஸ்கொயர் R into T. சோ இதுதான் அவன் லூஸ் பண்ற எனர்ஜி. சோ இந்த எனர்ஜி தான் எனக்கு அந்த ரெசிஸ்டர்ல ஹீட் எனர்ஜியா ஜெனரேட் ஆகுது. That's all, right? So energy dissipated is I square R into T. இதை நம்ம ஜூல்ஸ் law of heating னு கூட சொல்லலாம். So the heat generated is directly proportional to square of electric current, directly proportional to resistance,
directly proportional to time. எவ்வளோ நேரம் அப்படின்றது. இப்போ யூஸ்வலா நம்ம எனர்ஜிங்கிறத தாண்டி பவர் டேர்ம்ஸ்ல பேசுவோம். ஸோ பவர் அப்படின்னா என்ன? எனக்கு எனர்ஜி டிசிபேட்டட் per unit time. அப்போ இட் இஸ் I ஸ்கொயர் இன்டு R, ரைட்? I ஸ்கொயர் R அப்படின்னு வரும். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்டு R. இல்ல இந்த ஒரிஜினல் ஃபார்முலால இருந்து பாருங்களேன், எனக்கு எனர்ஜி எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு Q இன்டு V, ரைட்டா? ஸோ அப்போ பவர் எவ்வளோ? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்டு per unit time. ஸோ Q by T இன்டு V, which is I into V. So பவருக்கான இன்னொரு ஃபார்முலா V into I இல்ல I ஸ்கொயர் into R. சேம் நம்ம அங்க ஐக்கு பதில் V by R சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா பவர் will be V ஸ்கொயர் by R. ஸோ இப்படியும் சொல்லலாம், பவர் லாஸ்ட் will be V ஸ்கொயர் by R. அல்ல பவர் டிசிபேட்டட் சொல்லலாம், இல்ல கன்சியூம்டு சொல்லலாம், ஏதோ ஓவரால் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் போயிட்டு இருக்குது. அங்க இருக்கிற எனர்ஜி டிசிபேஷன் இல்ல எனர்ஜி கன்சம்ஷன் இல்ல பவர் டிசிபேஷன் எல்லாமே இந்த V and time, V and I அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். சோ மொத்தமா we can say power is equal to V into I இல்ல V square by R இல்ல I square into R. இதுவே in terms of energy I square R into T. Tங்கிறது time. So power and energyக்கான ஃபார்முலா. இப்போ எனர்ஜிக்கு we know the SI unit is joules. ஆனா ரியல் வேர்ல்டுல நம்ம வீட்டுல கரண்ட் பில் கட்டுறோம்ல, அது யூனிட்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்ப அங்க யூனிட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கமர்ஷியலா எலக்ட்ரிசிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தா கிலோ வாட் அவர் அப்படின்னு சொல்லுவோம். 1 கிலோ வாட் அவர், ரைட்? வாட்னு இருக்கிறதுனால அதை பவர்னு எடுத்துக்கூடாதுல, பவரோட யூனிட் வாட் நமக்கு தெரியும், பட் வாட் இன்டு ஹவர், அதாவது பவர் இன்டு டைம். ஸோ கிலோ வாட் அவர். ஸோ 1 கிலோவாட் அவரை தான் நம்ம 1 யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த கிலோவாட் அவரை ஜூல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா என்ன வருது? 1 கிலோவாட் அவர். ஸோ கிலோக்கு பதில் 1000, வாட் அப்படியே தான் இருக்கும், அவருக்கு பதில் 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதாவது கிலோ வாட்டுக்கு பதில் நான் என்ன பண்றேன், 1000 வாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிலோக்கு பதில் 1000 வாட் இன்டூ 1 ஹவருக்கு பதில் 3600 செகண்ட்ஸ், ரைட்? எவ்வளவு வருது பாருங்க, 3.6 into 10 to the power 6 வாட் செகண்ட். இப்ப பவருக்கோட யூனிட் என்ன? ஜூல்ஸ் பர் செகண்ட், கரெக்டா? வாட் is equal to joules per second. இந்த செகண்ட் எந்த பக்கம் கொண்டு வந்தா it becomes joules. Watt second is joule. அப்போ 3.6 into 10 to the power 6 joules. இதுதான் நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு சொல்றது. ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன பாருங்களேன், 10 power 6னா எங்கேயோ போகுது, 10 power 5நாலே 1 லட்சம். ஸோ 10 power 6னா 10 லட்சம், 36 லட்சம் ஜூல் தான் ஒரு யூனிட். பட் நாம சராசரியா எவ்வளோ கன்சியூம் பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கமர்ஷியலா நம்ம இந்த யூனிட் அப்படின்றது தான் எலக்ட்ரிசிட்டியோட யூனிட்டா யூஸ் பண்றோம். ஸோ 3.6 into 10 power 6 ஜூல்ஸ். அது இல்லாமல் நம்ம வேற சில யூனிட்ஸும் யூஸ் பண்றோம். இது பவர் ஃபார்முலா இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல் திஸ் ஸ்டஃப். ஓகே. அண்ட் கடைசியா பவர் ரேட்டிங் அப்படின்னு இந்த கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பவர் ரேட்டிங். பவர் ரேட்டிங்னா என்ன? இப்ப நம்ம பல்பு வாங்கும் போது, கடையில போயிட்டு பல்பு வாங்கும் போது வோல்டேஜ் பவர் அப்படின்னு கொடுத்துருவான். அதாவது ஒரு ரேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்யூப்மெண்டால மேக்சிமமா தாங்கக்கூடிய பவர் அண்ட் வோல்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்ப் எடுத்துப்போம், நம்ம 100 வாட்ஸ் 220 வோல்ட்ஸ் பல்ப் அப்படின்னு வச்சுப்போம். 100 வாட்ஸ் அண்ட் 220 வோல்ட்ஸ் பல்ப் அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பல்பை நான் 220 வோல்ட் சப்ளைல கனெக்ட் பண்ணும்போது அவன் 100 வாட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதை விட அதிகமான சப்ளைல கனெக்ட் பண்ணா வெடிச்சிடும். வெடிக்காது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், புஷ் ஆயிடும். அதோட கம்மியான வோல்டேஜ்ல நம்ம கனெக்ட் பண்ண அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணாது. நார்மலா அவனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அளவுக்கு ஒர்க் பண்ணாது, பவர் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும், ரைட்? இப்ப நமக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி 2 பல்ப் எடுத்து நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும், பேரலல்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு 220 வோல்ட் 100 வாட்ஸ்ங்கிறது வித் ரெஃபரன்ஸ் டு பேரலல். பேரலல்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல டொமஸ்டிக்கா யூஸ் பண்ற சர்க்கிட் எல்லாமே பேரலல் கனெக்ஷன். நம்ம வீட்டுல டொமஸ்டிக் சர்க்கிட்ஸ் எல்லாமே பேரலல் கனெக்ஷன், சரியா?
அப்போ இந்த 220 and 100 என்ன அர்த்தம்? அவனை 220 வோல்ட் சப்ளைல வச்சா 100 வாட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல லெட்ஸ் சே உங்களுக்கு ஜெனரல் கேஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ரெண்டு பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பல்ப் அதோட ரேட்டிங், ரெண்டுத்துக்கும் ரேட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P01 V0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், அதோட பவர் ரேட்டிங் இஸ் P01, அதோட வோல்டேஜ் ரேட்டிங் இஸ் V0. வோல்டேஜ் ரேட்டிங் வந்து யூஸ்வலா சேமா தான் இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி ரெண்டாவது பல்பு P02 and V0, ரைட், அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பல்பையும் நான் அதே வோல்டேஜ்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும், பேரலல்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும், யார் அதிகமா க்ளோ ஆவா, யார் பிரைட்டா எரிவா அப்படின்ற கேள்வி வரும். உங்களுக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். இங்க let us assume P01 is greater than P02. ரைட், எனக்கு P01 வந்து P02 ஓட கிரேட்டரா இருக்கு, ஃபர்ஸ்ட் பவர் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இவன் ஒரு 100 வாட்ஸ் 200 வோல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இவன் 50 வாட்ஸ் 200 வோல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த பவர் வோல்டேஜ் அது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அந்த பல்புக்குன்னு இருக்கிற ஃபிக்ஸட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ். அவனோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. நான் கொடுத்துருக்கிற வோல்டேஜை சேஞ்ச் பண்ணலாம், அவனோட பவர் சேஞ்ச் ஆகும், கரண்ட் சேஞ்ச் ஆகும், பட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர், அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். R is equal to V square by P. ரைட், அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் பாருங்க, சேம் வோல்டேஜா இருக்கிறப்போ R1 is inversely proportional. இங்க இருந்து we can say R is inversely proportional to power. Right, R1 is inversely proportional to power 1. R2 is inversely, அதாவது R1 R2 தேவையில்லை. ஸோ பாயிண்ட் என்னன்னா R is inversely proportional to power. அதாவது யாருக்கு அதிக பவர் இருக்கோ அவனுக்கு கம்மியான ரெசிஸ்டன்ஸ், யாருக்கு கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அவனுக்கு அதிகமான பவர். கரெக்டா? ரைட், R is inversely proportional to P. இப்போ இதுல இருந்து what can we say, R01 is less than R02. இவனுக்கு பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, as a result அவனோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. இவனுக்கு பவர் கம்மியா இருக்கிறதுனால அவனோட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ரெண்டுத்தையும் சீரீஸ்ல போடுறோம். இது எனக்கு மொத பல்பு, இது ரெண்டாவது பல்பு. நான் சீரீஸ் சப்ளை பண்றேன் V0, அதே வோல்டேஜ்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்றேன். this is R1 and this is R2. இப்போ யார் பிரைட்டா எரிவா பாருங்க. சீரீஸ் சர்க்கியூட்ல எனக்கு கரண்ட் கான்ஸ்டன்டா, சோ அப்ப நான் பவர் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா I ஸ்கொயர் R யூஸ் பண்ணும்போது எனக்கு I ரெண்டுத்துக்குமே சேம், சீரீஸ் சர்க்கியூட்ல இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்குமே I சேமா இருக்கும். சோ யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ அவங்கிட்ட அதிகமான பவர் டிசிபேட் ஆகும், hence more energy will be dissipated. So இப்போ இவங்கிட்ட இந்த இடத்துல R1 is less than R2, ரைட்? இப்போ இவனோடது கம்மியா இருக்கு, இவனோடது அதிகமா இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல P1 is less than P2 அப்படின்னு வரும். இங்க நமக்கு ஒரிஜினலா என்ன கொடுத்திருந்தாங்க பாருங்க, P1 is greater than P2. அதாவது ரேட்டட் பவர் கெபாசிட்டி ஃபர்ஸ்ட் பல்புக்கு அதிகம் கம்பேர்ட் டு த செகண்ட் பல்ப். பட் நான் அவங்கள தூக்கி சீரீஸ்ல போடும்போது ரிவர்ஸ், யாருக்கு பவர் ரேட்டிங் அதிகமா இருக்கோ அவங்கிட்ட பவர் கன்சம்ஷன் குறையும், ஏன்னா அவனோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி. அதே மாதிரி யாருக்கு பவர் ரேட்டிங் கம்மியா கொடுத்திருக்காங்களோ அவன் அதிகமா பவர் இருக்கும், which means it will glow brighter. So இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் என்னன்னா, இந்த ரேட்டிங் இருக்கு இல்லையா, அது நம்ம parallel சர்க்கியூட்ல யூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ரேட்டிங். So அவங்க கொடுத்த ரேட்டிங்ஸ் will work in a parallel circuit. வோல்டேஜ் சேமா இருக்கிறப்போ, அதுவே நான் கரண்ட் சேமா இருக்கிறப்போ சீரிஸ் சர்க்கியூட்ல யூஸ் பண்ணும்போது அப்படியே தலைகீழ இருக்கும். ஓகே, சோ இந்த டிஃபரன்ஸை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே சிஸ்டம் தூக்கி நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்றேன், ரைட்? சேம் V0, சாரி parallel கனெக்ட் பண்றேன். this is R1 R2, இது V0. parallel சர்க்கியூட்ல பவர் கன்சம்ஷன் வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும் தானே.
இவனுக்கும் V தான் வோல்டேஜ், மேல இருக்கிறவனுக்கும் V தான் வோல்டேஜ், ரைட்? parallel சர்க்யூட்ல எனக்கு வோல்டேஜ் சேமா தான் இருக்கும், ரைட்? சோ பவர் அக்ராஸ் 1, பவரோட ஃபார்முலா இங்க என்ன வரும்? is V square by R. so power is inversely proportional to R. கரெக்ட்டா? அப்ப யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அவன் நிறைய பவர் எடுத்துப்பான், யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ அவன் கம்மியா பவர் எடுத்துப்பான், ரைட்? பாருங்க இங்க R1 is less than R2. இவனுக்கு பவர் கம்மியா இருக்கு compared to R2. sorry, resistance R1 is less than R2. so P1 should be greater than P2. கரெக்ட்டா? இவனோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால R1 is less than R2. so P1 should be greater than P2. original condition satisfy ஆயிடுச்சா? so parallel circuitல எனக்கு கொடுத்திருக்கிற சிஸ்டம் அப்படியே ஒர்க் ஆகும். ஹை பவர் ரேட்டட் டிவைஸ் parallelல நிறைய பவர் கன்சியூம் பண்ணும், பவர் ரேட்டிங் கம்மியா இருக்கிற பல்ப் வந்து parallelல கம்மியான பவர் கன்சியூம் பண்ணும். அதே நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது தலைகீழ, யாருக்கு பவர் ரேட்டிங் கம்மியா இருக்கோ அவன் நிறைய கன்சியூம் பண்ணுவான் சீரீஸ்ல, பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் யூ கேன் ட்ரை பண்ணுங்க, ஈஸி தான். இதுதான் ரேட்டட் பவர் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ ரேட்டட் பவர்ல மொதல் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடணும். ஒரு பவர் ரேட்டிங் கொடுத்துருவாங்க, வோல்டேஜ் ரேட்டிங் கொடுத்துருவாங்க, அதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை சீரீஸ்ல கேட்டுக்கிறாங்களா பேரல்ல கேட்டுக்கிறாங்களான்ற அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் அப்ரோச். பவர் ரேட்டிங் முடிஞ்சிருச்சா? I think that's all. Yeah, இதுதான் இப்ப நம்ம பார்த்தாச்சு. 1 second, ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? let me check. No, that's all பசங்களா. So I think chapter is over. Yeah, இதுதான் இப்ப நம்ம பார்த்தோம், இண்டிகேட்டட் பவர். ஓகே, லாஸ்ட் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர். எஸ், கடைசி டாபிக் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு ரியல் வேர்ல்டு செட் எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? ஸோ எவ்ரி ரியல் வேர்ல்டு செட் will have an internal resistance. அதை தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்றேன். இப்ப அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு மேக்ஸிமம் பவர் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற செல்ல தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ஷன் கொடுக்கும்போது ஐ நீட் மேக்ஸிமம் பவர். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் நான் என்ன வேல்யூ போட்டா எனக்கு மேக்ஸிமம் வரும்? தட்ஸ் தி क्वेश्चन. ஃபைனல் ஆன்சர் ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் should be equal to internal. Capital R should be equal to small r. பட் அது எப்படி வந்தது? டிஃபரன்ஷியேஷன். ஸோ இங்க லெட்ஸ் கன்சிடர் a system. இந்த சிஸ்டம் எடுத்துப்போம் நம்ம. இங்க கொஞ்சம் டைப்போ எரர் இருக்கு, டோன்ட் லுக் அட் இட். ஒன் செக். இங்க r plus r, small r. ஓகே, ஸோ இப்போ இந்த செல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல், EMF E, internal resistance R, external resistance R. ஸோ இப்போ இதில் பவர் ஃபார்முலா என்ன பாருங்க? பவர் இஸ் ஈக்குவல் டு நம்ம I ஸ்கொயர் R யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை V ஸ்கொயர் பை R எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கிறதுனால லெட்ஸ் கோ ஃபார் I ஸ்கொயர் இன்டு R, ரைட்? I ஸ்கொயர் இன்டு இந்த இடத்துல நம்ம I ஸ்கொயர் இன்டு ஆருக்கு we can use இந்த டிரான்ஸ்ஃபார்ம், இந்த ரெசிஸ்டர்ல எனக்கு லாஸ் ஆகிற பவர் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கலாம்னு இருக்கேன். Let's take it as I ஸ்கொயர் இன்டு R. எனக்கு டோட்டலா எக்ஸ்டர்னலா இது வந்து செல்லுக்குள்ளார இருக்கிறது, இதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் கனெக்ட் பண்ணிருக்கிற ரெசிஸ்டர் R. அப்போ அந்த ரெசிஸ்டர்ல எனக்கு எவ்வளோ பவர் லாஸ் ஆகுது, எவ்வளோ பவர் எனக்கு அந்த ரெசிஸ்டர்ல கன்சியூம் ஆகுது, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் எவ்வளோ? I இன்டு R போட்டாச்சு. இப்போ கரண்டோட வேல்யூ எவ்வளோ பாருங்க, இதுல ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சிருப்போமா?
E is equal to I into R plus R, right? So E by R plus R is equal to I. இதை தூக்கி இங்க substitute பண்ணிக்கலாமா? So E by R plus R the whole square into R. இதுதான் பவர். இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரைட்? இதை நம்ம இன்னும் ப்ராப்பரா எழுதிக்கிட்டா E square into R by R plus R the whole square. So இதுல எதை என்னால சேஞ்ச் பண்ண முடியும் பாருங்க. E பண்ண முடியாது, அந்த செல்லோட EMF is fixed. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது என்னால சேஞ்ச் பண்ண முடியாது, அதுவும் fixed. என்னால எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும் தான் மாற்ற முடியும். சோ நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி மாத்தினா, எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது எனக்கு பவர் டிசிபேட்டட் மேக்ஸிமமா இருக்கும். மேக்ஸிமம் மினிமா ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணணும் மேக்ஸிமம் மினிமாக்கு? மேக்ஸிமம் ஆர் மினிமா கண்டுபிடிக்க டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் ஈக்குவேட்டட் இஸ் 0. சோ இங்க எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? dp, ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் பவர் தான் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு r, கேபிட்டல் R, ரைட்? நான் கேபிட்டல் R தான் இங்க நான் சேஞ்ச் பண்றேன். சோ இந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணும்போது எந்த வேல்யூ ஆஃப் R-க்கு எனக்கு மேக்ஸிமம் பவர் வருது அத கண்டுபிடிக்கணும். So this is u by v. I will take a new page. E square into power எவ்வளவு வருது எனக்கு? E square into R by R plus R the whole square. Correcta? So R by R plus R the whole square. இப்போ எனக்கு dp by dr equal to 0 வேணும். So the differentiate பண்ணுமா? So d by dr of E square into R by R plus R the whole square. So obviously இங்க நம்ம u by v method யூஸ் பண்ணணும். இவன் கான்ஸ்டன்ட், அவனை தூக்கி ஈக்குவேட் பண்ணிடலாம், அவனை தூக்கி தனியா வெளியே வச்சுட்டு இதை மட்டும் u by v போட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். So R E square into u by v போட்டா R square, R plus R the whole square, the whole square. V square போட்டு ஆரம்பிக்கணுமா? V square into v into u dash, right? So v into R dash differentiate பண்ணா 1 minus u into v dash. So 2 into R plus R equals 0, right? So இப்போ இந்த E square அங்க கொண்டு போயிட்டா 0 ஆயிடும், denominator அங்க கொண்டு போயிட்டா 0 ஆயிடும். numerator மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதுமா? So numerator சால்வ் பண்ணும்போது R plus R the whole square equals R into 2 into R plus R. So இதையும் cancel பண்ணிடலாம். R plus R is equal to 2R. So R is equal to R. அதாவது எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். அந்த செல்லுல இருந்து என்னால மேக்ஸிமம் பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கான கிராஃப் தான் இது. பாருங்க, டினாமினேட்டர்ல இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வேரி பண்றது. ரைட்? ஐ அம் வேரியிங் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். 0ல இருந்து வேரி பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். அது ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது when the external resistance is equal to internal resistance, எனக்கு பவர் எவ்வளவு பாருங்க, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு பதிலா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுவும் பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா வரும்போது எனக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதான் நம்ம மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கண்டிஷன் ஸ்மால் r, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன? கேபிட்டல் R தான் வேரியபிள், ஸ்மால் r செல்லுக்குள்ள இருக்கு, அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R தான் என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை ட்வீக் பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா நான் கொண்டு வரும்போது எனக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அந்த மேக்ஸிமம் பவரோட வேல்யூ என்ன? இப்ப நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, எந்த ரெசிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தட் பவர். எனக்கு அந்த மேக்ஸிமம் பவர் எவ்வளவு அப்படின்னா அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது. ரைட்? இந்த இடத்துல ஸ்மால் r கேபிட்டல் R, ஸ்மால் r க்கு பதிலா கேபிட்டல் R சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா we'll get the result. So அந்த பவர் மேக்ஸ் P max என்ன வரும் பாருங்க, E square into R by, கீழே இதுக்கு பதில் கேபிட்டல் R போட்டா 2R the whole square வருமா? So E square by, இங்க R கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4R. So இதுதான் maximum power that can be transferred from a cell. Right? So I think
That's all பசங்களா. Everything is over. சரில ஃபைனல் ஒரு சின்ன சஜஷன். இந்த சாப்டர்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா? எலக்ட்ரிக் கரண்ட் I is equal to NAE into VD, drift velocity, mobility, அந்த ஃபார்முலாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டாவது இப்ப பார்த்தோம்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பவர் மேக்ஸிமம். அண்ட் Kirchhoff loop junction rule. Junction rule ஈஸி, எல்லாரும் போட்டுருவீங்க. ஸோ லூப் ரூல்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். லூப் ரூல் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு பாயிண்ட்ல இருந்து நடந்து திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வரணும். ஒரு சர்க்கியூட்ல நடக்கும் போது நான் நடக்கிற பாதையில பொட்டன்ஷியல் இறங்குச்சுன்னா டிராப் நெகட்டிவ், நான் நடக்கிற பாதையில பொட்டன்ஷியல் அதிகமா இருந்திருந்ததுன்னா ரைஸ் பாசிட்டிவ். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், அந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்க டெரிவேஷன் இட்ஸ் ஓகே, பட் ஃபைனல் ஃபார்முலா சீரிஸுக்கு E1 plus E2 plus E3 and so on, equivalent resistance R1 plus R2 and so on. parallelக்கு 1 by E1 parallelக்கு E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3 whole divided by 1 by R1 1 by R2 1 by R3, right? தான் parallelக்கானது. and meter bridge potentiometer, மீட்டர் பிரிட்ஜ்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ ஈக்குவல் டு ஒரு L by 100 minus L, that's all. இதே பொட்டன்சியோமீட்டர்ல ரெண்டு டிஃபரெண்ட் கான்செப்ட் இருக்கு. ஒன்னு EMF கம்பேர் பண்றது, E1 by E2 is L1 by L2. ரெண்டாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. So R is equal to L1 by L2 minus 1 into capital R, external resistance. And finally heating effect பவரோட ஃபார்முலா சேம். So இந்த சாப்டர்ல கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चंस அப்படினா Kirchhoff வோல்டேஜ் லா அதுல இருந்து வரும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் நம்ம சிமெட்ரி பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பர்பெண்டிகுலர் சிமெட்ரி, parallel சிமெட்ரி. சோ அந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चंस வரும். சோ இங்க காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப், அதாவது டீப்பர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ரெண்டே டைப் தான். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது டைரக்டா சீரிஸ் parallel காம்பினேஷன் இல்லாம சிமெட்ரி யூஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன். அப்படி வர்றது கொஞ்சம் டீப்பா இருக்கும். ரெண்டாவது Kirchhoff's வோல்டேஜ் லா பேஸ் பண்ணப்பட்ட क्वेश्चंस, இது ரெண்டும் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும். மீதி இருக்கிற எல்லாமே ரொம்ப ஈஸி, ரைட்? நீங்க ப்ராப்பரா ஃபார்முலாஸ் படிச்சுட்டு என்னென்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பவருக்கே 3 ஃபார்முலா இருக்கு, VI, V square by R, I square R. சோ எந்தெந்த சிச்சுவேஷன்ல எதை யூஸ் பண்றது, சோ அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா படிச்சிருந்தீங்கன்னா டன். ஓகே ஓகே பசங்களா. சோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஓவர். அடுத்து இதுக்கான क्वेश्चन செஷன் செப்பரேட்டா நடக்கும், பட் எப்போன்னு நான் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. will do it, will happen definitely, right? சோ எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க and keep revising. சோ ரிவைஸ் பண்ணாததுனால தான் எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும். மறந்து போன மாதிரி இருக்கிறது இட் இஸ் ஃபைன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாம் அப்படிதான் இருக்கும், மறந்து போற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், ரைட்? See you in the next chapter, magnetism.